ஊற்றுகளின் மூலமாக உருவெடுக்கின்றன. ஆற்றின் மூலத்தில் இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் ஆறுகள் பொதுவாக கடலிலோ அல்லது பெரிய அணைகள் போன்ற நீர்நிலைகளிலோ தேக்கி வைக்கப்படுகின்றன. வறண்ட பகுதிகளில் ஆற்று நீர் ஆவியாதல் மூலம் இவ்வாறான நீர்நிலைகளை அடையும் முன்னரே வறண்டு விடுவதும் உண்டு. சில ஆறுகள் மண்ணுக்கு ஊடாகவோ ஊடு செல்லவிடும் பாறைகள் ஊடாகவோ நிலத்துக்குள் உறிஞ்சப்படுவதும் உண்டு. இது நிலத்தடி நீராக தங்கிவிடுகிறது. தொழிற்சாலைகளுக்கும் நீர்ப்பாசன தேவைகளுக்கும் பெருமளவில் நீரை எடுப்பதனாலும் அதன் இயற்கையான முடிவிடத்தை அடையும் முன்பே ஆறுகள் வற்றி விடுவதையும் காணலாம். ஆற்றுக்கு நீரை வழங்கும் பகுதி அல்லது ஆற்றினால் வடிய செய்யப்படும் நிலப்பகுதி வடிநிலம் எனப்படுகிறது. ஆற்றில் செல்லும் நீர் பொதுவாக அதன் கால்வாய் பகுதியின் வழியே செல்கிறது. இது இரண்டு கரைகளுக்கு இடைப்பட்ட ஆற்றுப்படுக்கையினால் ஆனது. பெரிய ஆறுகளில் இந்த வாய்க்கால் பகுதிக்கு வெளியே வெள்ளப்பெருக்கு சமதளம் இருப்பதுண்டு. இது வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆற்று நீர் வாய்க்கால் பகுதிக்கு வெளியே செல்லும்போது உருவானது. வெள்ளப்பெருக்கு சமதளங்கள் ஆற்றின் கால்வாய் அளவிலும் மிக பெரியதாக இருப்பதும் உண்டு. பெரும்பாலும் ஆறுகள் ஒரு தடத்திலே செல்கின்றன. ஆனால் சில ஆறுகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு பல வழிகளில் சென்று பின்னல் ஆறுகளாக அமைவதும் உண்டு. உலகின் பழம்பெரும் நாகரிகம் அனைத்தும் ஆறுகளின் கரைகளிலே தொடங்கியுள்ளன. ஆறுகள் அனைத்தும் மனிதனின் குடிநீர், விவசாயம், தொழில் போன்ற அனைத்து தேவைகளுக்கும் பூர்த்தி அளிக்கும் வரம் படைத்தவை. இவற்றின் மூலம் வேளாண்மை சீர்பெறுகின்றது. மின்சாரம் உற்பத்தி என பல்துறை வல்லமை உடையது இந்த ஆறுகள். ஆறுகளில் உலகில் மிகவும் நீண்டது நைல் நதியே ஆகும். இந்திய நதிகள் பொதுவாக இமாலய நதிகள் என்றும் தீபகற்ப நதிகள் என்றும் இரு பிரிவுகள் உள்ளன. இந்திய ஆறுகளில் மிகவும் நீண்டது பிரம்மபுத்திரா நதியாகும். இது 2900 கிலோமீட்டர் நீளம் கொண்டு பல மாநிலங்களுக்கு பலன் அளிக்கின்றது. தமிழகத்தின் முக்கிய ஆறுகளான காவிரி, பவானி, வைகை, பெரியாறு, பாலாறு என பல்வேறு ஆறுகள் உள்ளன. இது மக்களின் நீர் ஆதாரங்களை பூர்த்தி செய்கின்றன. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஆறுகள் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு அஸ்வினி. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTechST and I'm here at Data Chunks to give you some chunks of information on the basics of computer keyboard. A keyboard's primary function is to act as an input device. Using a keyboard, a person can type a document, use keystroke shortcuts, access menus, play games, and perform a variety of other tasks. Keyboard can have different keys depending on the manufacturer, the operating system they are designed for, and whether they are attached to a desktop computer or a part of a laptop. But for the most part, these keys, also called as keycaps, are the same size and shape from keyboard to keyboard. They are also placed at similar distance from one another in a similar pattern, no matter what language or alphabet the keys represent. Most keyboards have between 80 to 110 keys, including typing keys, a numeric keypad, function keys, control keys. The typing keys includes the letter of alphabets generally laid out in same pattern used for typewriters. According to the legend, this layout, known as QWERTY, that is QWERTY, for its first 6 letters helped keep mechanical typewriters metal arms from colliding and jamming as people type. Some people question this story, whether it's true or not. The QWERTY pattern had long been a standard by the time computer keyboards came around. Keyboards can also use a variety of typing key arrangements. The most widely known is Dvorak. Named for its creator, August Dvorak, the Dvorak layout places all the vowels on the left side of the keyboard and the most common consonants on the right. The most commonly used letters are all found along the home row. The home row is the main row where you place your fingers when you begin typing.
People who prefer Dvorak layout says it increases their typing speed and reduces fatigue. Other layouts include ABCDE, XPERT, QWERTY, and AZERTY. Each is named for the first keys in the patterns. The QWERTY and AZERTY arrangements are commonly used in Europe. The numeric keypad is the most recent addition to the computer keyboard. As the use of computer in business environments increased, so did the need of a speedy data entry. Since a large part of data was numbers, a set of 17 keys arranged in same configuration found on adding machines and calculators were added to the keyboard. The Apple's keyboard control keys include the command key. In 1986, IBM further extended the basic keyboard with the additional of function and control keys. Application and operating systems can assign specific commands to the function keys. Control keys provides cursor and screen controls. 4 arrow keys arranged in an inverted T format between the typing keys and the numeric keypad move the cursor on the screen in small increments. Other control keys include home, end, insert, delete, page up, page down, control, alternate, escape. The Windows keyboard adds some extra control keys, 2 Windows or start keys, and an application key. Apple keyboards, on the other hand, have command, also known as the Apple key. A keyboard developed for Linux users features Linux-specific hotkeys, including one marked with tux, the penguin, the Linux logo. You've heard about the keyboard basics at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். பேனா மரங்கள். ஊரெங்கும் முளைத்து நாடெங்கும் வளர்ந்து உயரம் ஏற்றம் கொண்டன பேனா மரங்கள். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களின் கனிகள் அறிவு எனும் ஆடை உடுத்தி அந்திம காலத்தில் ஒளி தந்து இனித்தன. மரம் நட்டவனுக்கோ அகரம் தெரியாது, கனி கொண்டவனுக்கோ நட்டவனின் மனம் புரியாது. பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் என்னும் நன்னீர் ஊற்றினான். பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் என்னும் நன்னீர் ஊற்றினான். தலைமுறைகள் தாண்ட நன்னீர் மாறி பன்னீரானது. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல மரங்களை. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல பேனா மரங்களை. நடக்கும் வழிகளிலும் பேனா மரங்கள், உழும் நிலம் எங்கும் பேனா மரங்கள். பாறையிலும் பல்கி பெருகின பேனா மரங்கள். பாரபட்சமின்றி பாரெங்கும் பேனா மரங்கள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி. காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். விதை வித்தவன் விரும்பி உண்ணாது அமுதாய் அளித்தான் அடுத்த தலைமுறைக்காரனுக்கு. அன்பாய் புசித்து
அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். புதையல் உதிர்த்த மரங்கள் உதிர்த்தன தன் மழலைகளை. மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனாமரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனாமரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனாமரக் கனிகள் மீது. இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனாமரக் கனிகள் மீது. பேனாமரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனாமரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனாமர விதைகளில் இன்று வீரியமில்லை. பேனாமரங்கள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட, வணக்கம் மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் ஷாக்கிரா. நாங்கள் பேப்பர் கடை வச்சுருக்கிறோம். டெய்லி வியாபாரம் பண்ணி பசங்களை படிக்க வைக்கிறோம், தொழில் செய்கிறோம், அவ்வளோதான். எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன். எத்தனை வருஷமாக இந்த கடை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க? 10 வருஷமாக நடத்தின்னு இருக்கிறோம். 2008லேருந்து நடத்தின்னு இருக்கிறோம். 2008லேருந்து இந்த பேப்பர் வியாபாரம் தான் செஞ்சிட்ருக்கிறீங்க. எதனால் உங்களுக்கு இந்த தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? நான் வீட்டிலே தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரு சின்ன வயசுலேருந்தே இதே தொழில் தான். கல்யாணம் ஆகிட்டு பசங்களை படிக்க வச்சு ஆள் ஆக்கணுன்ட்டு சரி கடையில் உக்காந்தா கணக்கு வழக்கங்கள் தெரியும், 4 பொருள் வாங்குறது தெரியுன்றதுனால உக்காந்துன்னு இருக்கோம். பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? இல்லை, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு ஒரு பையன், அவ்வளோதான். பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பொண்ணு இப்போ 12ஆவதுக்கு போகுது, பையன் 11th போக போகிறான். எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்க? கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்கள் பேப்பர்லாம் எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க? இப்போது இங்கேருந்து எடுக்கிற பேப்பரை நீங்கள் எங்கே அனுப்புவீங்க? அதை பற்றின விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. வியாபாரத்துக்கு பைசா இல்லைன்னா இங்கே வேலூர் மாவட்டத்திலே கொடுத்துட்றோம். பேப்பர் டெய்லி விலை ஏறும் இறங்கும், அதனால் சேர்த்துக்கு வச்சுக்கிறது கிடையாது. 100 கிலோ 50 கிலோ 30 கிலோ வந்தாலும் வண்டி எடுத்துன்னு போயிடும். நியூஸ் பேப்பர் வாங்குவீங்க நீங்கள், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இது மாதிரிலாம் கூட வாங்குவீங்க. கிலோ நியூஸ் பேப்பர் நீங்கள் என்ன விலைக்கு எடுத்துப்பீங்க? 50 பைசா விலை கொடுத்து வாங்குகிறோம். செலவு போயிடுச்சுன்னா 50 பைசா கிலோவுக்கு நிற்கும். இரும்பு வியாபாரம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய இடத்துல திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு விலை ஏறிடுது, இல்லை விலை இறங்கிடுது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அதை? அவ்வளோ பெரிய வியாபாரம் நம்ம பண்ணுறது சும்மா லோக்கல் வியாபாரம் தான் பண்ணுறது. நம்ம அவ்வளோ பெரிய வியாபாரம்லாம் பண்ணுறது இருக்கிறத வச்சு 4 வீட்டுக்கு கிராக்கி பார்த்தோமா போயினே இருப்போம். ஒரு 10 கிலோ 20 கிலோ 100 கிலோ சேர்ந்துச்சுன்னா ஏற்றிடுவோம். 18 ரூபா இருக்குது, திடீர்னு 10 ரூபா கூட ஆகிடுது. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுது ஒரு நாளைக்கு. வேறு ஒன்றும் இல்லை சார், இருக்கிறது இதுதான்.
கம்பெனியில் விலை ஏறினாலும் கம்மியானாலும் சொல்லிடுறாங்க இந்த ரேட்டுக்கு இன்றைக்கி இருக்குதுன்னாக்கா எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஏற்றிட்டாக்கா அன்றைக்கி மார்க்கெட் விலை சரியாக போயிடுது. இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து திருப்பி நீங்கள் தர இடத்துல அவங்க வந்து இதை தனித்தனியாக பிரித்து எடுத்து அவங்க வந்து இதை ரீசைக்கிள் மாதிரி பண்ணுறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது நாங்கள் பிளாஸ்டிக்கு விலைக்கு வெளியே தர்றோன்னா அதில் 10 வகையான ஐட்டங்கள் பிரிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அது அவங்க அது முன்னுக்கு வர்றதுக்கு அவங்க அதுலேருந்து ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ சம்பாதிக்கிறதுக்கு 10 பேரை வச்சு ஆள் வச்சு சரி பண்ணுறாங்க. அது அப்போ தான் அவங்களுக்கு லாபம் எடுக்க முடியும். இப்போ நிறைய நேரத்தில் நான்லாம் வந்து பார்த்துருப்பேன். இப்போ இந்த வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, ஒரு பேப்பர் எல்லாம் எடைக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது வழக்கமான நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு 2 வருஷமாக என்ன ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வியாபாரம் ஆகுறது இல்லை. ஹஸ்பண்டுங்க இருக்கிறதுனால வெளியே போட்டால் ஏதாவது சொல்லுவாங்களான்ட்டு ஆள் இல்லாத போதாவது போட்டுடுறாங்க. வீட்டுக்காரர் இருக்கும்போது போட மாட்டேன்றாங்க. வெயில் மழை இதெல்லாம் பார்க்காத வந்து உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இது மாதிரி நேரத்தில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயங்கள்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பகிர்ந்துக்கோங்க. பொழுதுபோக்குனாக்கா ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு டிவி பார்ப்போம் சார். வேறு எந்த தேட்டருக்கு எந்த பழக்கம் கிடையாது. இருக்கிறது வச்சு எதனா செஞ்சு சாப்பிட்டுக்கின்னு டிவி பார்த்துன்னு காலத்தை ஓட்டுவோம் சார். மறுநாள் சனிக்கிழமை காலையில் வந்து துட்டியில் ஜாயிண்ட் ஆடுவோம். அதுக்கப்புறமா வேறு ஒன்றும் கிடையாது. இருக்கிறது உண்மை தான். ஸ்டார்டிங்கில் கேட்கும் போது சொன்னாங்க 8 வருஷமாக இந்த வியாபாரம் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு முதல்ல ஏன் இந்த வியாபாரம் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? எங்கள் அக்கா வீட்டுக்கார் எங்களை கற்றுக் கொடுத்தார். நாங்கள்லாம் ஒன்றும் தொழில் தெரியாது. எங்கள் அக்கா வீட்டுக்கார் பேப்பர் கடை வச்சுருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்து. அப்புறமா நம்மளை கற்றுக் கொடுத்ததுனால எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். எல்லாருக்கும் நல்லபடியாக இந்த தொழில் கற்றுக்கணுன்னு அவங்கவுங்க தனித்தனி ஆகிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை சார். இருக்குது இதில் வச்சு 3 வேளை நல்லா சாப்பிட்டுன்னுக்கிறோம். வேறு சேர்த்து வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அது வச்சு நம்ம காலத்தை ஓட்டின்னுக்கிறோம். 4000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துன்னு கரண்ட் பில் கட்டின்னு ஏதோ இருக்கிறோம் சார். நல்லபடியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. பேப்பர் போடுறவங்க, ஒரு இரும்பு போடுறவங்க எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டுருவாங்க உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை தனித்தனியாக எப்படி பிரித்து எடுப்பீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். கஸ்டமர்கிட்ட இரும்பு வந்து தனியாக ரேட்டு தான் சார். தகடுன்றது தனியாக வாங்குவேன். பேப்பர் இந்த ரேட்டு, நோட் புக் இந்த ரேட்டு, ஸ்கூல் புக் பசங்களது வந்து தனி ரேட்டு வாங்குவேன். அதுக்கு 1 ரூபா 2 ரூபா வித்தியாசத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நோட் புக்கில். எல்லாம் பிரித்து தான் தனித்தனியாக தான் போடுவேன், தவிர மொத்தமாக வாங்கி போட மாட்டேன் நான். அவங்களுக்கும் அந்த கை நிறைய காசு கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்கும். இல்லை மொத்தமாக போட்டுக்கின்னு ஏழாயிரமாக கொடுத்தாக்கா இந்த கடை மறந்துடுவாங்க சார். இருக்கிற உண்மை தான். இப்போ நான் நிறைய இடத்துல வந்து பார்க்குறேன், பேப்பர் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே கையில் தூக்கி பார்த்து எடை போட்டு வெயிட் சொல்கிறாங்க. 8 கிலோ தான் இருக்குது, 10 கிலோ தான் இருக்குது அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஜனங்களுக்கு தான் சார் தெரியணும். அது நம்மளும் எதுவும் இருக்கா, நம்ம ஸ்கேல் கூட நம்ப மாட்டேன்றாங்க. நம்ம தராசு கடை தெய்வத்தை தெருவில் வந்து 10 ரூபா வாங்குறாங்க, நீங்களே 8 ரூபா சொல்கிறீங்க. அது அது இடமா? அது நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றா இடம் எங்கன்னா மளிகடையில் போட்டிங்கன்னா அவனுக்கு 10 ரூபா ரேட் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் தமாசான்னுவேன். சரி பார்க்கலான்னாக்கா கொண்டாந்து போட்டுருவாங்க சார். இங்கே மறுபடியும் வியாபாரிக்கு போட மாட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை சார். அவங்க வீட்டுக்கே போயிட்டு சில பேர் வந்து சைக்கிளில் வச்சு வியாபாரம் பண்ணி ஒரு எடை போட்டு கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒரு 8 ரூபா அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ எங்களுக்கே வந்து 1 கிலோ பேப்பர் சேர்ந்துருச்சு. இப்போ நாங்களே உங்கள் கடையை தேடி எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரை போடுறோம் அப்படின்னா அப்போது கொஞ்சம் விலை கூடுதலாக எடுத்துப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை சார், நான் போய் கஷ்டப்பட்டு போய் எடுத்துன்னு வந்தாலும் அதே 8 ரூபா தான் போடுவேன். கஸ்டமர் கொண்டாந்து கொடுத்தாலும் அதே 8 ரூபா தான் சார் போடுவேன். வேறு கம்மி விலை அப்படியெல்லாம் போட மாட்டேன். நான் போய் கூப்பிட்டாலும் முடியாதுன்னு சொல்லி நம்மளை போயிட்டு லேடிஸ் கூப்பிட்டுன்னு போகிறாங்க, போய் எடுத்துன்னு வந்தாலும் அதே ரூபா தான் சார் போடுவேன். நான் 8 ரூபாய் கிலோன்னு போடுவேன். அவங்களுக்கு சிரமம் இல்லை. மொத்தம் போய் குப்பை க்ளீன் பண்ணிட்டு சந்தோஷமாக கொண்டாந்தாக்கா நீயே வச்சுக்க தம்பியானுவாங்க. சில பேர் ரூபா வேண்டாம்ப்பா, இவ்வளோ பண்ணுது போதும் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க சார். நிறைய பேர் வந்து நீங்கள் சரி போதும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தந்து அனுப்பிச்சிடுவாங்கல்ல. 200-300 ரூபா சரக்கு இருந்தாலும் வீடெல்லாம் ஒட்ட வச்சு அடிச்சு கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா கூட நீ எடுத்துன்னு போ தம்பி, எதுவும் தேவையில்லை, நம்மளுக்கு இதே சந்தோஷம் நீ செஞ்சுது அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். சில பேர் அப்போ கூட சொல்லுவேன், பாதி ரூபா கொடுத்துட்றாங்கன்னா கூட வேண்டாம் தம்பி நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சார். ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேப்பரை மட்டும் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனால் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஒன்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேப்பரு அதிகமாக ஆசைப்படுவேன் சார் வியாபாரம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதில் தான். எனக்கு பேப்பர் அட்டை கிராஃப்ட்ன்றது நான் முதல்ல போவேன். இந்த இரும்பு தொழிலுக்கு கஷ்டமான தொழிலுக்கு போக மாட்டேன் சார்.
அது எடுத்துன்னு போய் இலை போட்டுன்னு வந்துன்னு ரொம்ப பெஜார் சொல்லி தான் நான் போகிறதே கிடையாது இரும்பு தொழிலுக்கு. பேப்பர் இன்ட்ரெஸ்ட் நல்லாயிருக்கும். கடைங்களுக்கு போய் போகிறதுக்கு 10 கிலோ 20 கிலோ கேட்டாலும் கடைங்களுக்கு சுத்தமான பேப்பர் போய் கொடுப்பேன். மிச்சத்தை வந்து இங்கே மில்லுக்கு மாதிரி வராங்க வண்டியில் அவங்களுக்கு கொடுத்துருவேன். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மில்லுலேருந்தெல்லாம் கூட வந்து பேப்பர் எங்ககிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. மில்லுலேருந்து வரவங்க உங்ககிட்ட வந்து பேப்பர் வந்து எவ்வளோக்கு எடுப்பாங்க அதை பற்றி சொல்லுங்கள். மில்லேருந்து ஏற்றுறவர் பெரிய ஏஜென்ட் அவர் வேன் வச்சுக்கிறாரு. அந்தந்த கடைங்களுக்கு அமிச்சாக்கா உடனே ஃபோன் பண்ணாக்கா உடனே இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பானாக்கா வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க சார். பணம் வந்து நம்ம போய் அங்கே ஆஃபீஸில் வாங்கிக்கணும். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா, சரி இதை நம்மளே கொண்டு போயிட்டு கூட நம்ம தந்தால் நம்மளுக்கும் அதில் வந்து நல்லா ஒரு வருமானம் வருமே அப்படின்ற மாதிரி செய்யலான்ற மாதிரி? அந்த சக்தி இல்லை சார் நம்மளுக்கு. ஆண்டவன் ஒன்றும் கொஞ்சம் படி அளந்தாக்கா கண்டிப்பாக செய்யலாம் சார். இருக்கிற உண்மை இதுதான் சார். ஆண்டவன் கொஞ்சம் சக்தி கொடுத்துட்டு நம்மளுக்கு எதனா ஒரு வழி பண்ணாங்க நல்லபடியாக வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த வேலைகள் தொடங்குவேன் சார். பேப்பர் இந்த இரும்பு இதெல்லாம் வாங்குறதுல தான் எங்களுடைய குடும்பமே நல்லா நடந்துட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒரு நாளைக்கு இதில் எவ்வளோ வருமானம் சார் வரும் அதை பகிர்ந்துக்கோங்க சார். ஒரு நாளைக்கு 300 வரலாம், 1000 ரூபாய் கூட வரலாம் சார். ஒரு நாளைக்கு ஒரு வாரம் சுத்தமாக எதுவுமே இல்லாத ஆகிடலாம் சார். இருக்கிற பிஸ்னஸ் இதுதான் சார். தொடர்ந்து ஒரு வாரம் நல்லா வியாபாரம் ஆகும். 500 600 அப்படி போய் எடுத்துன்னு போகலாம். கஷ்டப்பட்டால் 500 600 இருக்குது. இல்லை சும்மா இங்கே கடையில் பொழுதுபோக்கு யாருனா வந்து போடுவாங்க உட்காந்து தான் வேலைக்கு ஆகிறது இல்லை சார். சும்மா தான் பெட்ரோல் சார்ஜ் இல்லாத வீட்டுக்கு போகிறோம். நாலு கிராய் கூப்பிட்டுன்னு போனாலும் ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கூட ஒரு 200 300 கிடைக்குது சார். தினைக்கும் கிடைக்குது. அந்த முன்னத்தில் இல்லைன்னு இல்லை, 300 400 ரூபாய் கிடைக்குது சார். நீங்களே வந்து அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்களா அதை பற்றி சொல்லுங்கள். கூப்பிட்டுன்னு போனாக்கா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன் சார். வந்தாக்கா இங்கே ஒயிட் போட்டாக்கா ரூபாய் இங்கே கொடுத்துட்டாக்கா எடுத்துன்னு போயினே இருக்கிறாங்க சார். இல்லையா நீங்களே கொண்டாந்து போடுப்பானாக்கா போய் எடுத்துன்னு வந்து போட்டு ரூபாய் போய் கொடுத்துருவோம் சார். இருக்கிற உண்மை இதுதான் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, இவங்க வந்து வெளியில் போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கடையை இங்கேருந்தே பார்த்துக்கிறீங்க. ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நீங்களே வந்து உடனே வெயிட்லாம் போட்டு கரெக்டாக இவ்வளோ தான் இருக்குதுன்ற மாதிரி நீங்களே சொல்லிடுவீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆள் இல்லாத போது ஒரு 10 கிலோ பேப்பர் யாருன்னா எடுத்துன்னு வந்தாலும் 10 கிலோ பேப்பர் வருதா 10 கிலோ எடை போட்டு 80 ரூபாய் இருந்தாங்க. 2 கிலோ பிளாஸ்டிக் எடுத்துன்னு வந்தாலும் இந்தாங்கம்மா 30 ரூபான்ட்டு 80 இது ஒரு 30 120 ரூபா கொடுத்து அனுப்பிடுவோம். யாராவது கடைக்கே வந்து கூட போட்டுட்டு இல்லைங்க வேணாங்க ஒரு காசுலாம் இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? இல்லை சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு நாளும் அந்த மாதிரி சொன்னவங்க இல்லை. 1 ரூபாய் இருந்தாலும் கணக்கு பண்ணிட்டு தான் போவாங்க. இல்லை இன்றைக்கி 121 ரூபாய் ஆச்சு 120 ரூபாய் இருக்குது வச்சுக்கோங்கனாக்கா இன்னொரு நாளைக்கு வந்து நீங்கள் 1 ரூபாய் தரணுமே அந்த 1 ரூபாவை இன்னொரு நாளைக்கு சேர்த்து கொடுங்கன்ட்டு சொல்லிட்டு போவாங்க. கொன்னவட்டத்துலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் கடை வச்சு இப்போ உங்களுடைய வீடெல்லாம் வந்து கொன்னவட்டம் அந்த சைடில் தான் இருக்குதுங்க. கொன்னவட்டம் தான் வாடகை வீடு சார் இருக்குது. பிறந்த வீடு அதுதான். எங்கள் அம்மா வீட்டு இருந்தது அது விற்றுட்டாங்க. இப்போ தான் ஒரு 5 வருஷம் ஆச்சு. அன்றைக்கிலேருந்து இப்போ வாடகைக்கு தான் இருக்கிறோம். நீங்கள் ஏன் சார் வந்து கொனவட்டத்துலேருந்து வந்து இந்த ஏரியா நம்ம சூஸ் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு எதனால் தோணுச்சு? சூஸ் பண்ணதுனால சார் நான் இப்போ தெரு வியாபாரம் பண்ணின்னு இருந்தேன் சார். இங்கே ரொம்ப பழக்கம் எனக்கு 13 வருஷம் பழக்கம். எல்லாம் எனக்கு உயிர் மாதிரி பாயெல்லாம் சொல்லி பழக்கம் பட்டாங்க. அதனால இங்கே ஒரு கடை வச்சாங்க. என்னை பார்த்து ஒரு கடை கொடுத்தாங்க சார். சுற்றின்கிற ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லி ஒரு அன்பாக ஒரு கடை கட்சிச்சு சார். வேறு ஒன்றும் இல்லை சார். பேர் தான் எடுத்துக்கிறேன் சார். இங்கே வேறு ஒன்றும் இல்லை சார். இருக்கிற உண்மை இதுதான் சார். 12 வருஷமாக இதே ஏரியாவில் சுற்றிருப்பீங்க. பல பேரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல பேர் உங்களுக்கு அறிமுகமாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த தெருவுக்கு போகணும் அப்படின்னு வந்து யாராவது உங்ககிட்ட கேட்டால் கூட கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க இந்த பக்கம்தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் எது மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க இன்றைக்கி? எல்லாம் இந்த பேங்க் ஆளுங்க சார். இந்த இல்லை வீட்டு வேலை செய்கிறோம் பொம்பளைங்க வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அவங்க பழக்கமான ஆளுங்க வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க. பயனா நான் வேலை செய்கிற வீட்டில் பயனா கூப்பிட்டுன்னு வர சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போகிறாங்க. போய் இருக்கிறது எடுத்துன்னு வர 100 200 ரூபாய் சரக்குனாலும் போய் எடுத்துன்னு வந்துட்டு போகிறேன். வந்தாக்கா அவங்களுக்கு அனுப்ப நீ எப்போ வாங்கி வந்துடுமானா கூட இல்லை அண்ணா வாங்கி வந்துடுவாருனாக்கா கம்முன்னு இருந்துருவாங்க சார். போய் எடுத்துன்னு போய் குத்துறது உடனே. கரெக்டாக வந்து நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்க அப்படின்றத வரிசையாக இப்போது ஒரு பேப்பர் 8 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன், ஒரு பால் கவர் எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க, இரும்பு எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க, அது மாதிரி கொஞ்சம் வரிசைப்படுத்தி சொல்லுங்கள். என்னென்னலாம் எதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க அப்படின்ட்டு. பேப்பர் 8 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். பிளாஸ்டிக் 15 ரூபான்னு எடுத்துக்கிறோம். இரும்பும் 15 ரூபாய் வலை தங்கின மாதிரி எடுத்துக்கிறோம். வேஸ்ட்டு பிளாஸ்டிக் 2 ரூபாய் கிலோ. நோட் புக்கு ஸ்கூலெல்லாம் எப்படி விலை மார்க்கெட் விலை அன்றைக்கி எப்படி வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் விலை அன்னன்னைக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க.
இந்த மார்க்கெட் வேலையை நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த மார்க்கெட் வேலை தெரியுது? நீங்கள் வந்து பேப்பர் படிப்பீங்களா இல்லை யாராவது சொல்லுவாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ தெருவில் வர்ற வியாபாரிங்க வந்து இப்போது 8 ரூபா பேப்பர் போடுறோன்னா திடீர்னுட்டு 10 ரூபாய் இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் போடுற இடத்துல 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது, நீங்கள் கம்மியாக போடுறீங்களேன்னாக்கா ஃபலான கடையில் ஏற்றிட்டுக்கிறாங்க நாங்களும் ஏற்றலான்ட்டு அந்த அனுபவத்தை வச்சு போட்டுடுவோம். அப்புறம் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகிறது அந்த நேரத்தில் ஒரு 11 ரூபானாக்கா 10 ரூபா வாங்கிக்கிறோம், 9 ரூபானா 8 ரூபான்னு வாங்குகிறோம், 8 ரூபானா 7 ரூபான்னு வாங்குகிறோம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லேயே இதெல்லாம் கூட கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது ஐடியா ஏதாவது இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஐடியானாக்கா இருக்கிற வச்சு நம்ம பயன்படுத்தினுக்கிறோம் சார். இன்னும் நம்மளுக்கு எதனா ஒரு ஜாப் கிடச்சிச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த பலன் உண்டுனாக்கா நான் கண்டிப்பாக செய்வேன் சார். இருக்கிற உண்மை தான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் நம்ம வந்து ரொம்ப கீழே இருக்கிறோம், ஒன்றும் படியலை, கஷ்டம் எவ்வளோ ஒன்றாலும் பண்ணுறோம். ஆசை அந்த மாதிரி பெரிய ஆசைலாம் வைக்கிறதில்ல. இருக்கிறத வச்சு இனி காலத்தை தள்ளின்னு போயினே இருக்கலாம், அது சேர்த்து வைக்கிற மாதிரி பசங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி காலத்தை தள்ளின்னுக்கிறோம் சார். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது வந்து ஃப்யூச்சரில் நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் ஏதாவது இருக்குதுங்களா? இதுலேயே டெய்லி இன்னும் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமே, இதுலேயே ஒரு நாளைக்கு 50 ரூபா குறைஞ்சாலும் நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த யோசனை தான் கரெக்டாக இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துட்டு இருந்தீங்க. தொழிலில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் கூட சொன்னீங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு பழக்கம் ஆகிட்டாங்க, அவங்களே கூட இந்த இடத்துல கடை தந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த தொழில் நீங்கள் செய்கிறதா வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும், தொழில் சார்ந்தோ ஏதாவது யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம், யாராவது அதை பெருமையாக சொல்லியிருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. அப்பா இல்லாத நம்ம வந்துட்டோம் சார். இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டத்தில் வந்தோம். லாஸ்ட்டில் எங்கள் பெரிய மாமா அக்காவை கல்யாணம் பண்ணார். அவர் தான் சார் நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டாந்து ஒரு வழி காமிச்சார் சார். மெயின் சைதாப்பேட்டில் இருக்கிறார், அவர் கடை வச்சுன்னு ஐஸ் பாபுன்னு பேர். அவர் அப்பா சாந்தத்துலேருந்து அவர் எல்லாமே பக்காவாக அவர் தான் சார் நம்மளை ஒரு வழி காமிச்சார். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம்னாக்கா ஃபேமிலியோட அந்த மனுஷன் செஞ்சது தான் சார், வேறு எதுவுமே இல்லை சார். அவருக்கு இன்னும் நம்ம ஆண்டவன் புண்ணியது அவனுக்கு இன்னும் 100 வயசு வைக்கணும் சார். அவருக்கு இருக்கிற உண்மை தான் சார். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிளில் சுற்றுவீங்க? காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க இந்த வியாபாரத்தை? அதை பற்றி சொல்லுங்கள். 10 மணிக்கு போய்ட்டு ஒரு 3 மணி வரைக்கும் சுற்றுவேன் சார். எத்தனை தெரு இருந்தாலும் கத்தி 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 சுற்றின்னு இருந்தாலும் ஒரு வீட்டில் அமைஞ்சாலும் 150 ரூபா இருக்குதுன்னு சொல்லி வந்துடலாம் சார். இல்லைன்னா சுத்தமாக கத்தி கத்தி கத்தினாலும் ஒன்றுமே ஒரு நாளைக்கு சும்மாவே வந்து கடை வந்து சேர்றேன் சார். இருக்கிற உண்மை தான் சார். எல்லாருக்குமே வந்து ஒரு வியாபார நாட்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி போனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் 12 வருஷமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமில் போனால் கண்டிப்பாக எல்லோரும் பேப்பர் போடுவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த நாட்கள் எப்படி, அது எப்படி நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள் சார். 6 மாதம் ஒன்றுமே இல்லாத சிம்பிளாக போயின்னு இருக்கோம் வியாபாரம். அப்புறமா இந்த ஸ்கூல் சீசன் முடிஞ்சால் தான் சார் நம்மளுக்கு வியாபாரமே. பசங்களது புக்ஸ் வர்றதும் ஸ்கூலில் பேப்பர் போய் எடுக்கிறதுக்கு அந்த லீவ் விட்டால் தான் சார், எக்ஸாம் வழியே வந்தாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிது சார். வேறு ஒன்றும் இல்லை சார். 6 மாதம் நம்ம இருக்கிறத வச்சுன்னு பண்ணியிருக்கலாம். அப்புறமா ஸ்கூல் சீசன் வந்துச்சுன்னா பசங்களுக்கு லீவ் விடுறது, பாய்ஸெல்லாம் போடுறது எல்லாம் வந்தாக்கா அது வந்து கொஞ்சம் தலை தூக்கலாம் சார். ஏன்னா ஒரு சம்பாதிச்சு நம்ம சேஃப்டி பண்ணி வச்சிக்கினாக்கா பின்காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது சார். ஒரு நேரத்தில் இல்லைன்னா கூட ஒரு நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை தள்ளின்னு போகிறோம் சார். சின்ன சின்ன பசங்களாம் கூட இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயங்கள் நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நானும் இதை செஞ்சுருக்கிறேன். பேப்பர்காரங்க வராங்க அப்படின்னு பார்த்தோன்னே சரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு போட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம், நிறைய பசங்க பண்ணுவாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். பசங்க வந்து அம்மா கூப்பிட்றாங்க சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க சார். பசங்க வந்து போட மாட்டாங்க கொண்டாந்து. அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா போவேன். அவங்க எல்லாம் எது தேவையானு எடுத்து வச்சுக்கணும் புக்ஸுங்க. தேவையில்லாதெல்லாம் எங்கிட்ட கொண்டாந்து போட்டாக்கா பசங்களை கூட அமிச்சாக்கா எடை போட்டு ரூபா கொடுத்து அனுப்புவோம் சார். அடுத்த பசங்களும் உதவியாக இருக்கிறோம் நம்ம படிக்க வைக்கிறதுக்கு. நம்மக்கிட்ட புக்ஸுங்க வருது, எதனா கேட்டால் கூட உடனே தூக்கி குத்துறேன் நான், படிங்கம்மான்னு சொல்லிட்டு. 12வது கேட்குறாங்க, எங்கேருந்துனா கூட வாங்கின்னு வந்து அந்த 12வது புக்கு கண்டிப்பாக நான் வாங்கின்னு வந்து குத்திக்கிறேன், 2 பேர் குத்திக்கிறேன் சார். 12வது புக்ஸ் வந்துச்சு அப்படின்னா படிக்கிற பசங்க யாராவது கேட்டாங்கன்னா அந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி என்கிட்ட புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வந்துடுவீங்களா? கண்டிப்பாக குத்துடுறேன் சார். ஏன்னா நம்ம வாங்குனது அது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும்.
அதனால அடுத்தவங்களுக்கு கேட்டாக்க உடனே நாங்கள் எடுத்து வச்சு கொடுத்துருவோம் சார். இல்லாதப்பட்டவங்க கேட்டாலும் சரி, இருக்கிறவங்களும் கேட்டாலும் சரி, வந்து கேட்குறாங்க எதனா புக்ஸ் இருந்தால் கொடுங்கம்மா என் பசங்களுக்குன்னா முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சார் மறு வேலையே. இப்போது நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி புக்ஸ் தந்துடுவேன் நான், பசங்க படிக்கிற பசங்க கேட்டான்ட்டு. இதுக்கு ஏதாவது நீங்கள் காசு ஏதாவது வாங்குவீங்களா? அதை பற்றி படிக்கிற குழந்தைங்கிட்ட காசு வாங்க மாட்டேன் சார். அது ஓனா கூட எப்படின்னா எனக்கு ஆண்டவன் எப்படின்னா படி அழுந்துறான், எவ்வளோ 10 புக்கு இருந்தாலும் அப்படியே கொடுத்துருவேன் சார். நான் காசு வேண்டாம்னு சொல்லுவேன். அவங்க கொடுப்பாங்க, வேண்டாமா எதனா புக்ஸு வேறு எதனா தேவைப்படுச்சு அதில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் சார். பையன் படிக்கணும், பாப்பா படிக்கணும் சார். இருக்கிறது கஷ்டப்பட்டுன்னு ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது செஞ்சுங்கிறோம், ஆனால் படிக்க வைக்கிறோம். நிறையா விஷயங்கள் எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பேப்பர் தொழில் செய்கிற திருமதி ஷக்கீரா அவர்களும் அப்துல் ரஹீம் அவர்களும் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லா பெண் குழந்தைங்க வாழ்க்கையிலுமே அப்பா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருப்பாருங்க. அவர் பண்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு பெரிய சாதனையா தெரியும். பெண் குழந்தைங்க பொதுவா அப்பாவை ஒரு எக்ஸாம்பிளாவும் ரோல் மாடலாவும் வச்சுப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்ணும் அப்படிதாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சாலே கிட்டத்தட்ட அப்பாங்கிற வார்த்தை தான் அதிகமா சொல்றாங்க. நம்ம நாட்டுடைய நீச்சல் உலகின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜெயவீனாவை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நம்ம ஜெயவீனா அடிக்கடி அவங்க அப்பா பத்தி பேசுறாங்களே, அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, கண்டுபிடிக்க சின்னதா ஒரு க்ளூ தரேன். இவரை நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். அப்பா, அண்ணனாவும் இல்ல வில்லனாவோ பல கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருடைய முதல் படம் தலைவாசல். ஆஹா, இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமாங்க, நம்ம தலைவாசல் விஜய் தான் நம்ம ஜெயவீனாவோட அப்பா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தலைவாசல் விஜயோட பொண்ணு ஜெயவீனாங்கிற அடையாளம் மாறி இப்போ ஜெயவீனாவோட அப்பா தலைவாசல் விஜய்னு ஆயிருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. இதை விட ஒரு சந்தோஷத்தை ஜெயவீனா தன் அப்பாக்கு கொடுக்க முடியாது. பெயர்லயே வெற்றியை சுமந்துட்டு இருக்க ஜெயவீனா நீச்சல்ல பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இவங்க எப்படி நீச்சலுக்கு வந்தாங்க, அதுல என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்தது, அதை எப்படி எல்லாம் சமாளிச்சு என்னெல்லாம் சாதனை செஞ்சிருக்காங்கன்னு பாப்போம். ஜெயவீனா அப்பா சொல் தட்டாத சமத்து பொண்ணு. அப்பாவும் பொண்ணும் ஆகஸ்ட் மாசம் பிறந்தவங்களாம். அதனாலேயே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமைங்க. நம்ம தலைவாசல் விஜய் சார் நம்ம ஜெயவீனாவை சிட்டுன்னு செல்லமா கூப்பிடுவாராங்க. அந்த மாதிரி அப்பா கூப்பிடும் போதே என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா என் கூடவே இருப்பாரு, நிச்சயமா ஜெயிச்சிடலாம்னு தோணுமா ஜெயவீனாக்கு. அப்பானா பாசம் மட்டும் இல்லைங்க, அவர்தான் ஜெயவீனாவோட மிகப்பெரிய பலம். சின்ன வயசுல நம்ம தலைவாசல் விஜய் சார் ஜிம்னாஸ்டா இருந்தவராம். கல்யாணத்துக்கு அப்புறம் பையனும் பொண்ணும் பிறந்ததும் அவங்களையும் ஃபிட்னஸ்க்கு பழக்கணும்னு நினைச்சாராம். முதல்ல பையன் ஜெயவந்த தான் ஸ்விம்மிங்ல சேர்த்தார். அப்ப நம்ம ஜெயவீனாவுக்கு ஒரு 2 வயசு இருக்குமாம். அண்ணன் ஸ்விம்மிங் பண்றத பார்க்க அப்பா கூட ஜெயவீனாவும் போவாங்களாம். தண்ணிய பார்த்ததும் ஜெயவீனாக்குள்ள அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருமா. தானும் ஸ்விம் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்களாம். அத பார்த்துட்டு ஜெயவீனாவை குட்டி பசங்களுக்காக இருக்கிற நீச்சல் குளத்துல இறக்கி விட்டாராம் கோச். ஆனா அது நம்ம ஜெயவீனாக்கு பிடிக்கலையாம். பெரிய நீச்சல் குளத்துல இறக்கி விடுங்க, சின்ன நீச்சல் குளம் வேணாம்னு அடம் பிடிச்சாங்களாம். இவங்க அடம் பிடிச்சத பார்த்துட்டு நம்ம விஜய் சார், பரவாயில்ல சார், அவளை பெரிய நீச்சல் குளத்திலேயே இறக்கி விட்டுருங்கன்னு கோச் கிட்ட சொன்னாராம். நீச்சல் குளத்தை சுத்தி இருந்த எல்லாரும், அதாங்க மத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்விம்மர்ஸ்னு அங்க இருந்த எல்லாருமே விஜய் சாரை திட்டினாங்களாம். குழந்தைய போய் பெரிய குளத்துல இறக்கி விடுறியேன்னு கேட்டாங்களாம்.
அதுக்கு அவன் நிச்சயமா எழுந்து வருவான்னு அப்பவே ஜெயவீனா மேல அவ்வளோ நம்பிக்கையா நம்ம விஜய் சாருக்கு. அவரோட அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம ஜெயவீனா நிக்கிற இந்த இடத்துக்கு காரணம். விஜய் சார் மட்டும் நீச்சல்னு ஒரு விஷயத்த ஜெயவீனாக்கு அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தாலோ இல்ல அதுல ஊக்கப்படுத்தாம இருந்திருந்தாலோ இந்த வெற்றிகளும் அங்கீகாரமும் ஜெயவீனாக்கு சாத்தியமே ஆகியிருக்காதுங்க. என்னதான் ஒருத்தர் தன் வாழ்க்கையில லட்சியத்தோடையும் ஆசையோடையும் இருந்தாலும் ஒரு நல்ல குரு அமையலனா லட்சியத்தை தொடர்றது ரொம்ப கஷ்டங்க. ஜெயவீனாவோட பிராக்டிஸையும் ஆர்வத்தையும் பார்த்துட்டு கோச் இவ பெரிய ஆளா வருவா, நல்ல எதிர்காலம் இருக்கு, ஸ்விம்மிங்ல என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னாராம். கோச்சோட அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் ஜெயவீனாக்குள்ளயும் அவங்க அப்பா தலைவாசல் விஜய் சாருக்குள்ளயும் ஒரு துணிச்சலை ஏற்படுத்துச்சாம். ஆனா ஜெயவீனா அம்மாக்கு ரொம்ப பயம். பெண் குழந்தையாச்சே, ஒரு காலம் வரைக்கும் பரவாயில்ல, பட் பெரியவளானதும் இதெல்லாம் சரியா வருமானு ரொம்பவே யோசிச்சாங்களாம். ஆனா நம்ம விஜய் சார் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தைரியமும் சொன்னாராம். அதுக்கப்புறம் ஜெயவீனாவோட ஸ்விம்மிங் கெரியர்ல தடையே இல்லைங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பெண் தான் லட்சியத்தை அடைய அவளுக்கு நல்ல சப்போர்ட்டிவான குடும்பமும் அவளை சுத்தி இருக்கவங்க அவ மேல நம்பிக்கை வச்சு அவளை ஊக்குவிச்சாலே போதும். அவளுடைய லட்சியத்தை ரொம்ப சுலபமாவும் துணிச்சலுடையும் அடைய முடியும். இந்த மாதிரி பல திறமையுள்ள பெண்கள் நம்ம குடும்பத்திலயும் இருக்காங்க. அவங்க லட்சியத்துக்கு குறுக்க நிக்காம அவங்க கைய பிடிச்சிட்டு அவங்க கூடவே இருந்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா பல சாதனை பெண்களை உருவாக்கலாம். 2011ஆம் ஆண்டு 34வது நேஷனல் கேம்ஸ் ஜெயவீனா ஜெயிச்சாங்க. அந்த போட்டி அவங்க வாழ்க்கையவே மாத்திருச்சுங்க. அதுல ஜெயிச்சதும் அவங்களுக்கு உள்ளேயே ஒரு வெறி வந்துருச்சு. நீச்சல்ல பெருசா சாதிக்கணுங்கிற ஆசையும் வந்தது. அந்த சீரியஸ்னஸ் வர வரைக்கும் ஜெயவீனா அவங்களுக்கு பிடிச்சதால மட்டும்தான் ஸ்விம்மிங்ல கவனத்தை செலுத்தினாங்க. தினமும் ரொம்ப கடுமையா ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குமா. அதனால ஜெயவீனாவால சரியா ஸ்கூலுக்கு போக முடியல. எல்லா குழந்தைங்கள போல டெஸ்ட் எழுதவும் முடியாதாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கெட் டுகெதர் போறோம் வரியான்னு கேட்பாங்களாம். ஆனா ஜெயவீனாவால போக முடியாதாம். ஏன்னா கெட் டுகெதர் போனா பிராக்டிஸ் மிஸ் பண்ண வேண்டி இருக்குமாம். அப்பெல்லாம் ஜெயவீனாக்குள்ள சின்னதா வருத்தம் இருக்குமாம். ச்சே, என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லைஃப்ல ஜாலியா இருக்க முடியலையேன்னு தோணுமா. அப்பெல்லாம் அப்பா கிட்ட இத பத்தி பேசுவாங்களாம். அதுக்கு உன்கிட்ட ஒரு திறமை இருக்கு, உனக்குன்னு ஒரு லட்சியமும் இருக்கு, அதுக்கு நீ நிறைய நேரத்தை செலவிடணும், பிராக்டிஸும் பண்ணணும். அதை மிஸ் பண்ணா உன்னோட லட்சியத்தை பிடிக்க முடியாது. ஒன்னு அடையணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும். எது வேணும், எதை இழக்கலாம்னு யோசிச்சுக்கோன்னு சொல்வாராம். என்னதான் அப்பா சொல்றது புரிஞ்சாலும் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் தான் முக்கியம்னு தெரிஞ்சாலும் மனசு அதை ஏத்துக்கலையாம். கஷ்டத்தோட கேட்டுப்பாங்களாம் ஜெயவீனா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி நீ எல்லாம் எங்கேயோ போயிட்ட, உன்னோட டேலண்ட பார்த்து எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்குன்னு பாராட்டினப்பதான் ஜெயவீனா எவ்வளோ ஸ்பெஷல்னு அவங்களே உணர்ந்தாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம லட்சியத்துக்காக விட்டு கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்ததும் நம்ம ஜெயவீனாவோட இந்த வாழ்க்கை பகுதி. நம்மள பல பேர் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டதுக்கு ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாம நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லட்சியத்தை அடையும் போது அது கொடுக்கும் சந்தோஷம் இழந்த எல்லா சந்தோஷங்களையும் மீட்டு தந்துருங்க. நம்ம விஜய் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ற ஆளுங்க. ஷூட்டிங் இல்லைன்னா ஜெயவீனா கூட எல்லா போட்டிக்கும் அவங்க கூடவே போவாராம். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த நேஷனல்ஸ்ல கூட அப்பா கூட வரணும்னு ஜெயவீனா ஆசைப்பட்டாங்களாம். ஆனா அவருக்கு அதே நாள்ல வேற ஏதோ ஒரு ஷூட்டிங் இருந்ததாம். அதனால வர முடியாதேமான்னு சொன்னாராம். ஆனா கடைசி நிமிஷம் அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆனதால டக்குன்னு ஜெயவீனா கூட கிளம்பி போனாராம். அப்பா இருந்தாதான் ஜெயிப்பேங்கிற மாதிரியான சென்டிமெண்ட்லாம் எதுவும் அவங்க வச்சுக்கல. ஆனாலும் அப்பா கூட இருந்தா ஒரு மாதிரியான தைரியம் ஜெயவீனாக்கு. ஜெயிச்ச உடனே ஓடி வந்து அப்பா கிட்ட கோப்பையை காட்டுவாங்களாம். அப்படி சில நேரத்துல அப்பா கூட இல்லாம ஏதாவது ஜெயிச்சாங்கன்னா முதல் போன் அப்பாக்கு போட்டு ஜெயிச்சிட்டேன்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்த வேலைகளை பாப்பாங்களாம். நம்ம மத்தவங்கள ஜெயிக்க வைக்க பெருசா எதுவும் செய்ய தேவையில்லைங்க. அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரியான ஒரு 4 வார்த்தைகளை சொன்னாலே போதும், அதுவே அவங்களுக்கு சக்சஸ் டானிக்கா அமைஞ்சிரும். பொதுவா ஜெயவீனா வீட்ல பர்த்டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் ஆடம்பரமா கொண்டாடுற வழக்கம் இல்லையாம். ஆனா நம்ம ஜெயவீனா பர்த்டே அன்னைக்கு கிரீட்டிங் கார்டோட முதல் ஆளா விஷ் பண்றதுக்கு விஜய் சார் காத்துக்கிட்டு இருப்பாராம். அது ரொம்ப 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 ஸ்பெஷல் மூமெண்டாங்க. எப்பவுமே அப்பாக்களுக்கு பெண் குழந்தைங்கன்னா கொஞ்சம் பாசம் தூக்கல் தாங்க. இவ்ளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்கும்போது
உங்களுக்கு அபியும் நானும் பார்ட் 2 படம் பார்த்தா மாதிரியே இருக்குமே. நம்ம ஜெயவீனாவும் அதுல வர த்ரிஷா மாதிரியே பேசுறாங்கங்க. அபியும் நானும் படத்துல வர அப்பா கேரக்டர் மாதிரியே தான் அப்பாவும் இருப்பதுல அப்படி ஒரு ஆனந்தம் ஜெயவீனா. அதுல வர பிரகாஷ் ராஜ் மாதிரியே தான் விஜய் சாரும். எங்கேயாவது வெளியே போனா போதுமா, நிமிஷத்துக்கு ஒரு போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா வீட்டை மறந்துட்டு வராம், வீட்டுக்குள்ள வந்தா வேலையை மறந்துட்டு வராம். இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டாங்களாம். ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிட்டாங்கன்னா அதுதான் அவங்க உலகமாவே மாறிடுமாங்க. வேற எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டாங்களாம். எல்லா கவனத்தையும் நீச்சல்ல மட்டும்தான் வச்சிருப்பாங்களாம். குறிப்பா ஸ்விம்மிங்ல வேற எதுலயாவது ஒரு நிமிஷம் ஞாபகம் போச்சுன்னா கூட டைமிங் மிஸ் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு கவனித்தல் திறன் வளர்த்துக்க பல வருஷங்கள் பிராக்டிஸ் தேவைப்பட்டுச்சாம். அப்பாவோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து பல முறை பிரமிச்சு போயிருக்காங்களாம் ஜெயவீனா. செய்யற வேலையில எவ்வளவு டெடிகேஷன் வேணுங்கிறதையும் அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டாங்களாம். கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த வயசுல கடைபிடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க ஜெயவீனா. நம்ம எல்லாரும் அட்வைஸ் பண்றதுல கிங்குங்க. ஆனா நமக்குன்னு வரும்போது எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா மத்தவங்களை மட்டும் அட்வைஸ் பண்ணியே கொல்லுவோம். ஆனா நம்ம விஜய் சார் அப்படி இல்ல. பெருசா எதை பத்தியும் அட்வைஸ் பண்ண மாட்டாராம். உனக்கு எது விருப்பமோ அதை செய், அப்போதான் தோல்விகளையும் பாசிட்டிவா எடுத்துக்க பழகுவ, அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு கத்துக்குவேன்னு சொல்வாராம். இவ்ளோ நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கனே அந்த பொண்ணு ஜெயவீனா ரொம்ப பெரிய பொண்ணுலாம் இல்லைங்க. இப்பதான் +2 படிக்கிறாங்க. பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க. அடுத்து மெடிசன் படிக்கணும்னு ஆசையாம். ஸ்போர்ட்ஸ் படிப்புன்னு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ரெண்டுலயும் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் தான் ஆசையாம் ஜெயவீனாக்கு. சோ நான் உங்க எல்லார் சார்பாவும் ஜெயவீனாக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இன்னும் பல வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் நம்ம இந்திய நாட்டுக்காக வாங்கி குவிப்பீங்கன்னு நம்புறோம். என்ன நேயர்களே, சாதிக்க ரொம்ப பெரிய ஆளாகணும்னு அவசியம் இல்ல. எந்த வயசுலயும் சாதிக்க நினைச்சா சாதிக்க முடியுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்க ஹரியரன். என்ன நேயர்களே, வழக்கம் போல திரைக்கடலோடியில புதுசா ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு ஃபுட்பாலுக்கு பெயரெடுத்த நாடு. இங்க வாழ்ற மக்கள் ஃபுட்பால் போட்டிகளை அவ்வளவு நேசிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்பெயின் நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ஸ்பெயின் நாட்டை பத்தின பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஸ்பெயின் அல்லது ஸ்பெயின் ராஜ்யம்னு அழைக்கப்படுற இந்த நாடு ஐரோப்பிய கண்டத்தோட தென்மேற்கு பகுதியில இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட பரப்பளவு 5,04,782 சதுர கிலோமீட்டர்கள். உலகின் 51வது பெரிய நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டோட எல்லைகள்னு பார்த்தா மேற்குல போர்ச்சுகலையும் தெற்குல மெடிட்டேரியன் சீயை கடந்த ஆட்சி பகுதியான ஜிப்ரால்டரையும் வடக்குல பிரான்ஸ், அடோரா மற்றும் பே ஆஃப் பிஸ்கேவையும் கொண்டு இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தீவுகள்னு பார்த்தா மெடிட்டேரியன் சீல இருக்க பெலாரிக் ஐஸ்லாண்டையும் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க கனரி ஐஸ்லாண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டரோட நடுநில கடற்பகுதியில் இருக்க பாலிஸ் டி சொப்ரானியா என அழைக்கப்படும் மனிதர் வாழா பல தீவுகள் ஸ்பெயின் நாட்டில் இருக்கு. இந்த இடங்கள் இறையாண்மை உள்ள இடங்கள்னு சொல்றாங்க. ஸ்பெயின் நாடு உயர்ந்த சமவெளிகளையும் மலைத்தொடர்களையும் கொண்ட நாடு. அதாவது ஹையஸ்ட் பிளாட்டியூஸ் மற்றும் மவுண்டன் செயினை கொண்ட நாடு. ஸ்பெயின் நாட்டோட புகழ்பெற்ற பைரனிஸுக்கு அடுத்தபடியா இருக்க மலைத்தொடர்கள்னு பார்த்தா கோர்டிலோ கண்டாப்ரா, சிஸ்டமோ ஈப்ரிகோ, சிஸ்டமோ சென்ட்ரல், மோன்டிஸ் டி தொலாடோ மற்றும் சியரா மொனேரா. லெப்ரிரியன் பெனின்சுலால ஹையஸ்ட் பிளாட்டியூவா இருக்கிறது முல்கசான். இதோட உயரம் 3478 மீட்டர்கள். ஆனா ஸ்பெயின் நாட்டிலே இருக்க உயரமான மலைப்பகுதிகள்னு பார்த்தா கெனரி ஐஸ்லாண்ட்ல இருக்க தெய்டே எரிமலைகள் தான்.
இதோட உயரம் 3718 மீட்டர்கள். மெஸ்டா சென்ட்ரல் பிளாட்டியூ தான் ஸ்பெயின் நாட்டோட பெனின்சுலார் பகுதிகளில் இருக்க மிகப்பெரிய பிளாட்டியூ. என்ன நேர்களே, ஸ்பெயின் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்த்து டயர்ட் ஆகி இருப்பீங்க. வாங்க சாப்பிட ஸ்பெயின் நாட்டுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்பெயின் நாட்டோட உணவு வகைகளை பத்தி தான். மொத்தம் ஸ்பெயின் நாட்டுல 24 பிரபலமான உணவு வகைகளும் 13 வித்தியாசமான சூப் வகைகளும் 10 சாஸ் வகைகளும் 14 டெசர்ட் வகைகளும் இருக்கு. இதுல ரொம்பவும் பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சிரிட்டா, காசஸ், மெரிண்டா, பிஞ்சிட்டோஸ், ரோப்பா விஜியி, பிஞ்சிகோ மற்றும் கோகா. இந்த உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட தனித்துவம் என்னன்னு தெரியும். ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த டிஷ் எல்லாம் கண்டிப்பா சாப்பிடாம வந்துடாதீங்க. இப்ப ஸ்பெயின் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பத்தி பார்க்கலாம். ஸ்பெயின் நாடு அரசியல் சட்ட முடியாட்சியின் கீழ் அமைந்ததும் நாடாளுமன்ற முறையில் அமைஞ்ச ஒரு குடியரசு நாடு. 1978ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாடு சர்வாதிகார ஆட்சியிலிருந்து குடியரசுக்கு மாறியது. 1812 தான் ஸ்பெயின் நாட்டோட அரசியல் வரலாறுகள் தொடங்குச்சு. ஆனா குடியரசுக்கு மாறுவதற்கான அரசியல் சீர்திருத்தங்கள் மிகவும் தாமதமாக இடம்பெற்றதுனால பொறுமை இழந்த அப்ப இருந்த ஸ்பெயின் நாட்டோட அரசர் முதலாம் வான் கார்சோல் அடோல் ஸ்வராஜ் என்பவரை புதிய பிரதமரை அமைச்சு அரசியல் திட்டங்களை அமைச்சாங்க. 1978ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இடம்பெற்ற தேசிய மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புல புதிய சட்டத்துக்கு 88% வாக்குகள் கிடைச்சிச்சு. இந்த அரசியல் சட்டத்தின்படி ஸ்பெயின் நாட்டுல 14 தன்னாட்சி சமூகங்களும் 2 தன்னாட்சி நகரங்களும் உள்ளடக்கியது. இப்ப ஸ்பெயின் நாட்டோட பிரதமரா இருக்கவரு மரினோ ரஜாய். வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒன்னான ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில உலகுல 12வது இடத்துல இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட மக்கள். ஸ்பெயின் நாடு ஐக்கிய நாடுகள் அவை, நோட்டா, பொருளாதார ஒத்துழைப்புக்கும் வளர்ச்சிக்குமான அமைப்பு, உலக வணிக அமைப்பு ஆகிய அமைப்புகள்ல உறுப்பு நாடா இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தேசிய மொழி ஸ்பானிஷ். நவீன காலங்கள்ல ஸ்பெயின் நாடு உலக பேரரசா உருவாகி பல இடங்கள்ல தன்னோட செல்வாக்கு பகுதிகளை உருவாக்குச்சு. இதனால ஸ்பெயின் மொழி பேசப்படுற மக்களோட எண்ணிக்கை இன்னைய அளவுல ஏறத்தாழ 500 மில்லியனா இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தலைநகரம் மேட்ரிட். இந்த மேட்ரிட் ஐரோப்பிய ஒன்றியத்தோட 3வது பெரிய நகரம். இந்த நகரத்தோட மொத்த பரப்பளவு 604.3 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள். இந்த நகரத்தோட மக்கள் தொகை ஏறத்தாழ 3.3 மில்லியனா இருக்கு. இந்த நகரம் மாஞ்சரிஸ் நதியோட கரையில அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துல தான் ஸ்பெயின் நாட்டோட நாடாளுமன்றமும் அரச குடும்பத்தினரின் இல்லமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டோட பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்கு ஒரு மைய பகுதியா மேட்ரிட் இருக்கு. அதிக பொருளாதார வாய்ப்புகளும் சிறந்த வாழ்க்கை தரமும் கொண்ட இந்த மேட்ரிட் தான் தென் ஐரோப்பாவினுடைய முதன்மையான பொருளாதார மையமா இருக்கு. என்ன நேயர்களே, ஸ்பெயின் நாட்டோட அரசியல், பொருளாதாரம், தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கோம். சரி வாங்க கொஞ்சம் ஸ்பெயினை சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்பெயின் நாட்டுல இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். ஸ்பெயின் நாட்டுல நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதுல மிகவும் பிரபலமான 3 இடங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் பலாசியோ ரியல் டி மேட்ரிட் அல்லது ராயல் பேலஸ் ஆஃப் மேட்ரிட பத்தி தான். மார்டின் அரண்மனை எனப்படும் இந்த அரண்மனையில தான் ஸ்பெயின் நாட்டோட அரச குடும்பத்தினர் தங்குவாங்க. இந்த அரண்மனை ஸ்பெயின் நாட்டோட தலைநகரமான மேட்ரிட்ல இருக்கு. இப்போ அரச விழாக்கள் நடத்த மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த அரண்மனையின் பல அறைகள் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 5ஆம் பிலிப்பைன் ஆட்சி காலத்துல தான், அதாவது 1738 இருந்து 1755 வரை இருக்க இந்த காலத்துல தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையோட மொத்த பரப்பளவு 1,35,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள். மொத்தம் இந்த அரண்மனையில 3,418 அறைகள் இருக்கு. ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த அரண்மனையை பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் மாஸ்கோ கேட்ரில். இந்த மாஸ்கோ கேட்ரில் பேராலயத்தோட பழைய பெயர் ரோமன் கேத்தலிக் பேராலயம். இந்த தேவாலயம் ஸ்பெயின் நாட்டோட ஆண்டலூசியா நகரத்துல இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட 12 பொருட்செல்வங்கள்ல இந்த பேராலயமும் ஒண்ணு. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டுல அதிக மக்கள் வரும் தேவாலயமும் இந்த தேவாலயம் தான். அடுத்து நம்ம பார்க்க போற இடம் கேலட் அலகாம்பிரா. இந்த கேலட் அலகாம்பிரா அடுத்துதான் நம்ம பார்க்க போற இடம் கேலட் அலகாம்பிரா. அலகாம்பிரா என்பது தெற்கு ஸ்பெயின்ல இருக்க கிராண்டாவின் இஸ்லாமிய ஆட்சியாளர்களால்
கட்டப்பட்ட மாளிகைகளையும் கோட்டைகளையும் கொண்ட ஒரு தொகுதி. 14ஆம் நூற்றாண்டுல இத்தொகுதி கட்டப்பட்ட போது இந்த இடம் அல் அட்லான்சு என அழைக்கப்பட்டு வந்துச்சு. ஒரு காலத்துல கிராண்டியாவின் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருப்பிடமாகவும் இருந்துச்சு. இந்த அலகாம்பரா 740 மீட்டர்கள் நீளமும் 205 மீட்டர்கள் அகலமும் கொண்டது. இந்த அலகாம்பராவை சுத்தி 13 கோபுரங்களையும் அதிக வலுவான அரண்களையும் அமைச்சிருக்காங்க. இந்த கோபுரங்கள் சில பாதுகாப்பு காரணங்களால அமைக்கப்பட்டவை. என்னடா ஸ்பெயின் நாடுன்னு ஆரம்பிக்கிறப்போ ஃபுட்பால்னு ஆரம்பிச்சுட்டு இன்னும் அதை பத்தி பேசலையேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஸ்பெயின் நாடு வெறும் சுற்றுலா தலங்களுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. ஸ்பெயின் நாட்டில் நடக்கிற பல விளையாட்டுகள் மிகவும் பிரபலமானது. ஸ்பெயின் நாட்டு மக்கள் ஃபுட்பால் விளையாட்டுல அதிக ஆர்வம் கொண்டவங்க. இங்க ஃபுட்பாலுக்குன்னு நிறைய கிளப் இருக்கு. உலக புகழ் பெற்ற பிளேயர்களான மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவோட கிளப்பான பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் இங்க ரொம்பவும் ஃபேமஸ். ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா ஸ்பெயின் ஃபுட்பால் மேட்சஸை கண்டிப்பா போய் பாருங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில ஸ்பெயின் நாட்டோட சிறப்பு தகவல்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது உங்கள் ஹரிஹரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லாரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படாதவங்களுக்காக நான் இப்போ சொல்றேங்க. ஃபீனிக்ஸ் பறவை பாத்தீங்கன்னா இறந்து போனா கூட தன் சாம்பல்ல இருந்தே மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை கிரீக் மித்தாலஜில ரொம்ப நாள் வாழ்ந்த பறவையா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியான ஒரு பெண்ணை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். தன்னுடைய வாழ்க்கை எரிந்து சாம்பலான நேரத்துல மீண்டும் மறுஜென்மம் போல ஃபீனிக்ஸ் பெண்ணாக பிறந்தவங்க தான் அஞ்சலி ராஜகோபால். அஞ்சலி ராஜகோபால முதல் முறை பாக்குற யாருக்கும் அவங்கள இன்னொரு முறை உற்று பார்க்க சொல்லும். காரணம் அவங்களோட வித்தியாசமான தோற்றம். இப்ப நம்ம பாக்குற இந்த அஞ்சலி தான் நிஜம். 12 வருஷங்கள் ஓடி போச்சு. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னே மறந்து போச்சாம். அப்ப எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பாக்ஸ இப்ப எங்க வச்சிருக்காங்கன்ற இடம் கூட மறந்து போச்சாம். தேடவும் விருப்பம் இல்லையாம். தான் யாருன்னு தேடிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்களையே அவங்க வெறுத்தாங்களாம். இப்ப இதுதான் நிஜம்ங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கு. அதை ஏத்துக்கிட்ட பிறகுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்காம் நம்ம அஞ்சலி ராஜகோபாலுக்கு. அப்படி என்னதான் இவங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குமே. உங்களுக்காக இப்ப நான் சொல்றேன் இவங்க வாழ்க்கைய பத்தி. போலீஸ் ஆபீசரா இருந்த அவங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இருந்த நம்ம குட்டி பாப்பா அஞ்சலிய வந்து பார்க்க கூட முடியாத சூழ்நிலை. ரத்த சேதங்கள், கொலைகள்னு மீண்டு வந்த அவர்கிட்ட இருந்துதான் அஞ்சலிக்கு இந்த தைரியமும் போராட்ட குணமும் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்னதான் அப்பா போலீஸா இருந்தா கூட அஞ்சலியோட வாழ்க்கை 19 வயசு வரைக்கும் பட்டாம்பூச்சி வாழ்க்கையா தான் இருந்துதான். சென்னையில ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுல போய் டிகிரி படிக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்க நம்ம அஞ்சலி. வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு அஞ்சலியோட அம்மா கூப்பிட்டப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு படிக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்களாம் அஞ்சலி. ஆனா அவங்க அம்மா விடாம கட்டாயப்படுத்தினதுனால அவங்க கூட அஞ்சலியும் பெங்களூர்ல உள்ள அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பினாங்களாம். 2002ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி
கார்ல டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அஞ்சலியும் பின் சீட்ல அஞ்சலியோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். சென்னை டு பெங்களூர் ரூட்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்துதாம் இவங்க காரு. எதிர்லயும் ஒரு ட்ரக்கு வேகமா வந்துகிட்டு இருந்துதாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எதிர்ல வந்த ட்ரக்கு மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். ஒரு 2 நிமிஷத்துல வாழ்க்கையே தலகீழா மாறிடுச்சு. டிரைவரும் பின்னால உட்கார்ந்து இருந்தவங்களும் அடிகளோட தப்பிச்சிட்டாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுல அஞ்சலி முகத்துக்கும் மூளைக்கும் பயங்கர அடி. அஞ்சலி போட்டுட்டு இருந்த கூலிங் கிளாஸ் உடைஞ்சு அவங்க வலது கண்ணுல குத்திருச்சாம். ரொம்ப ஆழமா குத்தினதுல பார்வையே கொஞ்சமா போயிருச்சாம். அஞ்சலி மண்டையில மட்டும் 455 பிராக்சர்ஸ். ஆக்சிடென்ட் ஆனது ஹைவேஸ்ங்கிறதுனால யாருக்கும் உடனே தெரிய வரல. இவங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருந்ததால இவங்க யாராலையும் அசைய கூட முடியலையாம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் யாரோ இவங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு பக்கத்துல உள்ள வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் காயங்களோட தப்பிச்சுட்டாங்களாம். அஞ்சலிக்கு பயங்கரமா அடிபட்டதுல அவங்க மூளைக்கு தான் சேதாரம். அதனால மாச கணக்குல ஐசியூலே வச்சிருந்தாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுனால அவங்க முகம் முழுக்க வடிவமே போயிருச்சாம். சிதைஞ்சு போயிருந்த அஞ்சலி முகத்தை எப்படி சரி செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. 1 மாசம் ஃபுல்லா கோமாவிலே இருந்தாங்களாம். அப்பப்ப நினைவு திரும்புறதும் மறுபடி போறதும்னே இருந்துதாம். அதுக்குள்ள மொத்த பார்வையும் போயிடுச்சு. வாசனை சக்தியும் காலி. மூளை மிதக்கிற செரிப்ரோஸ்பைனல் திரவம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருந்த அஞ்சலிய எப்படி காப்பாத்துறதுன்னே டாக்டர்ஸ்க்கு ஒன்னும் புரியல. எங்க இருந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். அஞ்சலியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற தவிப்புல அவங்க அப்பா சிகாகோவுல ஒரு ஹாஸ்பிட்டலை பத்தி கேள்விப்பட்டு அங்க அஞ்சலிய கூட்டிட்டு போனாரு. பிராக்சர் ஆனதுல பொடி பொடியா போயிருந்த எலும்புகளையும் உரு தெரியாம போயிருந்த அவங்க முகத்தையும் வச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்கிற பெரிய சவால அங்க இருந்த ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியான ஆபரேஷன்ஸ். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த டாக்டர் கிட்ட இல்ல. அந்த நேரத்துல அவருக்கு அஞ்சலியோட உருவத்தை விட உயிர் தான் முக்கியமா இருந்தது. 2002ல தொடங்கி 2004 வரைக்கும் வரிசையா ஆபரேஷன்ஸ் நடந்தது அஞ்சலிக்கு. டைட்டானியமும் மெட்டலும் வச்சு ஒரு வழியா அஞ்சலிக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. பார்வை போன வலது கண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வர ஆரம்பிச்சது. வலது கண்ணை குத்துன அதே கூலிங் கிளாஸ் தான் அவங்க இன்னொரு கண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவங்க கூலிங் கிளாஸ் போடாம போயிருந்தாங்கன்னா நேருக்கு நேர் மோதினதுல அந்த கண்லையும் பார்வை போயிருக்கும். அஞ்சலியோட தோற்றமே முழுசா மாறி போச்சு அவ்வளவு ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம். அப்ப நம்ம அஞ்சலிக்கு 19 வயசு. தேடலும் கனவுகளும் நிறைஞ்ச அந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப இது அஞ்சலி இல்ல வேற யாரோங்கிற அந்த உணர்வு எவ்வளவு கொடுமையானதுங்க. அஞ்சலியோட அடையாளமே தொலைஞ்சு போன மாதிரி அழுதுருக்காங்க அஞ்சலி. பீனிக்ஸ் பறவை போல உயிர் தெழுந்திருக்காங்க அஞ்சலி. ஒரு துயரம் வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன் எவன் போலியா இருந்திருக்கான்னு தெரியும். அஞ்சலியோட பழைய முகமும் அடையாளமும் அவங்கள விட்டு போயிருந்தாலும் சாதிக்கணுங்கிற அவங்க வெறி மட்டும் போகல. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாசமான நிலையில சிகாகோ யூனிவர்சிட்டிய அணுகி சீட் கேட்டிருக்காங்க அஞ்சலி. அவங்க கதையை தெரிஞ்சதும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க. எங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமையை உருவாக்கிருச்சு விதி. ஆனா விதியை வெற்றி அடைய விடாம அதே இடத்துல அவங்க கனவுகளுக்காக போராடி படிப்பை தொடங்கினாங்க அஞ்சலி. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு சாட்சி நம்ம அஞ்சலி ராஜகோபால் தாங்க. அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அஞ்சலி. அந்த யூனிவர்சிட்டியில நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அஞ்சலி. இவங்களை இங்க இருந்த பல பேருக்கு அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அஞ்சலியோட உருவம் மாறி இருந்தது. இப்படியே வெளியே போகாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம்னு உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அஞ்சலி. தனக்கும் இந்த புது உருவத்துக்கும் நல்ல அடையாளம் கிடைக்கணும்னு NDTVல ஒரு ஷோ நடத்தினாங்க. டச் PRன்னு சொந்த கம்பெனி ஒன்னும் தொடங்கினாங்க அஞ்சலி. சமீபத்துல பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க அஞ்சலி. இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாதது. நம்ம ஊர்ல யாருக்காவது ஏதாவது அதிர்ச்சியான விஷயமோ இல்ல விபத்தோ நடந்தா அத பத்தி பேச கூட பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, நடந்தது சொன்னா அது நமக்கே கலங்கலாகிடுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மத்தவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது மூலமாவும் அடுத்தவங்களோட அனுபவங்களை கேட்கறது மூலமாவும் ஆறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க அஞ்சலி.
விபத்தை சந்திச்சவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி ஜெயிச்சிடலாம்னு சொல்லணும்னு நினைச்சாங்க அஞ்சலி. இப்படி பல காரணங்களுக்காக தொடங்கினதுதான் இந்த ஃபீனிக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு செமினார், ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புரிதலையும் பகிர்தலையும் ஏற்படுத்துறாங்க. 19 வயசு வரைக்கும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அஞ்சலியும். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அஞ்சலி கண்ணுக்கு எதிரிலேயே அவங்க தோற்றத்தை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்காங்களாம். பசங்க திரும்பி பார்க்கவே பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களோ கண்ணா பின்னான்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா சிதைஞ்சு போன முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டாகணுங்கிற பெரிய சவால் அஞ்சலிக்கு முன்னாடி இருந்தது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், கிண்டல் அடிக்கட்டும். அஞ்சலிக்கு அவங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய மிச்ச வாழ்க்கையும் நிரூபிக்க வேண்டிய சாதனைகளும் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. அழகான அந்த லட்சியங்களை அடைய தன்னம்பிக்கை தான் அவசியமா பட்டதே தவிர அழகான முகம் தேவைப்படல. வாழ்க்கை அஞ்சலிக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியில வர தெரிஞ்ச அஞ்சலிக்கு மனச அமைதியாவும் வச்சுக்க தெரியும். இப்படி அவங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் ஃபீனிக்ஸ் இனிஷியேட்டிவோட நோக்கம். செம்மறி ஆட்டு மந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு செம்மறி ஆடு பள்ளத்துல விழுந்து எழுந்து போனா அதே பள்ளத்துல விழுந்து எழுந்துதான் மத்த ஆடுகளும் போகும். பள்ளம் இருக்கேன்னு வேற ஒரு பாதையில போகாது. ஆனா நாம மனிதர்கள், நம்ம ஏன் செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கணும்? மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை கேட்டோம்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணாம தப்பிச்சிடலாம். பரீட்சையில பாத்தீங்கன்னா நாம படிச்சதுல இருந்தேதான் கேள்விகள் கேட்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. பரீட்சையை எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஸ்கூல் எக்ஸாம்லயோ இல்ல காலேஜ் எக்ஸாம்லயோ தான் மத்தவங்கள பார்த்து எழுதுறது தப்பு. ஆனா வாழ்க்கையில மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது தப்பு இல்ல. ஃபீனிக்ஸ் பறவையாலேயே சாம்பல்ல இருந்து உயிர் தெழ முடியும்னா மனுஷங்களால ஏன் முடியாது? அஞ்சலியை இப்போதும் இன்னொரு முறை உற்று பார்க்க தோணுதுங்க. அவங்களோட அந்த வித்தியாசமான தோற்றத்துக்காக இல்ல, ஆவேசமான, வீரமான, அழுத்தமான அவங்களோட வார்த்தைகளுக்காக. அஞ்சலி ராஜகோபாலோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் அழகு மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Welcome friends, this is Vit Community Radio 90.8 and you are listening to the program Wake Up Now. I am Siddharth Verma. Wake Up Now is a show in which we discuss about various social issues deep-rooted in our society, their causes, consequences, case studies, and their best probable solutions. In this episode, we are going to discuss about domestic violence. Domestic violence, also known as domestic abuse, spousal abuse, battering, family violence, dating abuse, and intimate partner violence, is a pattern of behavior in which involves the abuse of one or other person against another in an intimate relationship such as marriage, cohabitation, dating, or within the family. It can be experienced by persons in heterosexual or same-sex relationships. Forms of domestic violence include physical, emotional, verbal, economic, and sexual abuse, which can range from subtle coercive form of abuse to violent physical abuse that results in disfigurement or death. The World Health Organization reports that globally 38% of murders against women are committed by an intimate partner. Violence against women is highly prevalent in India. Almost 70% of women are victims of domestic violence. According to National Family Health Survey, 1 in 3 married adolescent girl has experienced physical violence from their husband. Survey of more than 83,000 women aged between 15 to 49 showed that 34% had suffered physical violence ranging from slapping, punching, and twisting of arm to severe assaults such as burning, choking, or attacks with weapons. Besides this, nearly 15% have experienced emotional and 9%
sexual violence. The National Crime Records Bureau (NCRB) says a total of 244,270 incidents of crime against women were reported in country in the year 2012, compared with 228,650 incidents in the year 2011, which is an increase of 6.4%. It is difficult and potentially misleading to make a culture-based argument about the problems that women face in India because of the size and diversity of the country. There is no culture that is either exclusive Indian or covers the whole population residing within its borders. Generalizations that ignore even 1% of the population leave more than 10 million people out of the calculation. Thus, the situation of women varies within India, especially women from northeastern provinces as well as in the south tend to be in a better position. Their share of the female workforce, especially in the service sector, seems to be quite high. Moreover, they are considered to be more visible and active in the public sphere. Moreover, regression social codes that disproportionately penalize women are not unique to India and have been a social hurdle in all countries when it came to extending political, legal, and economic rights to women. Nevertheless, same number clearly indicate a large problem in Indian society's attitude of women at the macro level. According to the 2011 census, the sex ratio between the men and women indicates 940 women to 1,000 men, which is a definitely improvement over 2001 census, where the ratio was 933 women per 1,000 men. However, India still has one of the lowest sex ratios on the world, with approximately 35 million women missing. The highest number of missing women at the birth is in the northwestern states of Punjab, Rajasthan, and Haryana, etc. Research indicates that 12% of this gap is found at birth, which increased to 25% during childhood. Some of the widely regarded key explanations for these missing numbers are sex-selective abortions and possible neglect of young girls during infancy, indicating a high preference of male child rather than the female child. The preference for boys is also evident in the gender gap in literacy rate in 2011 census, which shows that 82% of males and 65% of females are literate. The difference of 17% indicates that many Indian parents still believe that educating the sons take precedence over daughters while allocating family resources. Nevertheless, it is considerably improvement over previous census data, where the gap was 27% in the year 1981, 25% in the year 1991, and 22% in the year 2001. Much of the violence against Indian women is in the form of domestic violence, dowry deaths, acid attacks, honor killings, rape, abduction, and cruelty by husband and in-laws. One of the key challenges is dowry, a practice of the bride's family giving gifts of cash and the kind of groom and his family. In some cases, the groom's family mistreats the bride if the demands are not met. To protect women against this threat, the Indian government has enacted the Dowry Prohibition Act and Protection of Women from Domestic Violence Act and Cruelty under Section 498A of the Indian Penal Code. In the year 2012, according to the National Crime Records Bureau (NCRB), the dowry death or murder of women by groom or in-laws because of the unmet high dowry expectations constituted 3.4% of all crimes against women. In other words, last year in India, on an average, 22 women were killed per day because their families could not meet dowry demands. The NCRB statistics indicate that an Indian woman is most unsafe in her marital home, with 43.6% of all crimes against women being cruelty inflicted by her husband and relatives. These numbers do not include incidents of marital rape, as India does not recognize marital rape as offense. Of the 24,923 rape incidents in India in 2012, 98% of the offenders were known to the victim, which is higher than the global average of approximately 90%. This may also mean that children, boys and girls in India grow up in a situation where they see violence against a woman as a norm. To put a check on such activities, first time in the year 1983, domestic violence was recognized as a specific criminal offense by introducing of a section 498A into the Indian Penal Code. This section deals with cruelty by a husband or his family towards a married woman. 4 types of cruelty are dealt with this law: conductivity that is likely to drive a woman to suicide,
conduct which is likely to cause grave injury to the life, limb, or health of the women. Harassment with the purpose of forcing the woman or her relative to give some property. Harassment because the woman or her relatives is unable to yield demands for more money or does not give some property. The punishment is imprisonment for up to 3 years and a fine. The complaint against cruelty need not be lodged by the person herself. Any relative may also make the complaint on her behalf. Children who are exposed to domestic violence are at a greater risk for substance abuse, juvenile pregnancy, and criminal behavior, and those raised in homes without violence. Many studies have noted that children from violent homes exhibit signs of more aggressive behavior, such as bullying, and are up to 3 times more likely to be involved in fighting. Research has shown that prevention and early intervention efforts are effective in reducing domestic violence and child abuse behavior. By promoting a culture of respect and non-violence with the children and youth at an early age, the child welfare professionals hope to prevent future violent behaviors. There is a need to educate and empower youth to build lives and communities free from domestic and dating violence by offering safety tools and resources. In the next episode, we will be witnessing another social issue, analyzing its causes, consequences, and the part we can in its eradication from the society. This is Siddharth Verma, and you are listening to the program Wake Up Now, and this is VIT Community Radio. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல கழுதை ஒண்ணு நிறைய பொதி மூட்டைகளை சுமந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தது. அந்த கழுதைக்கு பின்னாலேயே கழுதையோடைய எஜமானரும் அவர் வளர்க்கும் நாயும் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது எஜமானருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஓய்வெடுக்கலாம்னு முடிவு பண்ணி புல்தரைய பார்த்ததும் கழுதி அங்க மேய விட்டு மரத்தோட நிழலுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அப்போ கழுதை அங்கிருந்த புல்லையெல்லாம் நல்லா சாப்பிட்டது. ஆனா பாவம், நாய்க்கு தான் சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அதுக்கு ரொம்ப பசியாவும் இருந்தது. பொறுத்து பார்த்த நாய் கடைசியா வேற வழி தெரியாம கழுதைய பார்த்து, நண்பனே, என்னால பசிய தாங்க முடியல, ரொம்ப பசிக்குது, எஜமானரும் நல்லா தூங்குறாரு, கொஞ்சம் கீழே படு, நான் உன் பொதியில இருந்து கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துக்கிறேன்னு கெஞ்சி கேட்டதாம். ஆனா அந்த கழுதை கொஞ்சம் கூட நாயோட கெஞ்சல மதிக்கவே இல்ல. அது மட்டும் ஜாலியா புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தது. நாயும் விடாம கெஞ்சி கேட்டுச்சான். நாயோட தொந்தரவை தாங்க முடியாத கழுதை, அட என்னப்பா அவசரம், எஜமானர் எழுந்திருக்கட்டும், அவர் சாப்பிடும்போது உனக்கும் தானே கொடுப்பாருன்னு கழுதை சொல்லிச்சான். வேற வழி இல்லாம நாய் சோர்ந்து போய் படுத்துக்குச்சான். அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஓநாய் கழுதைய பார்த்த உடனே பாய வந்துச்சு. கழுதை உடனே பயத்துல அலறி, நண்பா சீக்கிரம் ஓடி வந்து என்ன காப்பாத்துன்னு நாய பார்த்து கத்துச்சான். படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காத நாயும், ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு, எஜமானர் எழுந்த உடனே உன்னை கட்டாயம் காப்பாத்துவாருன்னு சொல்லிச்சான். கழுதை நாய்க்கு உதவி செய்யாமல் தான் செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நாம மத்தவங்களுக்கு உதவினாதான் மத்தவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. விஐடி பண்பலை 90.8 மற்றும்
யூனிசெஃப் CRA இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுநர் பார்வை. வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு வல்லுநர் கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுகிறதுக்காக என் குமார், ஃபவுண்டர் ஆஃப் கேவி ஸ்பெஷல் ஸ்கூல், அதனுடைய ஃபவுண்டர் என் குமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். நான் என்னோட பெயர் என் குமார், கேவி சிறப்பு பள்ளியினுடைய ஃபவுண்டராக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளியை நான் கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி குறிப்பாக இந்த லேர்னிங் டிசபிலிட்டி மட்டுமல்ல, இந்த பள்ளி மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்காகவும், ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும், அதோடு செரிப்ரல் பால்சி என்று சொல்லக்கூடிய மூளை முடுக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் சிறப்பான முறையிலே சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியை நான் துவக்குவதற்கான முக்கியமான நோக்கம், எனக்கு ஒரு குழந்தை இருந்தான். அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருந்தான். அவனுடைய ஞாபகமாகவும் அந்த சமயத்திலே நிறைய பள்ளிகள் இந்த வேலூர் மாநிலத்தில் இல்லாத இருந்த காரணத்தினாலும் இந்த மாதிரியான ஒரு பள்ளியை ஆரம்பித்து நிறைய இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பள்ளி துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளி நம்மளுடைய வேந்தர் அவர்களால் துவக்கப்பட்டது. 2014 ஆண்டு 20 நவம்பர் 2014 ஆண்டு துவக்கப்பட்டது. இந்த பள்ளி கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி சார், இந்த ஸ்கூலை பற்றி சொன்னீங்க. நீங்கள் என்ன சார் படித்து முடிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓகே, நான் இதற்கு முன்பாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, LICயில் ஒரு முதுநிலை கிளை மேலாளராக இருந்தேன். பல்வேறு கிளைகளிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். குறிப்பாக வேலூர், காட்பாடி கிளைகளிலே நான் கிளை மேலாளராக இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு நான் என்னுடைய பிள்ளையினுடைய ஞாபகமாக அந்த LIC பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று இன்றைக்கு அந்த பள்ளியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். சரி சார், சரி, ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு தியரியாகவும் இருக்கட்டும், சில ப்ராக்டிக்கல் விஷயங்களும் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் LICயில் வேலை செஞ்சு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களுக்காக இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்காக ஏதாவது படிப்புகள் படிச்சிங்க? கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதை பேரண்ட்டாக நான் எனக்கு அந்த குழந்தையோடு நான் பழகிறதுனால நிறைய விஷயங்கள் நான் அந்த குழந்தையோடவே ஸ்பெண்ட் பண்ணதுனால எனக்கு அவனுடைய அனைத்து கஷ்டங்களும் எனக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணேன்னா, நான் அந்த குழந்தைகளுக்காக தனியாக நான் என்ன பண்ணேன், மெடிக்கல் சோஷியாலஜின்ற ஒன்று MSc மெடிக்கல் சோஷியாலஜி நான் முடித்திருக்கிறேன். அதோடு ஸ்பெஷல் எஜுகேஷனில் நான் ஓரளவுக்கு தெரிந்தாலும் கூட நான் இந்த குழந்தைகளுடைய மன வளர்ச்சி சம்பந்தமான ஒரு ஆய்வையும் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அது இப்போ கவுன்சிலிங் அண்ட் ஃபேமிலி தெரப்பி என்ற ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணிகிட்ருக்கேன். பர்டிகுலராக இந்த அடலசன்ட் சைக்காலஜி பற்றியும் நான் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றியும் ஒரு ஆய்வை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அடலசன்ட் சைக்காலஜி. ஏனென்றால் மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சில்ட்ரன்ஸ், குழந்தைகளுக்கு. பர்டிகுலராக அந்த அடலசன்ட் சைக்காலஜி நான் பார்க்கணுன்னு பார்க்குறேன். அதனால் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான மூல வளர்ச்சியில் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். சரி சார், அடுத்ததாக உங்களோட ஸ்கூலில் எந்த மாதிரியான தெரப்பிகள், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? ஓகே, எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ எங்கள் குழந்தைங்கள 3 விதமான குழந்தைகள் இருக்காங்க. ஒன்று மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இன்னொன்று ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், 3வது இந்த மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். இந்த குழந்தைகள் 4 வயது முதல் கொண்டு 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை, அது ஆண் பெண் இருபாலரையும் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே இஷ்யூ தான். எப்படின்னா, அவர்கள் தூங்கி எழுந்ததுலேருந்து படுக்க போகிற வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கும். எப்படின்னா, ஒரு ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன இஷ்யூன்னா, அவனை எழுந்த உடனே அவன் பல் தேய்க்கிறதுல இஷ்யூ, பாத்ரூம் போகிறதுல இஷ்யூ, டாய்லெட்டிங்கில் இஷ்யூ, ட்ரெஸ்ஸிங்கில் இஷ்யூ, குளிக்கிறதுலையும் இஷ்யூ, சாப்பிட்றதுல இஷ்யூ, எல்லாமே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு எதையுமே பண்ண முடியாது, கோஆர்டினேஷன்ஸ் இருக்காது. அதனால் அனைத்து விதமான இஷ்யூஸுக்கும் நாங்கள் ஒவ்வொரு விதமான இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுக்குறோம். அது ஸ்பெஷல் எஜுகேஷன் மெத்தடில் கொடுக்குறோம், ஆக்குபேஷனல் தெரப்பட்டிக் மெத்தடில் கொடுக்குறோம். ஒரு சில குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஒரு சில குழந்தைங்க பேச மாட்டாங்க, ஒரு சில குழந்தைங்க விடாப்பிடியாக பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை வச்சு நாங்கள் தெரப்பட்டிக் ஸ்பீச் தெரப்பியும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படும். பர்டிகுலராக மூளை முடுக்குவாதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி தேவைப்படும். ஏன்னா அவர்களுக்கு தலை நிற்காது, கழுத்து ஆடிட்டே இருக்கும். இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எப்போவுமே தெரப்பட்டிக் மெத்தட் ஃபிசியோதெரப்பி நாங்கள் கொடுக்குறோம். இது இல்லாமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னும் சில மருத்துவர்களை கொண்டு அவர்களுடைய ஜென்ரல் செக்கப்பும் நாங்கள் பண்ணுறோம்.
சரி சார், உங்கள் பள்ளியில் எந்த மாதிரியான தெரபிஸ்ட் இருக்காங்க, எந்த மாதிரியான அலுவலர்கள் உங்கள் கூட பணி செய்கிறவங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக எங்கள் பள்ளியில் வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க. அந்த அம்மா ஒரு 16 வருஷங்கள் அனுபவம் மிக்கவர்கள். அவங்க பிஓடி வந்து இந்தியாவிலையும் ஒரு 14 ஆண்டுகள் யூகேலையும் எம்ஓடி படித்தவங்க. அந்த அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க ஆக்குபேஷனல் தெரப்பி மட்டுமே இல்லை, ஃபிசியோ ரிலேட்டட் தெரப்பியும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனலுக்கு என்ன விதமான கைடன்ஸும் அவங்க ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கும் கைடன்ஸும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பேரண்ட்ஸுக்கும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி சார், அடுத்ததாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நிறையா ஆட்டிசமாக இருக்கலாம், இல்லை வந்து மென்டலி ரிட்டார்டட் அந்த மாதிரியான குழந்தைகள் இருக்கும். நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்கலாம், நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியவும் சொல்கிறதில்ல. அந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட வளர்கிற வரைக்குமே அப்படியே விட்டுருது. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ் இப்போ எப்படி ஸ்பெஷல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும், அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் இப்போ இருக்கா, இல்லை இப்போ கம்மியாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்குன்னு? இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு அதிகபட்சமான அவேர்னஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து 3 விதமாக நிறையா நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்றுன்னா, பேரண்ட்ஸ் ரொம்ப ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய குழந்தைங்க உடனே ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இம்மிடியேட்டாக ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சு அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்களா, அவருடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் அடையுமா இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸுங்கள் இன்றைக்கு இருக்காங்க. அதே போல் ஒரு சில பேரண்ட்ஸுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த குழந்தைகள் எந்த சமயத்துலேயும் நம்மளால் மாற்ற முடியாது, இவர்கள் எந்த விதத்திலும் குணமடைய முடியாது என்று நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுங்களும் இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸுங்க ஒரு அவமான குறைவாக ஸ்கூலுக்கே கொண்டு வராமல் வீட்டிலே வைத்து கொண்டு பார்க்குற குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் இருக்காங்க. 3 விதமான பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், கடவுளை கும்பிட்டா சரியாயிடும், அந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கையில் பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பெற்றோர்கள் மத்தியில் இந்த குழந்தைகளை பற்றி விழிப்புணர்வு அதிகமாக தான் இருக்குது, குறையில். அதுக்காக நிறைய குழந்தைகளை பள்ளிகள் கொண்டு வராங்க. பெற்றோர்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. இந்த குழந்தைகளுடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி கிடைக்குமான்றதுனால நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய இருக்குது. இந்த குழந்தைகளை பற்றி அவேர்னஸ் இப்போல்லாம் பிறந்த ஒரு 3 மாதத்தில் அந்த குழந்தை தவழலைன்னா இமீடியட்டாக மருத்துவரை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்குது, பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்க்குறதோ இல்லை வேறு எதமான தெரப்பி, வேறு ஏதாவது பர்சனலாக ஏதாவது ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது சிகிச்சைகள், அந்த மாதிரியான முறைகள் பிறந்த உடனே நம்ம கொடுத்தாகணும், கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான குழந்தைகள் எந்த காரணத்துக்காக பிறக்கிறாங்கன்னு கரெக்டாக எக்ஸாக்ட் டீட்டெயிலேஜ் சொல்ல முடியாது. காரணங்கள், காசஸ் ஆஃப் தி இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான காசஸ் இமீடியட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஹெரிடிட்டரியாக இருக்கலாம், வேறு ஏதாவது மெடிக்கல், இந்த டியூரிங் ப்ரெக்னன்சி மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துருக்கலாம். நிறைய பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ ஒரு ஆட்டிசம் குழந்தை பிறந்தோன்னா நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நாங்கள் இங்கே நிறைய மருத்துவமனைகளில் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னென்னா, இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு சப்போஸ் அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரியான வியாதிகள் இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம RH ஃபேக்டர்ஸ் ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறாங்க. பட் ப்ரிவென்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் சில்ட்ரன் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லப்படுது. சரி சார், உங்கள் ஸ்கூலில் என்ன மாதிரியான ஸ்பெஷல், இப்போ ஒரு தெரப்பி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இந்த வேறு ஏதாவது ட்ரைனிங்கோ ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கூல்னாலே அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம், அதை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான ஸ்பெஷல்? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்கூல்ன்ற கான்செப்ட் வந்து 5 வயதுக்கு மேற்பட்டு 14 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் சப்போர்ட் கொடுக்குறோம். 14 வயசுக்கு மேலே போச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வெக்கேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும். வெதர் இட் இஸ் ஆட்டிசம் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, மூளை எம்ஆராக இருந்தாலும் சரி. எம்ஆர் என்பது மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து சப்போஸ் 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க நம்ம ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி ஆரம்பித்து அதை கொடுக்கணும். அது வந்து நாங்கள் இப்போ ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் எப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது வளர்கிற ஒவ்வொரு ஸ்டேஜஸும் லைஃப் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ரொம்ப வேகமாக வளரும்.
ஒரு குழந்தை பிறந்த உடனே தவழும், உருளும், எழுந்துக்கும், நடக்கும், எல்லாமே இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை 3 மாதத்தில் அந்த குழந்தை அப்பா அம்மாவை ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு இஷ்யூ. அந்த குழந்தை எழுந்து உட்காரலன்னா, முட்டி போடலைன்னா இஷ்யூ, கவழலைன்னா இஷ்யூ, எழுந்து உட்காரலன்னா இஷ்யூ, தலையை தூக்கி பார்க்கலன்னா இஷ்யூ. இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வளர்ச்சியில் மாற்றங்கள் தெரிஞ்சாவே அது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இம்மீடியட்டாக இதை வந்து மருத்துவர்கள் கவனத்திற்கோ எங்களை மாதிரி பள்ளிகளுக்கோ கொண்டு வந்து அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களுடைய ரீஹபிலிட்டேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் அது ஸோ இந்த விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஒரு குழந்தை ஆட்டிசமோ இல்லை வேறு ஏதாவது மென்டலி ரிட்டார்டட் குழந்தை பிறந்துடுச்சுன்னா ஸோ ஒரு பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவு வந்து பங்கு இருக்கணும்? ஏன்னா அவங்க வந்து நார்மல் சில்ட்ரன் கிடையாது, சில விஷயம் சொல்லி கொடுத்தனே புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பேரண்ட்ஸும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலில் இருக்கிற அவங்க அந்த ட்ரெயினராக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க அங்கே இருக்கிற டீச்சராக இருக்கலாம், எந்த அளவு ரொம்ப சப்போர்ட் வந்து அந்த குழந்தைக்கு முக்கியம்? அவங்களோட பங்குகள் என்ன? பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸோட பங்குகள் என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த குழந்தைங்களுக்கான இன்டர்வென்ஷனுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு குழந்தை தவழலைன்னா அவங்க வருத்தப்படுறாங்க, சிரிக்கலைன்னா வருத்தப்படுறாங்க, பேசலைன்னா வருத்தப்படுறாங்க. இது எல்லாமே முதலில் தாக்கக்கூடது பேரண்ட்ஸ் தான். அப்போ அந்த ஒரு ஸ்கூல் ஏஜஸ் இப்போ ஒரு 4 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தைய அட்மிட் பண்ணுவாங்க. அப்போது இந்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலையும் அந்த குழந்தையினுடைய நலனிலையும் மிகுந்த அக்கறை காட்டுறவங்க பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி வரும்போது இம்மிடியட்டாக அவர்கள் வந்து கண்காணிக்கப்படுகிறார்கள். அதற்கான மெத்தட்ஸை நம்ம நிறைய மெத்தடில் அவங்க அசஸ் பண்ணி அதை வந்து இன்டர்வென்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க, அது பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸு நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை தலையை தூக்கியே பார்க்கலன்னா அதுக்கு ஒரு தெரபட்டிக் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. தலையை எப்படி தூக்க வைக்கிறதுன்னு ஒரு ஸ்டிமுலேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுப்பாங்க, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கொடுப்பாங்க. அப்போது தலையை நிமிர்ந்து பார்த்தா தான் அந்த குழந்தைங்க நம்ம சொல்கிற கமாண்டை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னால் தலையை தூக்கினா தான் அம்மாவை பார்க்க முடியும். அம்மாவுடைய குரல் கேட்கணும்னு சொன்னால் தலையை தூக்கி பார்த்தா தான், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். தலையை தூக்கி பார்க்குறது, அம்மாவுடைய சவுண்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அப்பாவோட ஃபேஸை பார்க்குறது. ஐ கான்டாக்டெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய இருக்காது. ஐ கான்டாக்ட் இருந்தால் தான் நம்ம சொல்கிற கமாண்டை அவங்க ஒபே பண்ணுவாங்க. ஐ கான்டாக்ட் இல்லைன்னா அந்த குழந்தைங்க நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியாது, கேட்காது. இதெல்லாம் நம்ம ஏர்லியர் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சி அதற்கான இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல், அதாவது இப்போ நார்மல் ஸ்கூலில் இருக்கிற பசங்களே ரொம்ப சுட்டித்தனமாக வந்து 1ஆவதுலேருந்து ஒரு 6ஆவது வரைக்கும் ரொம்ப சுட்டித்தனம் இருப்பாங்க. அவங்கள அடக்கிறதுக்கு கஷ்டம், கம்முன்னு இருங்க, நிறைய விஷயம் வாழ்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க சார்? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஈச் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு குழந்தையோட ஆட்டிடியூடும் ஐக்யூ லெவலும் எல்லா குழந்தைகளுக்கும் ஈவன் நார்மல் சில்ட்ரன்ஸ்க்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பள்ளியில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 30 குழந்தைங்கன்னா 30 குழந்தைங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். ஸோ அந்த அப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த மாதிரியான குழந்தைங்களோட எங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து ஐக்யூ லெவல் அசஸ்மெண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து அதனுடைய வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறோம். 2 ஏஜ் சொல்கிறோம், மென்டல் ஏஜ் ஒன்று சொல்கிறோம், குரோனாலஜிக்கல் ஏஜ் அது சொல்கிறோம். அப்போ மென்டல் ஏஜ் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு குழந்தையோடைய மன வளர்ச்சி அதனுடைய வயது எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம அசஸ் பண்ணுறோம். அப்போது அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை நார்மல் சில்ட்ரன்ஸ் துருன்னு இருக்காங்க இல்லையா, அதே போல் இந்த குழந்தைங்களையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஆட்டிசம் குழந்தைங்கன்னா ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ADHDன்னு ஒரு சில வெரைட்டி இருக்குது, ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம். ஆட்டிசத்துலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதில் வந்து அது வந்து என்ன சொல்கிறோன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னுவாங்க. அந்த குழந்தைங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, எந்த சொல்லு கமாண்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து முதல்ல அவங்க ஹை கான்டாக்டே இருக்காது, நம்மளை நேராகவே பார்க்க மாட்டாங்க, எங்கே வேணாலும் ஓடிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. ஹைப்பராகவும் ஒரு சில குழந்தைங்க இருப்பாங்க, ஹைப்போவாகவும் இருப்பாங்க, ரொம்ப சாதுவாகவும் ஒரு சில குழந்தைங்கள் இருப்பாங்க. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் குழந்தைங்களும் ஆட்டிசத்துலையும் இருக்குது. அவங்களுடைய பிஹேவியர்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில குழந்தைங்க கை தட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விதமான பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான நடத்தைகள் ஒவ்வொரு குழந்தைங்கிட்ட பார்க்கலாம்.
எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியான டிஃபிஷியன்சி இருக்காது, ஒரே மாதிரியான பிஹேவியரோட பேட்டர்ன் இருக்காது. ஒவ்வொரு குழந்தைங்களோட ஒரு சில குழந்தை கை தட்டிகிட்டே இருக்கும், ஒரு சில குழந்தை தலையாட்டிகிட்டே இருக்கும், ஒரு சில குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆட்டிசத்துலேயே நிறைய இருக்கும். சரி சார், அடுத்ததாக ஒரு கேள்வி. சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ப்ரிவென்ஷன் மெத்தட் எடுக்கலாம், இல்லைன்னா ரீஹபிலிட்டேஷன் அந்த மாதிரி. ரொம்ப லேட்டாக கொண்டு வர குழந்தைகள் ரொம்ப லேட்டு, ரொம்ப அது அவங்க அந்த ஸ்டேஜே கடந்துறாங்க. சரி ஓகே நம்ம இப்பயாவது போய் பார்க்கலான்னு. ஸோ அந்த மாதிரியோட குழந்தைகள் அவங்களோட நிலைமை என்ன சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், இப்போ நாங்கள் இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது ஏர்லியர் ஸ்டேஜில் அந்த குழந்தைங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைங்க சீக்கிரமாக கொஞ்சம் மாடிஃபை ஆகும், ரீஹபிலிட்டேஷன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்குன்றதே நம்ப மாட்டாங்க. என் குழந்தை நல்லா இருக்கான், நார்மலாக இருக்கான், ஏன்னா ஃபிசிக்கலாக நார்மலாக இருக்கான், எல்லாம் பண்ணுறான், நான் சொன்னால் கேட்குறான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் ஏதாவது ஒரு லெவலில் பிஹேவியர் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன், அவன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவனுக்கு எந்த விதமான இதுவும் அட்டென்ஷனும் இருக்காது, அவனுடைய க்ரோத்து நல்லாயிருக்கு. அவனை ரெகுலர் ஸ்கூலில் வச்சுட்ருக்காங்க, ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவனுக்கு ஏபிசிடி படிக்க தெரியாது, 1 2 3 தெரியாது. 11 வயது வரைக்கும் அவனை ஒரு ரெகுலர் ஸ்கூலில் நார்மல் ஸ்கூலில் அனுப்புகிறாங்க. என்ன ரீசன் சொன்னால் அவன் கொஞ்சம் டிசிப்ளின் கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா அவன் டிசிப்ளின் கற்றுக்க மாட்டான், அவனுக்கு வந்து வேறு மாதிரியான பிஹேவியர்ஸ் டெவலப் ஆகிடும், யாரோட சொல்லியும் கேட்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள லேட்டாக நிறைய பேர் கொண்டு வராங்க. எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு லாஸ்ட் வீக் ஒரு பேரண்ட் வந்தாங்க, படித்த பேரண்ட்டு, ஒரு அலுவலகத்தில் வேலை பண்ணுறவங்க தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே படித்தவங்க, ஃபஸ்ட்டு சில்ட்ரன்னு. ஆனால் அவன் 11 வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரு அவன் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஐக்யூ லெவல் அசஸ்மெண்ட் 60% இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் 60% இருக்குதுன்னு சொன்னாங்களே தவிர, ஆனால் அதுக்கான மாடிஃபிகேஷனோ ஐக்யூ லெவல் இன்க்ரூவ் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும், அவனுக்கு என்ன விதமான இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் கொடுக்கணுன்றதை அவங்க அதை கண்டுக்கல. அவனை பக்கத்தில் இருக்கிற ரோக்கோ ஸ்கூலில் அனுப்புகிறாங்க. அவன் ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் கொஞ்சம் டிசிப்ளின் கற்றுக்கிட்டோன்னு, அந்த ஸ்கூலில் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. மற்ற ஸ்கூலில் ஒரு 10 குழந்தைங்க இருக்கான்னா அந்த குழந்தைங்களுக்கான ப்ரோக்ராம் தான் அங்கே போகுமே தவிர இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ப்ரோக்ராம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அந்த மாதிரி பிரச்சனை படித்தவர்கள் மத்தியிலும் இருக்குது. சரி சார், அடுத்ததான் வந்து இப்போ வந்து வேற எந்த மாதிரி, இப்போ ஸ்கூல்ல இருக்காங்க, ஸ்கூல்ல வந்து தெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்கூல் சைடு கிடைக்குது. ஸோ வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயம் ஃபாலோ பண்ணணும் சார்? ஏன்னா வந்து ஸ்கூல்ல விட்டுட்டோம் அவன் வந்து சரியாயிடுவான், அவன் நம்ம காலையில் அவனை எழுப்பி அந்த குழந்தைய போய் விட்டுட்டு ஈவினிங் வரும்போது ரிசீவ் பண்ணி மறுபடியும் வீட்டில் விட்டுறோம். ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் வீட்லேயே நம்ம எந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான விஷயம் செய்யணும்? எஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான் ஃபஸ்ட்டு டீச்சர். நீங்கள் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் கற்றுக்கிறது பேரண்ட் தான். அவனை சொல்கிறதும் அப்பா அம்மா சொல்கிறதும் எல்லா ஐடென்டிஃபிகேஷன் இஷ்யூவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எல்லாமே பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாமே இஷ்யூன்னு இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு சில சப்ஜெக்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவனை சப்போஸ் சென்சரி இஷ்யூ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சென்சரி இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்களோ இல்லை தெரபட்டிக் மெத்தட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சாதாரணமாக இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியாது. இப்போ புது சட்டை அவன் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது துணி அவன் போட மாட்டாங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அவன் பாடிக்கு ஒத்து வரலன்னு அர்த்தம். அந்த டெக்ஸ்ட் அந்த ஸ்மெல் அவனுக்கு பிடிக்காது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காது, ஒரு சில குழந்தைங்களுக்கு தொட்டா பிடிக்காது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா வீட்டில் பேரண்ட்ஸுங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்பெஷல் எஜுகேட்டரோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டோ சொல்லக்கூடிய ஆலோசனைகளை வீட்டில் அவங்க ஃபாலோ பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸில் நைட்டில் தூங்க மாட்டேன்றாங்க. அப்போ நைட்டில் தூங்குறதே இல்லைன்னு சொன்னால் நைட்டு 11 மணிக்கு தூங்குறான், 12 மணி வரைக்கும் தூங்குறான்னா அப்போ அவனுக்கு தூங்குறதுக்கான ஒரு காம் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணும் வீட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் டயர்டாக ஒரு சில மெத்தடில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவனை நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குறோம், வீட்டுக்கு போனால் தூங்கிடுவான். சம்டைம்ஸ் அவனை நைட்டில் குளிக்க வச்சு படுக்க வைங்க. ஒன்றும் இப்போ நம்ம குளிச்சோன்னு வச்சுங்களேன் பாடி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க தூங்கிடுவாங்க. அதே போல் தூங்காத ஒரு சில குழந்தைங்க, இது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து வீட்லேயும் பண்ண வேண்டியது தான். இப்போ ஸ்கூலில் கொஞ்ச நேரம் இருக்கான்னா பேரண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள். அப்போது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் பேரண்ட்ஸுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிற மெத்தட்ஸு என்னென்ன மெத்தடில் அந்த குழந்தைங்களுக்கு இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்கூலில் கொடுக்குறோம், நீங்கள் என்ன வீட்டில் ஃபாலோ பண்ணணும், அதை அவங்க சிஸ்டமேட்டிக்காக சொல்லும்போது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கோஆர்டினேஷன் கிடைக்கும். அதர்வைஸ் நாங்கள் ஒன்று சொல்லுவோம், அங்கே ஒன்று சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்காங்க, யார் சொல்கிறத கேட்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து, டீச்சர்ஸ் தெரபிஸ்ட்டும் பெற்றோர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு
டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும் எதை செய்கிறதுன்னு. அதனால் பெற்றோர்களுடைய பங்கு முக்கியமானது. இந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் பெற்றோர்கள் பங்கும் முக்கியமானது. அடுத்ததான் சார், நீங்கள் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு 2 வருஷம் வந்து நடத்திருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த குழந்தைய விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுமா? இந்த தெரப்பிலாம் அவங்களுக்கு செட் ஆயிருக்கா? ஏதாவது பெரிய மாற்றங்கள் எழுந்திருக்கா? அதை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி. கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளி ஆரம்பிக்கும் போது ஒரு குழந்தை வந்தான். அவன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனியன் கிளாத், க்ளோசரி, அந்த பனியன் கிளாத் மட்டும்தான், ஜட்டியும் பனியனும் ஒரே மாதிரி தான் போட்டுட்டு வருவான். த்ரூ அவுட் அவன் ஒவ்வொரு முறையும் அவள் தான் போட்டுட்டு வருவான். அவங்க பேரண்ட்ஸுக்கு நாங்கள் இம்மீடியட்டாக யூனிஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். 2 கான்செப்டுக்காக நாங்கள் யூனிஃபார்ம் சொல்கிறோம். ஒன்று, அவன் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அவன் ஸ்கூலுக்கு வரணுன்ற ஒரு மைண்ட் செட் மாறணும். 2வது, அவனுக்கு வந்து ஒரு நார்மல் சில்ட்ரன் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணணும். நார்மல் சில்ட்ரன் மாதிரி அவன் இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் யூனிஃபார்ம் போட்டுட்டு பள்ளிக்கு போகிற மாதிரி இவனும் ஒரு நார்மல் சில்ட்ரன் மாதிரி இருக்கணுன்ற ஒரு செட்டப்புக்கு நாங்கள் யூனிஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு மாதம் அவன் யூனிஃபார்மே போடலை. கேட்டால் யூனிஃபார்ம் தைச்சாச்சு, ஆனால் அவன் அது போட மாட்டேங்கிறான். அவனுக்கு பட்டன் போடுறதெல்லாம் கூட இஷ்யூ. நாங்கள் ஸ்கூலில் பட்டன் போடுறது கூட நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். பட்டனிங் அண்ட் அன்பட்டனிங்கும் சொல்லித்தரோம். ஒரு பேண்ட் எப்படி போடுறதுன்னு. அவன் எப்போவுமே எலாஸ்டிக் செட் வச்சு போடுவான். ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள் என்ன பண்ணான்னா, அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சார் இந்த யூனிஃபார்ம் எடுத்து வச்சாவது தூக்கி போட்டுறான் சார். அப்போ என்னாச்சுன்னா அவனுக்கு அந்த புது துணியோட டெக்ஸ்ட் அவனுக்கு பிடிக்கல. அதெல்லாம் வந்து சென்சரி இஷ்யூ. ஒன்று ஸ்மெல்லு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பாடியில் டச் ஆச்சுன்னா அவனுக்கு பிடிக்காது. அப்போ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, அந்த புது துணியை 2-3 முறை துவைச்சி அவனுக்கு போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னவொடனே அவங்க என்ன பண்ணாங்க, அதை துவைச்சி அந்த ஸ்மெல்லு, இப்போ நீங்கள் புது துணி வந்தவொடனே ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, யார் போட்டால், அந்த ஸ்மெல்லெல்லாம் அவனுக்கு போனதுக்கப்புறம் ரெகுலராக அவன் வந்து அந்த யூனிஃபார்மில் வர ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட அவன் யூனிஃபார்ம் இல்லாமல் வந்ததில்லை. அந்த பனியன் கிளாத்தையும் மறந்துட்டான், ரெகுலராக இப்போ யூனிஃபார்மில் தான் வர ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த யூனிஃபார்ம் எடுத்தோடனே அவன் ஸ்கூலுக்கு போகிறான்ற ஒரு எண்ணம் வருது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்னென்னா, அவன் எப்போவுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ளவே போக மாட்டான். அவன் வந்து அவங்க அப்பா கூட வெளியில் தான் போகுவான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து டாய்லெட்டிங் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவனை ரெகுலரைஸ் பண்ணி, இப்போ வந்து அது 1 பாத்ரூமாக இருந்தாலும் சரி, 2 பாத்ரூமாக இருந்தாலும் ரெகுலராக அவன் டாய்லெட்டில் போகிறான். அதே போல் குளிக்கிறதுலேயும் அதே மாதிரி தான். இந்த குழந்தைங்க வந்து அவங்களா தண்ணி எடுத்து குளிக்க மாட்டாங்க. 5-6 வயசு அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு. அவன் என்ன பண்ணான்னா, அவன் குளிக்க மாட்டான், அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த குளிக்கிற அந்த தண்ணி எடுத்து எப்படி மொண்டி ஊற்றணுன்ற மெத்தடை கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி ஒரு ஜக்குலேருந்து தண்ணி மோடுறது, எப்படி ஒரு ஜக்குலேருந்து ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான கோஆர்டினேஷன், ஹேண்ட் மைண்ட் எல்லா கோஆர்டினேஷனுக்கும் நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவனே ஸ்கூலில் வீட்டில் போய் அவன் குளிக்கிறான். இந்த மாதிரியான இதெல்லாமே டெய்லி லிவிங்க்கான தேவை. இதெல்லாம் பேசிக் அடிப்படையாக பண்ணக்கூடியது. இது எல்லாமே தான் ஒரு குழந்தைங்களுக்கு இஷ்யூ. அடுத்ததா சார், அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வச்சுருக்க ஒரு ஸ்கூல், அது ஸ்பெஷல் ஸ்கூல், இதே மாதிரி ஸ்கூல்கள் வந்து இப்போ கம்மியாக இருக்கா, இல்லை வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த துறை சார்ந்த விஷயங்களை படித்தா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த நிகழ்ச்சி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது சைக்காலஜியாக இருக்கலாம், இல்லை ஃபிசியோதெரப்பி, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிப்புகள் எப்படி இருக்குது, படித்தா இந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும்? ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அளவு எந்த அளவு வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக 2000 என்னோடய பையன் நான் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரே ஒரு ஸ்கூல் அடுக்கும்பாறை அனுப்புவேன். ஒரு வேன் வரும், வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கு காந்தி நகரில், வெள்ளூர்லேயே, காட்பாடி ஏரியாலேயே ஒரு 4-5 ஸ்கூல் வந்தாச்சு. அப்போ என்னென்ன ஸ்கூல்ஸ் நிறைய வந்தாச்சு, சில்ட்ரன்ஸும் நிறைய இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் இன்றைக்கு நிறைய அளவில் வருது. ஒன்று. 2வது, அப்போல்லாம் ஒரே விதமான ஒரு மெத்தட் ஆஃப் லேர்னிங் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்தாச்சு. ஸோ ஒன்று. 2வது விஷயம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து தனியார் பள்ளிகள் மட்டும் இல்லை, நிறைய இந்த குழந்தைகளுக்காக இன்றைக்கு அரசாங்க பள்ளியில் நிறைய செக்ஷன்ஸு ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா, இன்றைக்கி ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் இன்றைக்கி எஸ்எஸ்ஏ ஒரு துறை இருக்கிறது. அந்த துறை சார்ந்து இன்றைக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு கிளாஸஸ் இருக்குது. அப்போ அரசாங்கத்திலேயே ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்ஏ வழியாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. எஸ்எஸ்ஏ வழியாக அவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கு காட்பாடி பாய்ஸில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த மாதிரி அரசு பள்ளிகளில், நிறைய பள்ளிகளில் இன்றைக்கு எஸ்எஸ்சி என்ற இதுவில் அந்த குழந்தைங்களுக்கான
கிளாஸஸ் நடக்குது, ஸ்பெஷல் எஜுகேஷனல் சப்போர்ட் நடக்குது, அங்கே தெரபட்டிக் ட்ரீட்மெண்ட் நடக்குது, எல்லாமே நடக்குது. எங்கள் பள்ளியில் என்ன மாதிரி நடக்குதோ அதே போல் அரசு பள்ளியில் இருக்கிற சென்டர்ஸ், அதுக்கு வந்து அந்த சென்டர்ஸ்லேயும் இந்த மாதிரியான பயிற்சிகள் நடக்குது. அதே போல் அரசு பள்ளிகளையும் இந்த மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸையும் கொடுக்குறாங்க. அதுக்கான பயிற்சிகளையும் எஸ்எஸ்ஏ வழியாகவும் அரசாங்கத்தின் வழியாகவும் செய்கிறாங்க. நிறைய உதவிகள் செய்கிறாங்க. இன்றைக்கி அதுக்கான மாவட்ட ஊனமுற்றோர் அலுவலகம் இருக்கிறது நம்ம வெள்ளூரில். ஸோ அவர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசாங்கத்தில் வந்து அந்த டீச்சிங் எய்ட்ஸ் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, வெதர் இட் இஸ் ஹியரிங் எய்ட்ஸ் வந்தால் கொடுக்குறாங்க, சிபி சேர்ஸ் கொடுக்குறாங்க, வீல் சேர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா விதமான உபகரணங்களையும் அந்த குழந்தைகளுக்காக இன்றைக்கு அரசாங்கம் பெரிய அளவில் செய்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் ஈவன் ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் குழந்தைங்களுக்கு கூட அவர்கள் வந்து இந்த ஊட்டச்சத்து மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்கள்லாம் அவர்கள் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் நிறைய உதவிகள் பண்ணுறாங்க இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு. அது வந்து எஸ்எஸ்ஏ மூலமாக கொடுக்குறாங்க, மாவட்ட மறுவாழ்வு மையம் வழியாகவும் கொடுக்குறாங்க. ஊனமுற்ற அந்த மாவட்ட மறுவாழ்வு மையம் வழியாகவும் இந்த குழந்தைகளுக்கு ரீச் பண்ணுறாங்க. நிறைய எஸ்எஸ்ஏயில் இருக்கிற ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இருக்கிற குழந்தைங்களை பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க. சார், இந்த ஒரு விஷயம், அதாவது உங்கள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, கேவி ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எப்படி எந்த மாதிரியான விஷயம் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக சார், நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற குழந்தைங்கள நான் பார்க்குறோம். அந்த குழந்தைங்க எல்லாமே நிறைய குழந்தைங்கள் ஏழ்மையாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மறுபடியும் வெளியில் அனுப்புறதுக்கு மறுபடியும் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இந்த ஆண்டு நாங்கள் சேர்த்த எந்த குழந்தைங்களுக்கும் நாங்கள் வந்து எந்த விதமான ஃபீஸும் நான் வாங்கலை. நான் அந்த ஸ்கூலோட ஸ்டாஃபுக்கு என்னுடைய பென்ஷன்லேருந்து நான் வந்து அவங்களுக்கு சேலரியெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். எதற்காக நான் இவ்வளோ பண்ணுறேன்னா, அந்த குழந்தைகள் அட்லீஸ்ட்டு இந்த பணம் இல்லைன்றதுக்காக அந்த குழந்தைகளினுடைய இந்த மாதிரியான ப்ரோக்ராம் அது பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த குழந்தைகள் ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த பாண்டிலிருந்து நாங்கள் எந்த குழந்தைக்கும் நாங்கள் ஃபீஸ் வாங்குறதில்ல. ஒரு வேன் வச்சுருக்கோம், அந்த வேனுக்கு மட்டும் அந்த வேனில் இருக்கிற அந்த கன்வீனியன்ஸ் மட்டும் அவர் வாங்கிப்பார், அந்த வேன் டிரைவர். ஏன்னா பிகாஸ் நாங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி வீட்டிலே ட்ராப் பண்ணுறோம். அதனால் அந்த கன்வீனியன்ஸ் மட்டும்தான் பேரண்ட்ஸ் பேர் பண்ணணுமே தவிர அஃபிஷியலாக எங்கள் பள்ளிக்குன்னு எந்த விதமான ஃபீஸும் கொடுக்க வேண்டாம். என்னுடைய ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னுடைய பென்ஷனை நான் முழுக்க இந்த குழந்தைங்களுக்காகவும் இந்த பள்ளிக்காகவும் நான் செலவு பண்ணுறேன். ஓகே, நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கேன். அது மேலும் தொடரணும், எங்களோட வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் இறுதியான ஒரு கேள்வி சார், அதாவது இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஆட்டிசமோ இல்லை மென்டலி ரிட்டார்டட் சைல்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறது இந்த குழந்தையை குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலும் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்ம வந்து எதுக்கு வேணால் செலவு பண்ணணும், இப்படியே இருந்துட்டு போயிட்டோம். இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ண ஒரு சில பேரண்ட்ஸை தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறது கிடையாது. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இது எப்படியே இருக்கட்டும், நம்ம வெளியில் தெரிஞ்சால் நம்மளுக்கு அவமானம், சோஷியலாக வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களோட லைஃப் எப்படி இருக்கும், பேரண்ட்ஸ் எந்த அளவு வெளியே வரணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் 3 விதமான பேரண்ட்ஸ் இருக்காங்க சார். ஒரு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைங்களை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, நிறைய பள்ளிகள் கொடுக்குறாங்க, தனிப்பட்ட முறையில் தெரப்பி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களா, எந்த தெரப்பி கொடுத்தாலும் அதில் ஒன்றும் பயன் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் லாங் டேர்ம் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம். ஒரு மாதம் கொடுத்து அந்த குழந்தைங்க சேஞ்ச் வந்துடும் இல்லை, எதுவுமே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ன்றதுனால லாங் டேர்மில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். 100% க்யூர் எல்லாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அந்த காக்னேஷன் பவரோ இல்லை அந்த மாதிரியான அதர் தெரபட்டிக் மெத்தடில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். ஒன்று. மூணாவது ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகள் சரி நம்ம இதில் செலவு பண்ணுறது, ஒரு சில குழந்தைங்களுடைய எண்ணிக்கை என்னென்னா இந்த குழந்தைங்களாம் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் ஒரு சில பேரண்ட்ஸுக்கு இருக்குது. இந்த மாதிரியான பேரண்ட்ஸோட எண்ணங்கள்லாம் மாறணும். அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைகளும் ஒரு அங்கத்தினர் தான். ஸோ பெற்றோர்கள் மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கூட பிறந்திருக்கிற சிபிலிங்ஸ் அவங்களுக்கு உதவி பண்ணணும். உறவினர்களும் அவங்களை இக்னோர் பண்ணக்கூடாது. உறவினர்கள் மத்தியில் அந்த குழந்தையை அவமானப்படுத்தக்கூடாது. உறவினர்களும் அந்த குழந்தைய இந்த குழந்தை வந்து இந்த சமுதாயத்தினுடைய அங்கம், இந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் வாழறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பிறந்த குழந்தை தான் அது. அதனால் அந்த குழந்தைங்களை உறவினர்களும் ஒதுக்கக்கூடாது, சமுதாயத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினரும் ஒதுக்கக்கூடாது. அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் நம்ம பங்கு பெறணுமே தவிர அந்த குழந்தைங்களை அவமானப்படுத்துறதோ, அந்த குழந்தைங்களை நெக்லெக்ட் பண்ணுறதோ, அந்த குழந்தைகளை உதாசீனப்படுத்துவதோ கூடாதுன்றதில் இந்த நேரத்தில் விஐடியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஓகே சார், நான் ரொம்ப நல்ல விஷயம் இந்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் என்ன மாதிரியான விஷயம் பண்ணிகிட்ருக்கு, எந்த மாதிரியான தெரப்பிகள், அந்த மாதிரியான ஃபிசியோதெரப்பி, அந்த மாதிரியான விஷயம் தந்தால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்ற பல விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி. எனக்கு இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த குழந்தைகளை பற்றி உங்களோடு கலந்துரையாடுவதற்கும் பெற்றோர்களோடு இந்த ஒரு செய்தியை நான் அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் எங்களுக்கு வாய்ப்பளித்த விஐடி நிர்வாகத்திற்கும் இந்த விஐடியினுடைய எஃப்எம்மிற்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய குழந்தைகள் சார்பாகவும் எங்கள் குழந்தைகளை சார்ந்த பெற்றோர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் யூனிசெஃப் CRA இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுநர் பார்வை. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் CSRD-RS மற்றும் விஐடி பண்பலை 90.8 இணைந்து வழங்கும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மருத்துவர் மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அறிவுறுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு இருக்கான்னு பார்த்தலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோ. என்னுடைய பெயர் டாக்டர் சசிரேகா. நான் ஒரு ஹோமியோபதிக் டாக்டர். நான் இங்கே வேலூரில் வந்து ப்ரைவேட்டாக கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சத்வாச்சாரியில் வள்ளலாரில் என்னோட கிளினிக் இருக்குது. சரி மேடம், இப்போ வந்து மருத்துவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான மருத்துவ முறைகள் இருக்குது. அதாவது அலோபதி இருக்குது, நேச்சுரல் மெடிசன் சொல்லக்கூடிய வந்து சித்தா, ஆயுர்வேதம், அதே மாதிரி அதில் ஒரு பிரிவு தான் வந்து இந்த ஹோமியோபதி. இந்த ஹோமியோபதி பற்றி மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா மேடம்? சொல்லலாம். ஹோமியோபதி வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் மெடிசன். இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, மாற்று மருத்துவம் இது. இப்போ வந்து என்னென்னா வந்து ஹோமியோபதியிலன்றதை விட அதை தவிர்த்தும் வந்து ஆயுஷ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதா, யுனானி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே அந்த நேச்சுரல் ரெமெடிஸ் எல்லாம் வர்றது. அதில் அலோபதியில் வந்து இப்போது சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதால மக்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்து இப்போ நிறைய ஹோமியோபதிக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது கம்பேரிட்டிவ்லி. இப்போ அலோபதிக்கு இதுக்கு கம்பேர் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு எந்த சோர்சஸ்லேருந்து கிடைக்கிது அப்படின்னா, பிளான்ட்டு, கொஞ்சம் மினரல்ஸு எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்சஸ் தான். அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ பொதுவாக வந்து இம்யூன் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த டிசீஸ் சொல்கிறதுனா, இப்போ ஒரு கோல்டோ இல்லை ஒரு ஹெட்ஏக் அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து மற்ற மெடிசன்ஸ்க்கு போனால் ஃப்ரீக்வெண்ட் அட்டாக்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஹோமியோபதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், மக்களுக்கு வந்து ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்போ வந்து அலோபதினா வந்து இப்போ கைக்கு வந்து ஒரு கையில் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஒரு மெடிசன் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எல்லா வியாதிகளுக்குமே வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கு. அந்த சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும் கன்ஃபார்மாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹோமியோபதிலையும் அப்படி எல்லா டிசீஸ்க்கும் மருந்து உண்டு. அது ஹெட் டு ஃபுட் வந்து நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் இது டிசீஸ் இருக்குனாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோமியோபதி கன்சல்டன்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஒரு சில இது மட்டும் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜரால் மட்டும்தான் வந்து சரி பண்ண முடியும்ன்ற இருக்கிற டிசீஸ் தவிர்த்து, அதுலேயுமே வந்து ஒரு சில டிசீஸ் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லாமல் ஹோமியோபதியாலையும் கியூர் பண்ண முடியுது. மற்றபடி எல்லா டிசீஸ்க்கும் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் உண்டு. சரிங்க மேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி கேட்ட கேள்விக்கு இது தொடர்புடையது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தலைவலிக்குதுன்னா உடனே வந்து மெடிசன், அதாவது ஒரு அலோபதி மெடிசனோ இல்லை வேறு விதமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கிறாரு. உடனே அவருக்கு குணமாயிடுது. அதாவது ஒரு ஈவினிங்குள்ளேயோ இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ வந்து குணமாயிடுது. ஆனால் அதாவது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த கால அளவு எவ்வளோ? இப்போ வந்து ஒரு தலைவலிக்காகவோ இல்லை வந்து ஒரு வயிற்று வலிக்காகவோ வந்து மருந்து எடுத்துக்கிறாருன்னா அதனுடைய வீரியம், அதாவது உடனடியாக குணமாகுமா இல்லை வந்து அது கொஞ்சம்
தாமதமாக ஆனால் ஒரேடியாக குணப்படுத்துகிற முறையும் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த மாத்திரை எடுத்துக்கிறேன், எனக்கு தலைவலி உடனே போகுது. ஹோமியோவோ இல்லை மற்ற நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் தாமதமாகுது, ஆனால் குணமாகுது. அது என்ன காரணத்தினால அது அப்படின்றது? அதாவது என்னன்னா, தாமதம் ஆகுதுன்றது கிடையாது. இப்போ வந்து எப்பவுமே வந்து ஒரு இந்த டியூரேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு டிசீஸ் வருது, வந்த உடனே நாம வந்து ஹோமியோபதி டாக்டரை போய் பார்க்குறோம் அப்படின்னா இம்மீடியட்டா மருந்து எடுத்துட்டு இருக்கப்ப வந்து உடனே கண்டிப்பா அது கியூர் ஆயிடும். அப்படி இல்லாம நாம இதுக்குன்ட்டுன்னு ஒரு நாள் இல்ல 2 நாள் வேற மெடிசனை நாம ட்ரை பண்ணிட்டு அதுலயும் சரியா போகல அப்படின்றப்ப இதுக்கு வர்றப்ப அந்த டிசீஸோட ப்ராக்ரஸ் வந்து அதே ஒரு 2 நாளைக்கு ஆயிட்டு இருக்கும். அப்ப நாம மெடிசன் எடுக்கிறப்ப வந்து அது கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி ரொம்ப டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. எவ்வளோ நாள் அந்த டியூரேஷன், டிசீஸோட டியூரேஷன் இருக்கு, அதை பொறுத்து அது கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இதுவாகும். ஆனால் சொன்ன மாதிரி வந்து அலோபதியில் வந்து எடுத்தோடனே சீக்கிரமாக சரியாகுது அப்படின்னா வந்து அந்த டிசீஸ் சீக்கிரமாக அடுத்து வரப்போகுது அப்படின்ட்டுன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணாலும் அடுத்த அட்டாக்ஸ் வர்றதுக்கு வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் டிலே ஆகும். அடுத்ததாவது ஒரு கேள்வி மேம், இப்போ வந்து ஹோமியோபதி மெடிசனை வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நோய்க்காக இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்? சில ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா இந்த உணவு பழக்க வழக்கங்கள்? அதாவது ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் சில உணவு வகைகளை வந்து நம்ம தவிர்க்கணும், இந்த உணவு வகைகளை எடுத்துக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறைகள், கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா மேடம்? கட்டுப்பாடுகள்ன்ட்டுன்னு பெருசா கிடையாது. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ காஃபி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சில மசாலா பொருட்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து நமக்கு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸால கிடைக்கிற அந்த சோர்சஸ் வச்சு தான் வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா இதோட இந்த ஸ்ட்ராங் ஓடர், அந்த ஸ்மெல்லோ, அது வந்து நம்ம வாயில் அந்த ஸ்மெல் இருக்கிறப்ப இந்த மருந்தை வந்து வேலை செய்ய விடாம தடுத்துரும். அந்த காரணத்துக்காக தான் வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்றது. அப்படின்ட்டு நம்ம அப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணோன்னு கிடையாது. இப்போ காஃபி ஏதோ எடுத்துட்டு ஒரு 1 hour கழிச்சு அந்த மாதிரி மெடிசன் எடுத்துட்டா அந்த வாயில் அந்த ஸ்மெல் இல்லாட்டி மெடிசன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணுன்ற காரணம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பரவலாக இருக்கிற ஒரு நோய் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்க்கு வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா? அது வந்து யாராவது இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது இப்போ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து கம்ப்ளீட் அது வந்து அது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் தான். அதாவது ஒரு உடம்புல வந்து ஆல் ஓவர் த பாடி வந்து அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிறதால தான் வந்து ஏற்படுற ஒரு டிசீஸ் அது. ஸோ அதனால வந்து ஒரு மெடிசன் கொடுத்தோம் இப்போ உடனே அது சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு இதுக்கும் வந்து நம்ம பார்க்கணும், புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் அதெல்லாம் கலந்து அந்த மெட்டபாலிசம் எல்லாமே அதில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வந்து என்னன்னா மெயினாக நம்ம அதில் பார்க்க வேண்டியது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முக்கியம். மெடிசன்ஸ் எவ்வளோ எடுத்தாலும் நம்ம டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது யூஸ்வலாக இப்போ எல்லாருக்கும் அதில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்து நம்ம என்னென்ன எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபேட் இருக்கிறத, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம் அதெல்லாமே கூட கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதனால மெயினாக டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். கூட வந்து என்னென்னா எக்ஸசைஸ் மஸ்ட். ஏன்னா வந்து இப்போ எனர்ஜி வந்து இப்போ குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை, இன்சுலின் செக்ரீட் பண்ணுது பேன்க்ரியாஸ். அது வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாததால தான் உடம்புல அந்த சுகர் அப்படியே இருந்துட்டு அது பிளட்ல இதுவாகும். ஸோ அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து இஸ் அ மஸ்ட்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து வாக்கிங் வந்து கண்டிப்பாக அதுவும் கூட மெடிசனும் வந்து ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போகாமல் இருக்கும். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து ஆல் ஓவர் த பாடி அது அஃபெக்ட் பண்ணுறதால ஐஸ், கிட்னி, ஹார்ட் அந்த மாதிரி மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே அது நாளடைவில் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லைன்னா. ஸோ அதனால வந்து என்ன அப்படி பார்க்குறோன்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மெடிசன்ஸ் அது லைஃப் டைம் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு இது இருக்கும் எல்லாருக்குமே. லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்றது கஷ்டமான ஒன்று தான். ஆனால் நம்ம இதெல்லாமே கூட சேர்ந்து இப்போ ஃபாலோ பண்ணுறப்ப மெடிசனோட வந்து அந்த டோசேஜ் அதெல்லாம் வந்து கம்மியாக ஆகும். இப்போ எடுக்கிற இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுக்கிறது போக போக வந்து அதோட டோசேஜை குறைச்சிக்கலாம். ஒரு பெட்டர் லிவிங்க்கு வந்து ஹோமியோபதியில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அதாவது வந்து அதை முழுமையாக குறைக்க முடியலன்னாலும் கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும்னு சொல்லி. அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து மற்ற மருத்துவ முறைகளுக்கும் நேச்சுரல் மெடிசன் அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசனான ஹோமியோபதிக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அலோபதிக்குன்னு பார்க்க போனால் அது தெரியும், அதோட காம்போசிஷன் வந்து எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு தான். அப்படி ஹோமியோபதியில் வந்து எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ். அதனால வந்து அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கெமிக்கல்ன்றதால அதில் எந்த மெடிசன் என்ன ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்குன்னு எடுத்தாலும் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஹோமியோபதியில் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸுன்றது கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா இது வந்து சைல்டு சேஃப் மெடிசன். சில்ட்ரனுக்கு வந்து என்னென்னா அவங்க அந்த மெடிசனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து
இப்போ லாக்டேட்டிங் மதர்ஸோ இல்லை ப்ரெக்னென்ட் விமனோ அவங்க எல்லாம் வந்து அவங்களோட அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல அலோபதி மெடிசன்ஸே எதுவும் தேவை இல்லைன்னா எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் கூட வந்து ஹோமியோபதியை எந்த பயமும் இல்லாம எடுத்துக்கலாம். அது ஒரு மெயின் ரீசன். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது, அந்த இருக்கிற பேபி உள்ள குழந்தைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றதால பிரெக்னென்ட் விமனோ லாக்டேட்டிங் விமனோ நியூபார்ன் பேபிஸோ எல்லாருமே இந்த மெடிசன்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா இது வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். ஸோ வந்து நமக்கு உடனே அந்த டிசீஸோ ஒரு இப்போ அலர்ஜிக் டிசீஸ் இல்லை வந்து வேற கோல்டு வேற இந்த அட்டாக்ஸால சீசனல் சேஞ்சஸால வர்றது எல்லாமே வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரீக்வெண்ட் அட்டாக்ஸ் வந்து டிலே ஆகும். அதுதான் இதில் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதுல ஒரு மெயின் பெனிஃபிட் நமக்கு. நிகழ்ச்சிக்கு தொடக்கத்துக்குள்ளே சொன்னீங்க அதை ஹோமியோபதி மெடிசனில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து எந்த விஷயத்திலுமே சைடு எஃபெக்டே இல்லையா மேம்? அது ஹோமியோபதியே சைடு எஃபெக்டே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. கெமிக்கல்ஸ் இருந்தால் தான் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வரும். இதில் வெறும் நமக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறதால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஓகே மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு வியாதி, அதாவது முன்னாடி வந்து சர்க்கரை வியாதி பார்த்தோம், அதில் வந்து ஹோமியோபதிக்கு மெடிசன் இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் வந்து எந்த நோய்க்காக வந்து உங்ககிட்ட அணுகுறாங்க? எனக்கு இந்த வலி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வியாதிக்காக இப்போ உங்ககிட்ட அதிகமாக வராங்க? அதுக்காக ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதுக்காக பார்க்க போனோம்னா இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் வந்து இப்போ ஜாயிண்ட் பெயின்ன்றது இருக்க தான் செய்யும். லேடிஸ்க்கும் வந்து இந்த மெனோபாசல் பீரியடில் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒன்று தான். ஹோமியோபதியில் வந்து இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் எல்லா இந்த ஜாயிண்ட் பெயினுக்கும் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ டே டு டே லைஃபே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருந்ததுன்னா ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியாது, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது, ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண முடியாது, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் ஈஸி பண்ணிவிடும். அவங்களோட எல்லா மூமெண்ட்டையும் வந்து கொஞ்சம் நல்லாவே இது நடக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஹோமியோபதிக் மெடிசன். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் மேம், அதாவது ஹோமியோபதி மெடிசனில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது, பல நோய்களுக்கு மருந்துகள் இருக்குன்னு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹோமியோபதி டாக்டர் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். பல விஷயங்கள், அதாவது மக்களுக்கு தெரியாத ஹோமியோபதி பற்றிய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேம், நீங்கள் சொன்னீங்க அடுத்ததான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 மெடிசன், அதாவது இப்போ ஒருத்தவருக்கு வந்து நாள்பட்ட இதில் வந்து கால்வலி இருக்குது, அவர் வந்து அலோபதி மெடிசனும் எதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள், தலைவலிக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனைக்காக ஹோமியோபதி மெடிசன் எடுத்துருக்கு. ஸோ இதனால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை, வந்து இப்போ வேற அலோபதி மெடிசனோ வேற ஏதோ எடுக்கிறப்ப வந்து ஹோமியோபதி மெடிசனும் கூட எடுக்கலாம். அதனால வந்து எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து அந்த மருந்தோட வந்து இதுவும் இன்டராக்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் உண்டு பண்ணாது. அதனால தைரியமாக மற்ற மெடிசன் எடுக்கிறப்ப இதுவும் கூட எடுக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கா? இந்த மெடிசன் சாப்பிடும்போது, பர்டிகுலராக இந்த மெடிசன் சாப்பிடும்போது எல்லா மெடிசன்லையுமே இருக்கும், இந்த மெடிசன் வந்து ஓவர் டோஸ் ஆகும், சில பேருக்கு சில மெடிசன்ஸ் ஒத்துக்காது. அலோபதியில் அது கன்ஃபார்மாக இருக்கும். அவங்ககிட்ட டாக்டர்கிட்டே சொல்லுவாங்க, எனக்கு இந்த மெடிசன் இந்த கெமிக்கல் ஒத்துக்காது டாக்டர், அதனால் வந்து இந்த மெடிசன் எழுதாதீங்க. ஸோ இப்போ வந்து ஹோமியோபதியில் இந்த மாதிரி அலர்ஜிக் விஷயங்கள் இருக்கா? அலர்ஜிக் விஷயம் அப்படின்ட்டுன்னு எதுவும் கிடையாது. இப்போ மெடிசன் எடுக்கிறதால அலர்ஜி வரும்னு கிடையாது. ஆனால் ஒரு சில சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அதுவும் பர்டிகுலராக அந்த ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் தான், மற்ற இதுலலாம் கூட அந்த அளவுக்கு தெரியாது. அக்ரவேஷன்ட்டுன்னு ஒரு இது இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த மெடிசன்ஸ் சரிப்படலை இல்லை ப்ராப்பராக அந்த இதை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு அக்ரவேஷன்ஸ் தெரியும். அது சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு தான். மற்றபடி அதில் அலர்ஜிஸ்ன்ட்டுலாம் எதுவும் கிடையாது. அடுத்ததான் இப்பயும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கும் இந்த ஆஸ்துமா நோயின்னு. இந்த ஆஸ்துமா நோய் வந்து நாள்பட்ட நாள், அதாவது ரொம்ப நாளாக வந்து மெடிசன் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு அப்சர்வேஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்கு. ஆஸ்மாக்கெல்லாம் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது.
பொதுவாக பார்த்து போனோம்னா இப்போ வின்டர் சீசனில் வரப்போ தான் அவங்களுக்கு வந்து அது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸாஜரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா பொதுவாக வந்து அவங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போது ஹோமியோபதியில் ரொம்ப நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. அவங்க தனியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். அலோபதிக்கும் இல்லை மற்ற இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கும் வந்து சில விஷயம் சொன்னீங்க. அதாவது தாமதமாகலாம், ஆனால் வந்து ஃபைனலாக வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடும்னு கம்ப்ளீட்டாக ஆகிடும்னு சொன்னீங்க. சில சிகிச்சைகள் மூலமாக, அதாவது சில விஷயங்கள், சில நோய்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் வந்து ரொம்ப முக்கியம். அறுவை சிகிச்சை மூலமாக தான் அதுக்கு வந்து பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அலோபதியில் இருக்குது. ஹோமியோபதியில் அறுவை சிகிச்சை இல்லாமல் சில நோய்களுக்கு மருத்துவம் இருக்குன்னா அப்படி ஏதாவது நோய்களுக்கு மருத்துவம் இருக்கா? இருக்குங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுல முக்கியமானது வந்து கிட்னி ஸ்டோன்ஸுங்க. அதாவது வந்து என்னென்னா யூரினில் வந்து இப்போ எல்லாருக்குமே நார்மலாக சால்ட் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூரினில் வெளியில் வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து சம் இம்பேலன்ஸால் வந்து அந்த சால்ட் மினரல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கிளப் ஆகி அந்த ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகுது. அதனால தான் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. இதில் வந்து என்னென்னா வேரியஸ் சைஸஸ் இருக்குது ஸ்டோன்ஸில். சைஸு, ஷேப்பு அதை பொறுத்து வந்து கம்ப்ளைண்ட்ஸும் சிம்டம்ஸும் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ பார்க்க போனோம்னா வந்து பொதுவாக கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஸ்டோன் தான் வந்து காமனாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு. இந்த ஆக்சலேட்டால் வரக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து அடுத்து நம்ம அதை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து டயட் இதெல்லாமே கூட கொஞ்சம் நிறைய இருக்குது ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டொமேட்டோஸ், காஃபி, சாக்லேட்ஸு, நட்ஸு, இந்த கிரேப் அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் திரும்பி ரெக்கர் ஆகாமல் இருக்கும். இப்போ மெயினாக வந்து அந்த ரெக்கரன்ஸ் வந்து அலோபதியில் வந்து சர்ஜரி மூலமாக அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டா எப்படி இருந்தாலும் வந்து திரும்பி ரெக்கரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஹோமியோபதியில் வந்து ஒன்ஸ் நம்ம அந்த மெடிசன் எடுத்துட்டோம்னா திருப்பி ரெக்கரன்ஸ் வந்து இருக்காது. இதை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து அதை சொல்லலாம். ஹோமியோபதியில் சர்ஜரி இல்லாமல் வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்றது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு. எவ்வளோ நாள் மெடிசன் எடுத்தால் இது க்யூர் ஆகும் மேம்? ஏதாவது பீரியட் இருக்கா? இவ்வளோ ஒரு 2 months எடுத்துக்கணும், 2 monthsல வந்து கிளியர் ஆகும் ஏதாவது? அதாவது பேஷண்ட்ஸை பொறுத்து அந்த ஸ்டோனை பொறுத்து இருக்கா, இல்லை வந்து 1 month எடுத்துக்கிட்டா க்யூர் ஆகிறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்குது? ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? டைம் பீரியடுன்றதை விட அது டிபெண்ட் அப்பான் த சைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 8 to 10 இல்லை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அந்த யூரேட்டர் பேசேஜில் வந்து வெளியில் வந்துடும். அதை விட கொஞ்சம் ப்ரொலாங் சைஸ் பெருசாக இருக்குன்றப்ப வந்து அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும். மற்றபடி வந்து ஒரு 1 month டியூரேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஓகே மேம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதியில் வந்து ஒன்லி மெடிசன்ஸ் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா? மக்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது ஹோமியோபதினாலே ஒன்லி மெடிசன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அலோபதியில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் மூலிமா வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை விட்டமின்ஸோ, இப்போ வந்து விட்டமின்ஸ் டேப்லெட்டோ இல்லை வந்து அயன் டேப்லெட்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹோமியோபதியில் அதர் ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிசனை தவிர்த்து? இப்போ வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஹோமியோபதியில் பார்க்க போனோம்னா வந்து இப்போ ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் அதெல்லாம் உண்டு. அது வந்து இப்போ பேர்ன்ஸ்க்காக, கட்டு, ஊண்டு அந்த மாதிரி இருக்கிற ஆயின்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ்க்கான ஆயின்மெண்ட்ஸ்னும் செப்பரேட்டாக இருக்குது. அது இல்லாமல் வந்து ஹெல்த் டானிக்னு பார்த்தீங்கன்னா அயன் டானிக், அது சின்ன இப்போ ஜூனியர் குழந்தைங்களுக்குன்ட்டுனும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, அடல்ட்டுக்கும் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. அயன் டானிக், ஜென்ரல் ஹெல்த் டானிக் இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸும் வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி எப்படி இருந்தாலும் இருக்கும் ப்ரெக்னென்சி பீரியடில். அதே மாதிரி லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் வந்து அயன் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த டானிக்ஸை யூஸ் பண்ணலாம், இந்த அயன் டானிக், ஜென்ரல் ஹெல்த் டானிக். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இப்போ ஹோமியோபதியில் இருக்குது. ஃபேஸ் க்ரீம்லேருந்து சோப், டால்கம் பவுடர், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப் அந்த மாதிரி வந்து எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இது பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போ நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. மேம், இந்த சந்தேகம் இருக்கும் மக்களுக்கு. இந்த ஹோமியோபதி சொல்கிறாங்க வந்து மருந்துகள் சாப்பிட்டா வந்து க்யூர் ஆகும் எல்லாமே சொல்கிறாங்க. இதனுடைய மருந்துகள் எப்படி மேம்? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, இல்லை ரொம்ப ரீசனபிளாக இருக்குமா? மக்களுக்கு எப்படி? கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க. மெடிசன்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட் அந்த அளவுக்கு கூட கிடையாது. கம்பேரிட்டிவ்லி எல்லாமே வந்து மாடரேட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ வந்து மெடிசன்ஸ் எல்லாமே மக்கள் வாங்கிக்கக்கூடிய அளவில் தான் அதோட ப்ரைஸஸ் இருக்குது. ஒரு 50 years பேக் பார்த்தீங்கன்னா மேம் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் தான் அதிகமாக இருந்தது அலோபதியை விட. எல்லாருமே வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ், அது நேச்சுரல் மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக ஆக வந்து அலோபதியோ இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு வருது. மறுபடியும் வந்து இந்த நேச்சுரல் மெடிசனுக்கு வந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? இப்போ வந்து அவேர்னஸ் எப்படி இருக்குது? மக்கள் வந்து ஓகே இதனால வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகுது, சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஸோ மறுபடியும் நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ்க்கு வந்தால் ரொம்ப நல்லது, அதை பற்றி அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் உங்களோட பார்வையில். அதில் மிடில் வந்து சொன்ன மாதிரி அலோபதி இதில் வந்து கொஞ்சம் நிறைய தான் அந்த ஸ்கோப் இருந்தது. ஏன்னா மக்களுக்கு வந்து அப்போ வந்து எல்லாமே இமீடியட்டாக ரிலீஃப் வந்து சீக்கிரமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா வந்து நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப, ஹோமியோபதி எல்லாம் எடுக்கிறப்ப நம்ம மக்களுக்கு வந்து மற்ற இதோட இது தெரிய வருது. அதாவது என்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுக்காக ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறதுக்கு நாம் வந்து இப்போது இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஒரு கம்ப்ளீட் க்யூருக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இப்போ முன்னாடிக்கு இப்போ நல்லா இருக்குது மக்கள்கிட்ட. மேம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கின் டிசீஸ் இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது. வாட்டராக இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியே போகும்போது ஏர் பொல்யூஷனாக இருக்கணும், அதனால வந்து நிறைய ஸ்கின் டிசீசஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா மேம்? ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோரியாசிஸ், எக்ஸிமா, விட்டிலிகோ தான் அந்த ஒயிட் பேச்சஸ் இது வர்றது. அந்த மாதிரி வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து ஹோமியோபதியில் இருக்குது. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த பொதுவாக வந்து டிசீஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து நம்ம டாக்டரை வந்து மீட் பண்ண வருவாங்க. ஸோ வந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப அது ப்ரொலாங்ட் ஆகும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு க்யூர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேஸ் எடுத்துக்கும். ஃபார் மந்த்ஸ் டுகெதர் கூட வந்து எடுத்துக்கலாம். அதனால பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த இதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டியூரேஷனுக்கு வந்து அவங்க டாக்டரோட ஒத்துழைச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்கன்னா அது நல்ல க்யூர், எஃபெக்டிவ் க்யூர் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து சில பேர் சில நோய்களுக்கு வந்து ரொம்ப நாள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஆகாது, அவங்களுக்கு நிவாரணமும் கிடைக்காது. ஸோ வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. க்யூரபிள், அதாவது கம்மியான பீரியடாக இருக்கும். இப்போ வந்து வலியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப மருந்து எடுத்துக்கும் போது கம்மியாக இருக்கும். மறுபடியும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த நோய்களுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன் சாப்பிடும்போது வந்து க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது நோய்களுக்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு இது பற்றி? அதாவது பொதுவாக வந்து இப்போ ஒரு இந்த நாளே ஒரு டான்சிலைட்டிஸ் இல்லை சைனசைட்டிஸ் அந்த மாதிரி வந்து இருக்கிற இந்த இன்ஃப்ளமேஷன் சம்பந்தமான இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் தான் வந்து இப்போ அலோபதியில் மெயினாக அவங்க கொடுக்கறது. ஆன்டிபயோட்டிக்னா அது வந்து ஒரு 7 days டியூரேஷனுக்கு நம்ம அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுக்கிறப்ப பார்த்தா வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே அவங்களுக்கு டிரேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். அடுத்து என்னென்னா அந்த ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. அடுத்து அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ஒர்க் அடுத்த இது போகக்கூடிய வந்து அந்த சூழ்நிலை இருக்காது. ஏன்னா வந்து உடம்ப வந்து ரொம்ப வீக் ஆக்கிடும் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் வந்து ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது சொல்ல போனோம்னா இப்போ டான்சிலைட்டிஸ், சைனசைட்டிஸ், கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல மெடிசன் இருக்குது. ஆன்டிபயோட்டிக்கே தேவைப்படாத அளவுக்கு நம்ம ஹோமியோபதி மூலமாகவே இது எல்லாமே குறைச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஆன்டிபயோட்டிக் போகாமல் ஹோமியோபதியிலே வந்து நல்லா இது பண்ணாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்தராக அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸே திரும்பி வந்து வராத அளவுக்கு நம்ம சரி பண்ணக்கூடிய எல்லா பெட்டர் மெடிசன்ஸும் ஹோமியோபதியில் இருக்குது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து பல சந்தேகங்கள், அதாவது மக்களுக்கு வந்து ஹோமியோபதி இது எடுக்கலாமா, நேச்சுரல் மெடிசனாக இருக்குது, உடனே வந்து அதாவது குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, பட் எடுத்துக்கிட்டால் க்யூரபிள்னு விஷயம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு மெடிசன் எடுத்தோன்னா உடனே எனக்கு குணமாயிடணும் அப்படின்ற நினைக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ அதை பற்றியான விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள்.
பேனா மரங்கள். ஊரெங்கும் முளைத்து நாடெங்கும் வளர்ந்து உயரம் ஏற்றம் கொண்டன பேனா மரங்கள். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களின் கனிகள் அறிவு எனும் ஆடை உடுத்தி அந்திம காலத்தில் ஒளி தந்து இனித்தன. மரம் நட்டவனுக்கோ அகரம் தெரியாது, கனி கொண்டவனுக்கோ நட்டவனின் மனம் புரியாது. பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் என்னும் நன்னீர் ஊற்றினான். பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். தலைமுறைகள் தாண்ட நன்னீர் மாறி பன்னீரானது. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான் இன்னும் நட்டான் பல மரங்களை. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான் இன்னும் நட்டான் பல பேனா மரங்களை. நடக்கும் வழிகளிலும் பேனா மரங்கள், உழும் நிலம் எங்கும் பேனா மரங்கள், பாறையிலும் பல்கி பெருகின பேனா மரங்கள். பாரபட்சமின்றி பாரெங்கும் பேனா மரங்கள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி. காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். விதைவித்தவன் விரும்பி உண்ணாது அமுதாய் அளித்தான் அடுத்த தலைமுறைக்காரனுக்கு. அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். புதையல் உதிர்த்த மரங்கள் உதிர்த்தன தன் மழலைகளை. மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மர விதைகளில் இன்று வீரியமில்லை. பேனா மரங்கள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள்.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு டிகேஎம் காலேஜில் இருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு மாணவி கிட்ட நம்ம பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாரதி, நான் ஃபர்ஸ்ட் இயர் MBA ஹிஸ்ட்ரி பண்ணுறேன். இப்போ நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய போக்குவரத்து நெரிசலாக இருக்குது, நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயினாக எல்லோரும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எல்லாத்தையும் தடுக்க முடியும். இப்போ நார்மலாக பேசிக்காக நடந்து போகிறவங்க கூட டிராஃபிக் ரூல்ஸை இது பண்ணோம். ரெட் சிக்னல் போட்டிருக்காங்களா இல்லையான்னு வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம நடந்து வாக் பண்ணோம். பட் ஆனால் இவங்க வர அவசரத்தில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. நம்மளும் அவசரமாக போகணுன்னு சொல்லிட்டு வரவங்களும் நிறுத்த மாட்டேன்றாங்க. அவங்களும் ஃபாஸ்ட்டாக வந்துடுறாங்க. அதனால் ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படுது. ரெண்டு பேரும் காமனாக டிராஃபிக் ரூல்ஸை இது பண்ணால் ஆக்சிடென்ட் நடக்காமல் தடுக்கலாம். ஓகே, சரியாக சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் பைக்கில் 2 வீலர்ஸில் போகும்போது தலைக்கவசமே போடுறது இல்லை. ஸோ இதனால் விபத்துகள் அதிகமாக நடக்குது. எதனால் அதை போட மாட்டுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சில பேருக்கு ஸோ கெத்தாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போவாங்க. ஆனால் சில பேர் அதை வாங்க முடியாத நிலைமையிலும் இருப்பாங்க. ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால் நம்ம எப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம உயிருக்கு தான் அது பாதிப்பாக அமையுது. அதை நிறைய பேர் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள் மூலயமா அதை ஏற்படுத்தினா அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக வரும். ஓகே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்காக ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. போக்குவரத்து நெரிசலாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்தில் நடக்கக்கூடிய விபத்துக்களை எப்படி தடுக்கிறதுன்னு இங்கே இருக்கிற மாணவிகள் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக இன்னொரு மாணவி இருக்காங்க. நம்ம எது தப்பு பண்ணுறோன்னு அனலைஸ் பண்ணாலே நம்ம மோஸ்ட்லி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம நார்மலாக நெசசிட்டி என்ன, மொபைல் யூஸ் பண்ணுறோம், வெஹிக்கல் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே. ஸோ மொபைல் யூஸ் பண்ணும்போது டெய்லி வீட்டு கிளம்பும்போது சார்ஜ் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா போட்டு போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் அது பிரேக் ஒர்க் ஆகுதா, அந்த மாதிரி சின்ன விஷயம்தான். பெட்ரோல் அந்த மாதிரியெல்லாம் நெசசிட்டி என்ன, ஒரு வண்டி ஓடணுன்னா என்னென்ன வேணும், என்னென்ன நெசசிட்டியோ அதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வண்டியை எடுக்கணும். அதுக்கப்புறம் ரோட்டில் போகும்போது திடீர்னு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறதோ, இல்லை டேர்ன் பண்ணும்போது ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்க, விவேக் லெஃப்டில் இண்டிகேட்டர் ரைட்டில் கை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது வேலையெல்லாம் இல்லாமல் இண்டிகேட்டர் ரைட்டில் டேர்ன் பண்ணும்போது ரைட் இண்டிகேட்டர் போடணும். எது போடணுமோ அந்த ரூல் ஃபாலோ பண்ணோம்னா பின்னாடி வரவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இண்டிகேட்டர் போட தெரியலைன்னா கை காட்டிக்கும். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம சாலை விபத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி ஒரு மாணவி இருக்கிறாங்க டிகேஎம்லேருந்து. அவங்கக்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் எஸ்பி திலகவதி. நான் செகண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், டிகேஎம் காலேஜ். ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா சாலை விபத்துக்களை பற்றி பேசுகிறோம். இப்போது சாலை விபத்து நடக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் செல்ஃபோன். தேவையில்லாத நேரத்தில் எல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வாக் பண்ணும்போது ஒரு இப்போ ரெட் சிக்னல் போட்டிருக்காங்கன்னா நம்ம நிற்கணும். அதை பார்க்காம அவங்க பேசிக்கிட்டே அப்படியே கிராஸ் பண்ணிடுறாங்க. எதில் வர்றவங்களையும் பார்க்கறது இல்லை. அது ஒரு மெயின் காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா போட்டு போகிறது. ரோட்டில் போகிறோம்னா போகிறவங்க வழி விடணும். நம்ம அவங்க போகிறதுக்கு நம்ம அவசரத்துக்காக அவங்கள பீட் பண்ணிட்டு போகணும், நம்ம முன்னாடி போகணும். இல்லை சில பேர் ரேஸ் வச்சுப்பாங்க. அந்த மாதிரியும் இல்லை 2 வீலர்ஸ்லாம் இப்போ நிறைய நடக்குது. யூத்ஸ் எல்லாம் தன்னோட கெத்தை காட்டணுங்கிறதுக்காகவே மெயின் ரோட்லேயே ரேஸ் வச்சுட்டு போகிறது. அதெல்லாம் மெயின். அது இல்லாமல் பஸ்ஸில் கூட இப்போ ஒரு டிரைவர் முன்னாடி போயிட்டா அவரை பீட் பண்ணணும்னு இன்னொருத்தர் முன்னாடி பார்க்குறாரு. இந்த மாதிரி சம்பவங்களால் ரொம்ப அதிகமாக நடக்கிறது இதனால தான். ஏன்னா நான் ட்ராவல் தினமும் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி பஸ்லேயும் நான் பார்க்குறேன். இப்போ என் பஸ்காரர் வராருன்னா, என் டிரைவர் கரெக்டாக ஓட்டிட்டு இருக்காருன்னா அவரை பீட் பண்ணணும்னு பின்னாடி இருக்கிறவர் ஸ்பீடாக வராரு. அப்போ இந்த மாதிரி ஒரே இடத்துல வரும்போது அங்கே நெரிசல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய உயிர்கள் போக வேண்டிய அபாயம் இருக்குது. ஸோ நம்ம அந்த டிரைவர் மேலே என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்மளை நம்பி இவ்வளோ உயிர்கள் வராங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட் இருக்கணும். அது இருந்தாலே முக்கால்வாசி நம்ம விதிமுறைகளை ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியும். வேறு ஏதாவது ஒரு வழி சொல்ல முடியுமா உங்களால்? எப்படி ஈஸியாக ஆக்சிடென்ட்டை காஸ் பண்ணாமல் இருக்கலான்றது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.
டிராஃபிக்ஸ் ரூல்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணணும். அதான் மெயின் ரூல். இப்போ வந்து லெஃப்ட் சைடு தான் போகணும்னா லெஃப்ட் சைடு தான் போகணும். அதை பீட் பண்ணி ரைட் சைடு போகிறதுனா அப்போ வர்றவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ். அவங்க எந்த பக்கமாக போவாங்க? நோ வே. ஸோ வந்து நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அதுதான் வந்து பேசிக் திங் ஃபஸ்ட். ஓகே, நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். நான் டிகேஎம் காலேஜிலிருந்து சங்கீதா, செகண்ட் இயர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அதெல்லாம் தடுக்கணும், இல்லை அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். இதனால் ஓட்டிகிட்டு போகிற அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பயங்கர பாதிப்பு ஏற்படுது. பைக் ரேஸ் வந்து கண்டிப்பாக போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஹெல்மெட் போட்டே ஆகணும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் டூ வீலர்ஸால் மட்டும்தான் இது ஆகுது. இல்லை டூ வீலர்ஸ் மட்டுமே ரோட்டில் போகல, நீங்கள் ஹெல்மெட் போட்டு டூ வீலர் போனாலும் ஆப்போனண்ட் வரவங்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவில் இருப்பாங்க, அவங்க கான்ஷியஸாக இருப்பாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க? முக்கியமாக வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் அலோவ் பண்ணவே கூடாது. இந்த ட்ரங்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பைக் ஓட்டவே கூடாது. அந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லார்கிட்டையும் ஏற்படுத்தினோம்னாலே சரியாயிடும். இப்போ காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, நீங்கள் பைக் பற்றி மட்டுமே சொல்கிறீங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு லாரி அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? ஹைவேஸில் போகும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? சரி, ஆக்சிடென்ட்டை எப்படி அதை தடுக்கலாம்? லாரியெல்லாம் கேட்டிங்கன்னா அதனுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து லோடு ஏற்றிட்டு போகணும். அதனுடைய லோடேஜ் வந்து அதிகமாச்சுன்னா தான் அவங்களுடைய கண்ட்ரோல் மீறி போகுது. அந்த மாதிரி லாரி எடுக்கும்போதும் அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க நம்ம செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இந்த பிரேக் ஃபால்ட் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இஷ்யூஸ்லாம் நிறைய க்ரியேட் ஆகுது. ஸோ அதை எல்லாமே செக் பண்ணணும். அந்த மாதிரி காரில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ வந்து இதுவாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இந்த பலூன் வந்து யூஸ் பண்ணுறாங்க காரில், அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மெயினாக கான்ஷியஸ் அதில் இருக்கணும். எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் நம்ம ஓட்டும்போது நம்மளுடைய கான்ஷியஸ் அதில் இருக்கணும். அது இல்லாமல் வந்து இந்த ஃபோன் பேசிட்டு போகிறது, வேறு அதர்ஸில் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதுல அவாய்ட் பண்ணோம்னாலே சரி. ஓகே, சூப்பர் சுமதி. நல்ல கான்ஷியஸாக வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கணும், அதை தடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என்னுடைய பெயர் ரூபஸ்ரீ. 2ஆம் ஆண்டுக்கு வேதியியல் படிக்கிறேன் டிகேஎம் காலேஜில். சாலையில் நடக்கிற விபத்துகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை தடுக்கணும், இல்லை அரசு என்ன நடவடிக்கை வந்து எடுக்கணும், உங்களோட பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது என்ன நடவடிக்கை எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் வந்து டிரைவ் பண்ணுறவங்க எல்லாருமே லைசன்ஸ் வாங்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து லைசன்ஸே வாங்குறது கிடையாது, வாங்குறதுக்கு முன்னாடியே டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ லைசன்ஸ் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். அப்புறமா அதை ஒழுங்காக ரினியூ பண்ணணும். சாங் கேட்டுட்டோ ஃபோன் பேசிட்டோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. சைடில் போயிட்டு போகணும். யூடர்ன்ஸ் மேடு பள்ளம் அதெல்லாம் ஒழுங்காக பார்த்து போகணும். ரோடு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கணும். இப்போ விபத்து தடுக்கலாம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே டைம் ஃபிக்ஸ் பண்ணி போனால் கூட விபத்து தடுக்கலாம். வேகமாக ஓட்டின்னு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணுறதுனால நிறைய விபத்துகள் நடக்குது. இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட போயிட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் நடந்தது. அந்த அண்ணங்க ஸ்கூல் பெட்ரோல் போட்ட உடனே இந்த சைடு வந்திருக்காங்க. அது அந்த சைடு வரப்போ இவங்க பார்க்காமலே வந்து பஸ் தான் வேகமாக வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால் 2 பேருமே ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. வேகத்தை கொஞ்சம் குறைச்சாவும் இந்த மாதிரி தடுக்கலாம் விபத்துக்களை. கரெக்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக பஸ் இந்த டைம்னா எடுத்துடணும். குறிப்பிட்ட நேரத்தில் போகிற அளவுக்கு ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். இதனால் விபத்தை தடுக்கலாம் நம்ம. அஸ்வினி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா போக்குவரத்துனால எப்படி ஆக்சிடென்ட் ஆகுது, அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஐம் கே சுஜிதா, 3rd பிகாம். இப்போது ஆப்போசிட்டாக பைக் ஓட்டிகிட்டு வந்துனே இருக்காங்கன்னா, இப்போது எங்கள் சைட்லேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி இருக்குது பள்ளிக்கொண்டா. இல்லை லாரிலாம் நிற்க வச்சுருக்காங்க, வரவே முடியாது. இந்த சைடு ஒன் வே மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த சைடு வரவங்களும் சரி, இந்த சைட்லேருந்து வரவங்களும் சரி பார்க்கவே முடியாது. ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. அதனாலேயும் ஆக்சிடென்ட்லாம் நடக்குது நிறையா. ஜஸ்ட் இப்போ 1 டேக்கு முன்னாடி ஒரு கேர்ள், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஒரு கேர்ள் வராங்க, லாரி பின்னாடிந்து வருது. அவர் ஆரன் அடித்தார், இந்த சைட் பார்த்தாரு. ஆனால் அந்த கேர்ள் அப்பவும் பார்க்காம ஸ்கூட்டியில் தான் போயிட்டு ஹெட்செட் கேட்டு சாங் கேட்டுட்டு வந்து எடுத்து போய் விட்டாங்க. விட்ட உடனே அவங்க ஏந்துக்குனாங்க. பட் என்ன ஆச்சுன்னா ஹெட்செட் எடுக்கிறாங்க, ஃபோன் எடுக்கிறாங்களே தவிர அவங்க உயிர் போதா இல்லையான்றது பார்க்கல. ஹெல்மெட்டும் போடலை அவங்க. அப்படியும் அந்த மாதிரி வந்தாலும் ஆக்சிடென்ட். ஸோ டிகேஎம் காலேஜ்லேருந்து ஒரு மாணவி காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். ஹெல்மெட் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன வேர்ட்லேயே சொல்லி முடிச்சிடலாம். ஹெல் வில் பி மேட் இஃப் வி ஆர் வித்தவுட் ஹெல்மெட். ஓகே,
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஜோன்ஸில் ஸ்லோவாக போகணும். இப்போ நானும் பைக் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் அடுத்தவங்களோட லைஃப்பையும் பார்க்கணும் இல்லையா, அதனாலே ஃபஸ்ட் ஆக்சிடென்ட் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஓவர்லோடான லாரிஸ், அதை வந்து இது பண்ணணும். முதல்ல வண்டி கண்டிஷனாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஜாஸ்தி எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? டீனேஜர்ஸ் ஒரு ரீசனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி அவங்களோட ஃபன்னுக்காக நடக்குதா, இல்லை கோஇன்சிடென்ஸாக ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக நடக்குதா, அந்த மாதிரி? ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்றது டிராஃபிக் ரோட்ஸில் தான் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்றது இல்லை, அதுக்கும் இருக்குது ரோடு. நம்ம எங்கே எப்படி போகணுன்றதை கான்ஷியஸோடு போகணும். இப்போ ஸ்கூல் ஜோன்ஸில் ஸ்லோவாக போகணும். பைபாஸில் ஸ்பேஸ் இருக்குன்னா உங்களோட இதுவும் அங்கே காமிக்கலாம். கண்டிஷனில் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பைக்கை யூஸ் பண்ணுறதோ, இல்லை காரில் போகும்போதும் சரி, நம்மளோட கார் வந்து இவ்வளோ தான் ஸ்பீட் இருக்குன்னா அது கம்மியான ஸ்பீட்லேயே ஓட்ட பார்க்கணும். அப்புறம் கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வர ஃபோன் கால்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே எல்லோரும் கால்ஸ் அவாய்ட் பண்ணலாம், அது ஓகே. எல்லோரும் வேணும்னே வாண்டடாக ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு ஹாயாக என்னவோ பஸ்ஸில் உட்காந்து போகிற மாதிரி டிரைவிங்கில் போகும்போது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணுறாங்க, அது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்க. ஸோ எப்படி அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஸோ தண்டனைகள் வந்து அதிகமாகும் போது தப்புகள் குறையும். அதை சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் அவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு மார்னிங் டைமில் வந்து பஸ்ஸஸ்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்கும்போது நம்மளுக்கு விட்டாங்கனாக்கா நல்ல ஒரு ஆக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, நல்லா பேசுனீங்க. நெக்ஸ்ட் அடுத்த மாணவி காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னு கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஹேமபிரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, டிகேஎம் காலேஜ். ஓகே, நீங்கள் ஆக்சிடென்ட் நடக்கிற பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லலாம். இப்போ வாகனம் 2 வீலர் இருக்குன்னா நம்ம வேகத்தை வந்து கம்மி பண்ணிட்டு போகணும். வீட்டிலே இருக்கும்போது செக் பண்ணிட்டு போகணும், பிரேக்லாம் ஒழுங்காக பிடிக்குதா இல்லையான்னு. இப்போ கோ ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்குன்னா அப்போ தான் நம்ம ஆளுங்க வந்து வேகமாக போவாங்க. அப்போ வந்து ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாதிக்கிறாங்க, பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவிகளும் வந்து பாதிக்கிறாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but
but I told you that I have very little knowledge about mantras. Did I not, Aji? So you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied, Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Rektarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Rektarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No. It still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav. Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan. Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tanthai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma.
Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim.
Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the Tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நயனுடையான் நல்குன்றான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு. உதவும் உள்ள உடையவங்களுக்கு எப்போ வறுமை நிலை வரும்? தன்னால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை வரும்போதுதான் அது வறுமை நிலைன்னு வள்ளுவர் தன்னுடைய நூலான திருக்குறள்ல 219வது குறட்பால சொல்றாரு. மத்தபடி அவங்க கிட்ட சொத்து, பணம், புகழ் இல்லைனாலும் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. தகுந்தவருக்கு உதவி செய்யணும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாம உதவி செய்யணும். நம்ம தினமும் பயணிக்கிற சாலை இல்ல பேருந்து நிலையங்கள் போன்ற பல பொது இடங்கள்ல தங்களுடைய உடலால உழைக்க முடியாத பலரை சந்திக்கிறோம். அவங்கள பார்த்து ஒரு வினாடி சிந்திப்போம், இவருக்கு நம்மால முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். ஆனா நேரம் இல்லாததுனால இல்ல அவசரம், வேலை பளு, இதை போன்ற பல காரணங்களால அந்த எண்ணத்துக்கு திரை போட்டு மூடிடுவோம். அதையும் தாண்டி நம்மள சில பேர் கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. நல்ல உள்ளம் படைத்த ஒருவர் அவ்வளவு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர் இல்லைங்க. பணம் இல்லைனாலும் உதவணும் என்ற மனம் இருக்கு. பார்வை இல்லாத ஒருவருக்கு தன்னால இயன்ற உதவிய செஞ்சுட்டு வராரு. அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி தரணும்னு முடிவு செஞ்சு வங்கி கடன் பெறுவதற்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரோட தொழிலான ஊதுவத்தி, மெழுகுவத்தி தயாரிக்கிறது போன்ற பல தொழில்களை அவருக்கு கத்துக் கொடுத்தாரு. தினமும் காலை அவரை வியாபாரத்துக்கு அழைத்து செல்வது முதல் மாலை அவரை வீட்டுக்கு அழைத்து வர வரைக்கும் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இன்றளவும் இருக்கிறாரு. யாரையும் நம்பாம கண்களில ஒளி இல்லை என்றாலும் நம்பிக்கை ஒளிரும் அவர் இன்று ஒரு வேலை செய்யறாரு, தன் சொந்த கால்ல நிக்கிறாரு. நம்மள பல பேர் நம்ம கிட்ட பண வசதி இல்லையே, என்னால எப்படி முடியும்னு தான் நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறானது. உதவிங்கிறது முழுக்க முழுக்க பணம் கொடுத்துதான் செய்யணும்னு இல்ல. உழைக்கும் சக்தி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன நல்ல விஷயத்தை செய்யறது கூட ஒரு உதவிதான். இடலில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இந்த குறளோட கருத்து என்னன்னா, நம்மளோட கடமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட பொருள் இல்லைனாலும் பிறருக்கு உதவ நம்ம தயங்க மாட்டோம். கடமை அப்படின்னு சொன்னதும் நம்ம நல்லா இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இது போல பல விஷயங்கள் தான் நம்மளுக்கு தோணும். அதுவும் கடமைதாங்க, இல்லைன்னு சொல்லல. அதாவது தன்னோட நலன் மட்டும் கருதாம மற்றவங்களையும் நினைச்சு சின்ன உதவியா இருந்தாலும் செய்யணும். அதுவும் ஒரு விதமான கடமைதான். எப்பவுமே செய்ய முடியுமா என்ற கேள்வி மனதில் எழும். செய்ய முடியாமல் போகும் சூழ்நிலை நிறைய வரும். அந்த நிலையத்தான் வள்ளுவர் வறுமை நிலைன்னு சொல்றாரு. நம்மளோட முழு மனதோட இந்த மாதிரியான உதவிகளை செய்யும் போது நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற மன திருப்திக்கு இணையே இல்லைன்னு சொல்லலாம். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த திருப்தி நமக்கு வராது.
அதுபோல நம்ம எல்லோரும் பிறருக்கு உதவி செய்கிறது ஒரு கடமையை எடுத்துக்கணும். பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பது அல்ல வறுமை நிலை. தகுந்த உதவியை செய்யாமல் போகும் நிலைதான் உண்மையான வறுமை நிலை என்பது வள்ளுவர் கருத்தாக மட்டும் நினைக்காமல் நம் வாழ்க்கைக்கு உரிய கருத்தாக கருதுவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VAT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடல் பாட இருக்கிறார்கள் ஃபரீதுதீன் மற்றும் ஃபைசுதீன். दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक अरसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा. नूर के मोतियों की लड़ी बन गई, आयतों से मिलाता रहा, आयतों से मिलाता रहा, आयतें भी जो देखा तो नाते नबी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जो भी आंसू बहे मेरे महबूब के, जो भी आंसू बहे मेरे महबूब के, सबके सब अब ने रहमत के छींटे बने. छाके हाथ जब सुल्फेरा गई, जब तबन उनकी चांद भी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जब चिड़ा तस्वीरा उनके रुबसार का, जब चिड़ा तस्वीरा उनके रुबसार का, वो दुआ पलिया वल खबर के दिया, उसको रहमा गया मेरे हालात पर, मेरी अजमत मेरी बेबसी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் ஆதிஃப் மற்றும் இன்சமாம்.
What is the name of our country? India is the name of our country. What is the another name of our country? Bharat is the another name of our country. Which is the capital of our country? New Delhi is the capital of our country. How many states are there in India? There are 29 states in India. What is the name of our state? Tamil Nadu is the name of our state. Which is the capital of our state? Chennai is the capital of our state. How many districts are there in Tamil Nadu? There are 32 districts in Tamil Nadu. What is the name of our district? Vellore is the name of our district. Name the Prime Minister of our country. Honorable Shri Narendra Modi is the Prime Minister of our country. Name the President of our country. Honorable Shri Pranab Mukherjee is the President of our country. அடுத்ததாக திருக்குறள் வழங்க இருக்கிறார் முகமது ஹசன். திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்ச தன்னை சுடும். தன்னை தான் காக்கின் சினம் காக்கே காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாதர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்து விடும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பார்த்ததோ சால்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் முகமது அமீன். जरा छेड़ तू अपने तारे नफस को. जरा छेड़ तू अपने तारे नफस को. हर एक तारा बोलेगा तन 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 तन. तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा. तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा. जो गर्दिश में फिरती है गन गन गना गन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को. हर एक तारा बोलेगा तन तन तना तन. तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी. तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी. नहीं मानती है किसी की कहानी. मेरे शीशाए दिल को लिल्ला तोड़ो. मेरे शीशाए दिल को लिल्ला ना तोड़ो. जो टूटेगी बोलेगा छन छन छना छन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को. हर एक तारा बोलेगा तन तन तना तन. असीरी मेरी देख कर रोज़े महशर. असीरी मेरी देख कर रोज़े महशर. इशारा करेंगे वो महबूबे दावर. मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी. मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी. जो टूटेगी बोलेगी छन छन छना छन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को.
हर एक तारा बोलेगा तन तन तना तन। उतर आया बुर्राख फर्श ज़मी पर, उतर आया बुर्राख फर्श ज़मी पर। ज़मी से गए आप अर्श बरी पर, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे। चले जा रहे थे वो सन सन सनासन, जरा छेड़ तू अपने तारे नफस को। हर एक तारा बोलेगा तन तन तना तन। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்கி இருக்கிறார்கள் ரஹ்மான் மற்றும் ஹாயிஷா சிதிகா. Television has its good side. It can be both entertaining and educational, and can open up a new world for kids, giving them a chance to travel the globe, learn about different cultures, and gain ideas they may never encounter in their own community. Shows with a pro-social message can have a positive effect on kids' behavior. TV shows can inspire kids to try new activities and engage in unplugged learning. If children watch good educational program on TV, they can learn many new things very easily. They can learn about places and animals they have never seen, and they could learn about new scientific discovery. TV can be a great medium for educational purpose. No comments by Aisha Siddiqa. Thank you, Rahman. Television has both good and bad. The good ones are: 1. Channels are made epically for learning. 2. Fills in time. 3. Know what is going on all over the world. 4. It improves the language ability. 5. Learn past history. The bad ones are: 1. Kids who watch TV before bed tend to have a disturbed sleep. 2. Distracting. 3. Kids forget to do their homework. 4. Too much TV can actually shrink the knowledge. 5. Her choice on the world. Television has both good and bad. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி வழங்க இருக்கிறார் ஹுஸ்னா கௌசர். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம், இயல்வது கராவே, ஈவது விளக்கு, உடையது விளம்பே, உகமது கைவிட, எண்ணெடுத்து இகாயே, ஏற்பது இகழ்ச்சி, அயமெட்டவன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியே, அவ்வியம் பேசு ஔவையார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார் உமி குல்சம். 7 days of a week. Monday alone, Tuesday together, Wednesday we walk, wind, it's fine weather. Thursday we lodge, Friday we pray. Saturday's hours seem almost to fly, but of all the day we will call Sunday the rest day, the best day of all. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி, வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சனாப் ஹம்தனா தபுசும். காந்தி தாத்தா காந்தி தாத்தா வந்தாரு, கருணை எங்கும் விளைத்தாரு, கொடுமைக்கார வெள்ளையரை குணத்தை கொண்டு ஜெயிச்சாரு, விடுதலை வாங்கி தந்தாரு, வேற்றுமை
வழியில் நடந்தாரு, அண்ணலாக திகழ்ந்தாரு. ரூபாய் நோட்டில் இருப்பாரு, நூற்றில் வருவரை சிரிப்பாரு. ரூபாய் நோட்டில் மதிப்பை போல் 100 மடங்கு உயர்ந்தவர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னையின் அன்பு என்ற உருது பாடலை வழங்க இருக்கிறார் நேஹா கவுனின். अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी ने बचपन में हमको मनचाहा आराम दिया है. अब्बू ने कितना खुश होकर हमको अपना नाम दिया है. थाम के अम्मी जान की उंगली हमने चलना सीखा है. अब्बू जान ने ढाला जैसे वैसे ढलना सीखा है. लेकर अपने बाद उनके हम पर कितने ही एहसान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. हरदम मेहनत और शफकत करके हमको पाला भी है. हम बच्चे कमजोर थे कितने, पाला और संभाला भी है. खाना पीना चलना फिरना जीना तक सिखलाया है. जो कुछ अपनी पास यारो हमने उनसे पाया है. बिन मांगे ही दे रखा है रोटी कपड़ा और मकान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. नरम मुलायम हाथ की थपकी मीठी नींद सुलाए. अब भी लोरी की आवाज़ हमारे कानों में लहराए. अब भी अब्बू जी बाहों का झूला झूले. अब भी सारी रात महके ऐसे प्यार की खुशबू जैसे के फुलवारी रात. हम क्या उनको अपना बोले, हम हैं उनकी अपनी जान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுமேரா ஃபாத்திமா. வண்ண வண்ண பூக்கள் மல்லிகை பூவே எங்கே போறீங்க? மஞ்சள் சமந்தி புத்து சாண பார்க்க போறேங்க. சமந்தி பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க. தாமரை பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க. ரோஜா பூவே எங்கே போறீங்க? பூத்த பூவை பறிச்சு உனக்கு சுட்ட போறேங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் அபூபக்கர் மற்றும் தாஹா அட்னான். Hi friend, how are you? Why you were absent for the past 2 days? My health is not well. I was suffering from fever, Abubakar. How is your health now? Did you went to hospital? By Allah's grace, I feel better. Yes, my father took me to hospital. Okay friend, how are you going to complete your schoolwork? I am also worrying about the same. You don't worry, I will help you with my books. Thank you friend. No thank and no sorry between friends. I am very lucky to have a friend like you. Come, let's go for lunch. My mom sent carrot halwa for you. Oh, very nice. Let's go. My mom also sent something for you. Guess what? Laddu? No. Fried rice? No. Chicken fry? Yes, you are right. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்க
உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா ஹுஸ்னா. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे, अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे, ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे. मेरे आका को देखोगे, मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे. अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे. अगर तुम जान लो इस दारफ़ानी की हकीकत को, अगर तुम जान लो इस दारफ़ानी की हकीकत को. मेरा दावा है तुम दिल को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. अस्सलाम वालेकुम. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் ஆஃப்ரீன் மற்றும் தாலியா தபுசும். सारे जहां से अच्छा हिंदू सीधा हमारा हमारा. सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा. सारे जहां से अच्छा गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में. गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में. समझो वही हमी भी दिल हो जहां हमारा हमारा. सारे जहां से अच्छा पर्वत वो सबसे ऊंचा, हम साया आसमां का. पर्वत वो सबसे ऊंचा, हम साया आसमां का. वो संतरी हमारा, वो बासबा हमारा हमारा. सारे जहां से अच्छा गोदी में खेलती है इसकी हजारों नदियां. गोदी में खेल
रोशन है जिनके दम से रश के जिना हमारा हमारा सारे जहां से अच्छा मजहब नहीं सिखाता आपस में बैर रखना मजहब नहीं सिखाता आपस में बैर रखना हिंदी हम वतन है हिंदू सिता हमारा हमारा सारे जहां से अच्छा इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में मालूम क्या किसी को दर्द निहा हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदू सिता हमारा हमारा हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदू सिता हमारा हमारा सारे जहां से अच्छा நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in Vit Community Radio 90.8. Welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm gonna tell you about Swami Vivekananda's naughty childhood works along with his friends. Swami Vivekananda and his friends used to go for many interesting places in Calcutta. One day, he and his friends decided to visit the zoological garden at Metabros, which is near Calcutta. They went there by boat. When they were returning, one of his friends got sick and deterred the boat, and so the boatman became angry and ordered the boys to clean the boat. But the boys refused it to do and instead offered to pay double the fare. But the boatman did not accept their offer. When they reached the ghat, the boatman did not allow the boys to go ashore, and they were treated and abused the boys. Naren, as he was brave, he was able to jump ashore. He found 2 British soldiers walking nearby and asked them for help. They went with him. They guessed what was happening and shouted at the boatman, ordering them to release the boys. The boatman got frightened and at once set the boys free. Once, when Naren was about 11 years old, a British man of war visited the port of Calcutta. Many people went to see the ship, and including Naren and his friends, also want to see it. In order to do so, they had to obtain a pass from an important British official. Naren filled the application form and went to the building where the official stayed. Many people were going in and out, but the doorkeeper thought that Naren was too young and would not allow him to go in. Naren stood outside, thinking what to do. He saw that all the peoples were going to a certain room on the first floor. He thought that perhaps there was another entrance. He found a staircase there. There was no doorkeeper. So he went up to the first floor. He pushed aside a curtain and saw himself in the room where the other people were waiting. He took his place in the queue and the British officials signed his application form without questioning him anything. Naren went out by the main entrance very happily by jumping and shouting. The doorkeeper was surprised to see him while leaving. He questioned him, "How did you get in?" Then Naren answered him, "Oh, don't you know that I'm a magician?" There was a flowering tree in the compound of one of Naren's friends. They used to climb those trees and swing from the branches. Naren would hang from a branch by his legs, swing back and forth, and finally some fall to the ground. An old man lived at that house, and he did not like to see them while swinging in the trees, for it was risky. One day, he called Naren and his friends and said, "Look, don't you know there is a ghost in that tree? A Brahma deity lives there. If you disturb him, he will break your necks. So, beware that you don't climb the tree once again." This was enough to frighten the other boys, but not Naren, as he was very brave. As soon as the old man was out of their sight,
Naren went and climbed the trees again and again. His friends asked him, "How do you dare to do it again, Naren? Didn't you hear what the old man said?" Naren laughed and replied, "Oh, what fools you are! I have climbed this tree so many times. If the old man's story were true, then my neck would have been broken long ago." Then his friends started to think, yeah, Naren is telling right. Then Naren and his friends continued to play there, and after some time, they left their place. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8. With me, Pooja. Meet you in our next episode with interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலேயே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு நிவேதா. விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில உணவு பரிமாறுற முறை அப்படின்னு நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்பகுதியில சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வாழை இலையோட கீழ்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதுல அந்த காலத்துல மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா மரக்கறி உணவு இருக்கு. இது தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல சேரும்.
சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளோதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. நம்ம எப்போ பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல். அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டுல வந்து கசாயம் காய்ச்சி கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும்.
எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம அதிரசம் செய்யற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகுல வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது.
நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்க அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோம்னா வெல்லம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வீட்லயே செய்யறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பத்தின நற்குணங்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பா தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் 2 வகையான வெல்லம் இருக்கு. கரும்பு, பனை 2 இதுல இருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்துல நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. இப்போ இந்த காலத்துல நம்ம வெல்லம் அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துறோம். வெல்லத்துல வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்கு அப்படின்னு நம்மளோட சித்த மருத்துவத்துல கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன். கரும்பு வெல்லம்னா நீங்க சொன்னீங்களே அதிரசம் செய்யறதுக்கெல்லாம், அதெல்லாம் கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்கு. அது நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதுல கண்டிப்பா இரும்பு சக்தி அதிகமா இருக்க ஒரு விஷயம். அது நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாம அது எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம வெல்லம் உடல்ல இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாம ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்துல வெல்லத்துக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. நிவேதா, வெல்லத்துல இவ்ளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்ல எல்லாருமே வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ பார்த்திருப்ப சித்த மருத்துவத்துல லேகியம் அதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் அவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம். வெல்லத்துல இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வெல்லம் நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பத்தியும், அதாவது அதிரசம், அதுல முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பத்தி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வேற உணவு பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பத்திலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு சில உணவு வகைகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற உணவுகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you are listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாவுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல பருமனா இருக்கிறது அவங்க தோற்றத்துக்கு அழகு கொடுக்குது அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை இவங்க ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க.
உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரை கூட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறதுக்கு கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடற்பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாடுறோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு.
கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க, அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்றை வந்து புண்ணாக்கிறோம். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையோட வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூடவே வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா பிஎம்ஐ பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Hallo Freunde, dies ist Vit Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं. जी हाँ. हेलो दोस्तों, ये है आपका वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. तो आज हम क्या करने वाले हैं हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको. तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब. मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे. मूसन, डुरफन. मस्ट. यस, मस्ट भूल गई मैं. तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं. वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था. जैसे कि अगर बोले तो वोलन विल था. हाँ. सोलन का सॉल था. मूसन का मूस था. मूसे नहीं था. वो सब आएगा फर्स्ट पर्सन में, यानी कि इश और एस में. वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा दार्फ और मॉकिन के लिए बनेगा मॉक्टे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था. तो उसके लिए मागिन अलग बात है. मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे. ठीक है, वो नए 6 शब्द थे. तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं. जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में. मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में एमएस करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी. तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे. तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं. जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है. तो हर कहीं देना पड़ता है. हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है. जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है. तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं. तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ. ठीक है, तो चलिए ठीक है. अब श्राव्या, ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे. तो तुम पूरा बताओ क्या होता है. मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है. हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं. तो ठीक है, शुरू करते हैं. सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली दूसरे को ग्रीट करते हैं. तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं.
अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो? गुटन टाग। गुड इवनिंग तो? गुटन आबेट। और गुड नाइट तो? गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। हाँ। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या, तो मैं उसको कैसे बोलूँगी? गुटन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम? व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं। हम ऐसे पूछ सकते हैं कि V-C, तो हाउ आर यू कॉल्ड, सो V-C मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा इलेबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन, तो मैं बोलूँगा आपको कि वी हैजन सी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इन्फॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम हाँ। क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गुटन टाग, माय नेम इज श्राव्या। तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गुटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्रॉ श्राव्या, ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना, क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं, तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम, ठीक है। तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम, या सरनेम। वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी, राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो। और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो वो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु। नाइन मतलब नहीं। माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इस्ट हिमांशु मंगानी, राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या। ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा। दू या योर, व्हाट इज योर, तो दाइन वॉरनामा। वास इज दाइन वॉरनामा, तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड।
ओके, तो मतलब नंबर को क्या बोलते 4 हैं? को हम जर्मन में क्या बोलते हैं? तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड गुड गुड। डांके डांके शोन। Das ist richtig। रिस्टिक का मींस मतलब है करेक्ट correct। होता है, तो दैट इज करेक्ट। Das ist richtig। ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं wie heißt Nummer 1 of the Ust, तो उसका आंसर होना चाहिए 1, मतलब 1। हाँ। और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा die 1, die 2, die 3, die 4 ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, तकिया कलाम शुद्ध शब्द हिंदी बोलते नहीं हैं आती, उसको। तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है, और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है। हाँ। चहकती है, चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है, तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हार्जलिश willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स, तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं, तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश, कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सहन। वीडर सहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं एक्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सहन मतलब गुड बाय, हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि
हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German. Great, good. Das is toll, मतलब that is great. Das ist wunderbar, मतलब that is wonderful. वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है बट सही है. अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम. अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडरसेहन. ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय. और अगर हार्टली वेलकम बोलेंगे तो herzlich willkommen. हार्टली वेलकम. तो अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल. हाँ, रीसे मतलब ट्रैवल ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन. तो ऑफ वीडरसेहन गुटे रीसे फ्रॉ श्राव्या. सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ वीडरसेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे. अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया. और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा. ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी. हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडरसेहन हेर हिमांशु. कूल, बहुत बढ़िया. क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय. ठीक है. और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम कि हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे ही बोल सकती है नामे इस्ट क्लॉडिया. नामे इस्ट क्लॉडिया. हाँ. माय वर नामे इस्ट क्लॉडिया. हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे. तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you. ओके. अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को. हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल. ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया. ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया. हाँ, चूस का मतलब है गुड बाय. ओके, वेरी गुड. नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडरसेहन का मतलब है गुड बाय. तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडरसेहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चूस. तो हॉल्ट मतलब रुको. ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ. हॉल्ट मतलब रुको. हॉल्ट, या ठीक है हाल्ट. हाँ, ये आता है, ओ नहीं आता. हाल्ट बोल सकते हैं इसको. तो हाल्ट मतलब रुको. वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड. चलिए ठीक है. तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी. हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी. ठीक है, मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा. पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते. मुहावरा है. तुम क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे हिंदी नहीं आती. क्या हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती. तो अभी क्या बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी. ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है. अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओ ही बोलूंगा क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग. वेर जी हुंग. तो कितना अच्छा आज सीखा यार. हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वर्जी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वीडरसेहन. और चूस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है. चलो मैं मजाक कर रही हूँ दोस्तों. तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा. अच्छा, तो चलिए ठीक है. और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा. और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको मामा. और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी मतलब बेबी होता है. द बेबी को क्या बोलेंगे? दस बेबी.
दास बेबी मतलब वो क्या है, न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन लड़के को दास देखा। मार्शन। हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज हार्टली वेलकम, हेrzlich willkommen, गुड बाय, auf Wiedersehen, बाय, tschüss, फॉरगिव मी, oh, Verziehung। वर्जीहुंग। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार, ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे। ऑफ विडर सेहन वर्जीहुंग हर्जलिश Herzlich विलकॉम willkommen। कॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब Right। एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट, साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, हाँ, एक लड़का मिलता actually होगा, ये perfect। बात बोलते होंगे, चोर सिंगर भागता चोर होता है। भागता होगा। हाँ। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो और बोलेगा शॉपकीपर को हम क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्क ऑफिन, वर्क ऑफिन। ओके, हाँ, कॉफरिन मतलब सेल्स वुमेन। सेल्स वुमेन, अगर सेल्समैन हो तो वर्क ऑफिन होगा। हाँ, वर्क ऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। हॉफ्ट बैनहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुन, ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो हाँ। ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जमा नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, हम आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेरजीहंग। चलो ठीक है, तो फिर अगर हम अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उंदू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो। तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया। बंदे के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको, हॉल्ट हिमांशु हॉल्ट। ओके तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो। जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूं। ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी और इश हाइजे वोर नाम हिमांशु इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा, नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल ला के दिया मतलब ब्लूमेन फ्लावर्स ला के दिया,
तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? सो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमन क्योंकि ब्लूमन क्या है, फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा? ऑफ फीडर से हैन। ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा? हार्टली वेलकम, हर्जलिश वेलकम। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंघानी, Ihre Zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. முத்து முத்தாத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்த அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்த அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. வேப்பங்காத்தடிக்க, அடி வெள்ளரி பூவெடிக்க, ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. வேப்பங்காத்தடிக்க, அடி வெள்ளரி பூவெடிக்க, ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுத புள்ள, கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா. செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி. தலை நீ சாய மாம
அழகே அத நீ யோசி, தோளுல விழுமே மாலை, சொந்தமாக போற கால, உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன், மிச்சம் வைக்கணும் மகராணி, தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே, அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு மக்களின் அக்கால வாழ்க்கை முறைகளும் மாறுபட்ட இக்கால வாழ்க்கை முறைகளும். மக்களுடைய அக்கால வாழ்க்கை முறைக்கும் இக்கால வாழ்க்கை முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எந்தெந்த வகையிலனா கல்வி, உபசரிப்பு, பொருளாதாரம், மாசு, உழைப்பு, கலப்படம், குடும்பம், சமுதாய மாற்றம், தொலைத்தொடர்பு, உணவு, விழாக்கள், மருத்துவம் போன்றவற்றிலேதாங்க. நாங்க இதை பத்தி பேசுறதுக்கு 4 பேர் வந்திருக்கோம். நான் மக்களுடைய அக்கால வாழ்க்கை முறையை சிறந்ததுன்னு பேச போறேன். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. நானும் அக்கால வாழ்க்கை முறை சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். என்னுடைய பேர் ஜனனி. இக்கால வாழ்க்கை முறையே சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். என்னோட பேர் சுஷ்மிதா. நானும் இக்கால வாழ்க்கையே சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். என் பேர் மோனிகா. கல்வின்னு எடுத்துக்கிட்டனாலே அக்கால வாழ்க்கை முறையில தாங்க சிறந்ததா இருந்துச்சு. ஏன்னா கல்விக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே பண்டைய காலத்துல தான் தரப்பட்டுச்சு. கல்வி கற்கிறதுக்குனே சிறுவர்கள்லாம் அவங்களுடைய சின்ன வயசுலயே அவங்களுடைய குடும்பங்களை விட்டுட்டு வருட கணக்குல குருகுலத்துக்கு சென்று படிச்சாங்க. இப்ப இருக்கிற மாதிரி புக்ல இருக்கிறத படிச்சு அப்படியே எழுதி அதுல வர மார்க்னால மாணவர்களுடைய அறிவை வகைப்படுத்தாம முழுமையான அறிவை வளர்க்கறதுக்குனே குருகுலங்கள் இருந்தது. அங்க வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு மட்டும் வராம அவங்களுடைய வீரம், ஒழுக்கம், நடவடிக்கை இதுலெல்லாம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்காக குருகுலங்கள் அமைஞ்சிருந்தது. அந்த காலத்துல குருகுலத்துக்கு போகணும், வருஷ கணக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி போற சூழல் கிடையாது. பள்ளிகளும் கல்லூரிகளும் வீட்டுக்கு அருகாமையில இருக்கு. அதனால அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க போயிட்டு படிக்க முடியுது. இப்ப சுஷ்மிதா சொன்னாங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம், அங்க போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுலயே ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா பண்டைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இப்ப இப்போ மெடிசன் எடுத்தாங்கன்னா அதை நோக்கியே ஒரு மனுஷன் டிராவல் பண்றாங்க. என்ஜினியரிங் எடுத்தாங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல சிவிலோ இதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த கல்வி எப்படி இருந்ததுன்னா ஒரு முழுமையான கல்வியா இருந்துச்சு. அறிவை மட்டும் வளர்க்காம அவங்களுடைய புலமை, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், அதாவது நடனம், பாட்டு, பேச்சு, இது மாதிரி எல்லா திறனையுமே வளர்க்கறதா இருந்தது அக்கால கல்வி. டிசிப்ளின் இப்ப சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு டிசிப்ளின் இப்ப அவ்வளவா டீச் பண்றது இல்ல. தானா அவங்களுக்கு அது வந்ததுன்னா ஓகே, ஆனா டீச் பண்றதுலாம் இல்ல. ஆனா அந்த காலத்துல எல்லாம் மாதா, பிதா, குரு, தெய்வம் இவங்க 4 பேருக்குமே அடிப்படையான மரியாதையை கொடுக்கணும்ன்றதுதான் பெரிய ஒரு கல்வியா சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்ப குரு மரியாதையே இல்லாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறதா இந்த காலத்துல இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. யார் உயர் குலத்துல இருக்காங்களோ அவங்களோட பசங்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாருக்கும் கல்வி, அது அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ பசங்களும் அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. அப்பா என்ன வேலை செஞ்சிருந்தாலும் பசங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல நிறுவனத்துல பெரிய நிலைமையில இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பா நம்ம படிச்சாதான் உயர முடியும், பணம் இருந்தாதான் வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அதுக்கு கண்டிப்பா கல்வி முக்கியம். அந்த காலத்து கல்வி வச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலத்து கல்வி வச்சு இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கல்வியே அதனோட ப்ரொசீஜரே டோட்டலா வேற. வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்டை நோக்கி இல்லாம ஓவராலா பண்ணாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு எல்லாருக்குமே மரியாதை எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அவங்களுடைய பழக்கங்கள் எப்படி இருக்கணும், நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதோ, வீரம்னா எப்படின்னா போர்க்காலத்துல எப்படி போர் புரியணும் அந்த ஒரு லெவலுக்கும் போனாங்க. குடும்பத்தை எப்படி நடத்தணும் இது ரெண்டுமே குருகுலத்துல கத்து கொடுத்தாங்க. இந்த கால கல்வி எப்படி காசு சம்பாதிக்கணும் அவ்வளவுதான். அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா இல்ல ஏதாவது மன கஷ்டம் வந்துச்சுன்னா அதை தாண்டி போறதுக்கு கல்வி எதுவும் இந்த காலத்துல சொல்லி கொடுக்கறது இல்ல. அந்த காலத்துல கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. ஆனா இப்ப அவங்களோட கருத்தை பெற்றோர்கிட்ட வெளிப்படுத்துற அளவுக்கு சுதந்திரம் இந்த காலத்துல தான் இருக்கு.
என்னதான் கல்வி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் உபசரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய கால தமிழர்களின் உபசரிப்பு தாங்க உபசரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல உபசரிப்பு அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேக்குறாங்க. அந்த காலத்துல வந்து அழியா விருந்தாளியை கூட வீட்டுல உட்கார வச்சு வாழை இலையிட்டு அவங்களுக்கு 6 வகை உணவு வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அழைச்ச விருந்தாளிங்களையே கூட சாப்பிட்டீங்களான்னு கேட்க யோசிக்கிறாங்க. இங்க பஃபே சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ தான் பரிமாறுறாங்களே தவிர இதனால வந்து அன்பை வந்து பரிமாறிக்கவே நம்மளால முடியறது கிடையாது. அதே மாதிரி தாங்க உபசரிப்பு வந்து பண்டைய காலத்துல சிறந்து விளங்குச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். உதாரணமா சொல்ல போனோம்னா வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா அவங்களுக்கு வீட்டு வாசலுக்கே போயிட்டு அழைச்சிட்டு வருவோம். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்களே சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட முடியறது இல்ல. இப்போ தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க, மருந்தும் விருந்தும் 3 நாளைக்கு தானே. ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா மருந்து என்னமோ 30 நாளைக்கு கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா விருந்து ஒரு நாளைக்கும் மனசார கொடுக்கறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் பெரியவங்களுக்கும் மரியாதை இருக்கிறது இல்ல. உபசரிப்புன்றது வந்து வெறும் விருந்தால உபசரிக்கிறது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது தான். அப்பெல்லாம் வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா எழுந்து நிக்கிறது அது மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எழுந்து நிக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்களை எதிர்த்து பேசத்தோ அவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காரத்துமா தான் இருக்கு. அதனால உபசரிப்பு கண்டிப்பா பண்டைய காலத்திலே சிறந்து இருந்தது, இன்றைய காலத்துல இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, உபசரிப்புக்கு இந்த காலத்துல முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. எங்களுக்காக டைம் இல்லை, நாங்க வேலைக்கு போறதுனால விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்க எங்களால முடியறது இல்லை. அதுக்காக அவங்க மேல பாசமோ அன்போ இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. பொருளாதாரம் தான் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக வேலைக்கு போறோம், அதனால எங்களால விருந்தாளிங்களை கவனிக்க முடியறது இல்லை. பொருளாதாரம் முக்கியம் சொன்னீங்க, அந்த பொருளாதாரத்தினால வர கேடுகள் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா காரு, அதுக்கப்புறமா இன்னும் அவங்க ரொம்ப எக்கனாமிக்கலா ஹை ஆயிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரி கட்டலாம், ஃபேக்டரி கட்டலாம். அது சின்ன லெவல்லையா இருக்கலாம், பெரிய லெவல்லையா இருக்கலாம். இதனால என்ன கேடு ஏற்படுதுன்னா மாசுன்றது வந்து அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகும். என்னைக்குமே வந்து அது குறையிற நிலைமையிலே இல்லை இப்ப. ஆனா பண்டைய காலத்துல இருக்கிறவங்க இது மாதிரி மாசுனால எந்த அவதியுமே படலங்க. அவங்க ரொம்ப தூய்மையான சுத்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. தூய்மையான காற்றை சுவாசிச்சாங்க, சுத்தமான உணவு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க குடிக்கிற நீரும் சுத்தமாக தான் இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் தொழிற்சாலைகள் இல்லை, வாகனங்கள் இல்லை, அவங்க பல மைல் தூரமும் நடந்து தான் போனாங்க. இதுல இன்னொரு ஒரு அவங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருந்தது. ஏன்னா எங்க போனாலும் அவங்க நடந்து தான் போவாங்க, அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டியில போவாங்க. இதனால எந்த ஒரு பொல்யூஷனுமே ஏற்படாது. ஆனா இந்த காலத்துல நெரிசல்கள், இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா அதுல இருந்து வர கழிவு நீர், கழிவு பொருட்கள் எல்லாத்தினாலுமே எல்லா விதத்துலயுமே மாசு தான் ஏற்படுது. இண்டஸ்ட்ரியில இருந்து வர புகையினால காற்று மாசாகுது, அதுல இருந்து வர கழிவுனால நிலம் மாசாகுது, அதுல இருந்து வர கழிவு நீர்னால நீரும் மாசாகுது. இது மாதிரி எல்லாத்துலயுமே மாசான பொருளை தான் இந்த காலத்து மக்கள் உபயோகிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா வாகன நெரிசல்னால காற்று மாசாகுதோ இல்லையோ மனுஷனுடைய அமைதியான வாழ்க்கை அங்க வந்து டிஸ்டர்ப் ஆகுது. எப்படின்னா இப்போ ஒரு நெரிசல்ல வந்து ஒரு குழந்தைய விட்டாலே அது அலறும், அதாவது சின்ன சத்தம் கேட்டாலே அலறும். இன்னும் நம்ம பெரியவங்களுக்கு இன்னும் அந்த நெரிசல்ல போகும்போது அவங்களுடைய மன அமைதி கெடுக்கப்படுது. ஏற்கனவே அவங்க எவ்வளோ டென்ஷன்ல இருந்து வருவாங்க, ஒர்க் டென்ஷனா இருக்கும், அவங்க மாச கடைசியா இருக்கும், இல்ல வீட்டுல ஏதாவது விசேஷமா இருக்கும். அது வேற அலைச்சல் இல்லாம இந்த வாகன நெரிசல் வேற அவங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்தும். அந்த காலத்துல காலரா, ஜாண்டிஸ் போன்ற பல நோய்ங்க இருந்துச்சு, அதனால நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனா வந்து இந்த காலத்துல உயிர் போற நிலைமையில கூட ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய டெக்னாலஜி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல கண்டிப்பா டெக்னாலஜி தேவைங்க. நிறைய பேர் ஜனத்தொகை நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்கும் வேலை தேவைப்படுது. நம்மளுக்கு நிறைய தொழிற்சாலை இருந்தாதான் ஜனங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். வேலை கிடைச்சாதான் அவங்க வந்து பொருளாதாரத்துல உயர்ந்து அவங்களால வாழ முடியும். அது மட்டும் இல்லாம விலைவாசிலாம் உயர்ந்துருச்சு. விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தாங்க, இப்போ அந்த மாதிரி இருக்க முடியுமா? விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தா எல்லா துறையிலும் சாதிக்கணும். அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்வுனால ஒரு சோப்பு சீப்பு எது வாங்கினாலும் இப்போ விலை ரொம்ப உயர்ந்துருச்சு. அதனால கண்டிப்பா எல்லாரும் வேலைக்கு போனா அதுக்கான தொழிற்சாலை கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம மாசு பத்தி நீங்க சொன்னீங்க, அரசே வந்து நிறைய விதிமுறைகள் விதிச்சிருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும் மாசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல அதிகமா போச்சுன்னா அது கட்டுப்படுத்துறதுக்கான துறையும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பொருளாதார நிலையில வந்து எல்லாருமே உயரணும், அதனால தொழிற்சாலைகள் இருக்கு, தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தொழிற்சாலைகள் உயர்த்தினால வந்து ஒரு பெரிய அபாயம் ஏற்படுது. அப்படி அது என்னன்னா, இப்போ மரங்களை அழிச்சிட்டு தான் அங்க தொழிற்சாலைகள் கட்டுறாங்க. மரங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆக்சிஜன் வந்து வெளிவிடுது, அது மனுஷங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு பொருள். ஆனா இண்டஸ்ட்ரீஸ் எதை வந்து வெளிவிடுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, அது வந்து மனிதர்களுக்கு ஏற்றதே அல்ல. அதனால இப்ப வளர்ந்து வர நவீன உலகம் மனுஷங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கறது இல்ல, எது தேவையில்லையோ அது அதிகமா கொடுக்குது. இதனால உயிர்கள் இழக்கிறதுக்கும் நேரிடலாம். மரங்களை அழிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க, மரங்களை அழிச்சாலும் அதுக்கேத்த மாதிரியான புது புது முறைகள் கையாளுறாங்க. ஒரு இடத்துல மரங்களை அழிச்சாங்கன்னா அதுக்கு பதிலா நிறைய மரங்கள் நட்டுட்டு தான் அந்த இடத்துல. ஆனா கண்டிப்பா எவ்வளவு மரங்கள் அழிக்கிறாங்களோ அதுக்கேத்த மரங்களை திரும்பி நடுறதுலதான் நான் சொல்லணும். இப்ப நீங்க உங்களை சுத்தி இருக்கிற இடத்துலயே பாருங்க, எவ்வளவு மரங்களை அழிச்சாங்களோ 1/4% கூட மரங்கள் எதுவும் நடப்படல. உதாரணமா இப்ப ஆம்பூர் போன்ற இடத்துல எடுத்துக்கிட்டா கூட அங்க எவ்வளவு பசுமையா இருந்தது, பாலாறு நீர் வந்து அங்க பாஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப
தொழிற்சாலைகள் நிறைய வந்ததுனால அங்க இருக்கிற கழிவு நீர் கழிவு பொருட்கள் வந்ததுனால அந்த ஆறே வந்து இப்ப ஆறாயுது அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு வறட்சியா ஒரு இடமா மாறிடுச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட வரதில்ல. அப்படி தண்ணி வந்திருந்த காலத்திலயும் அது விஷமா தான் மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. மரங்களை அழிக்கிறத பத்தி நீங்க சொல்றீங்க. மரங்களே இருந்தா நம்ம நாடு வளர்ச்சி அடையாது, நம்மளும் வளர்ச்சி அடைய முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா கொஞ்சம் மரங்களையாவது அழிச்சு அதுக்கான இடத்துல தொழிற்சாலை கட்டினாதான் நம்ம நேரம் வாழ முடியும். இப்போ நீங்கள் தொழிற்சாலைன்னு சொன்னோடனே எனக்கு உழைப்பு தாங்க ஞாபகத்துக்கு வருது. உழைப்பு அப்படின்னு பார்த்தோன்னாவே பண்டைய கால தமிழர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களோட வேலைகளை வச்சு அவங்கள நம்ம வந்து அடையாளம் காணலாம். ஆனால் இந்த நவீன காலத்தில் வந்து மக்கள் பெரும்பாலும் கடினமான வேலைகளை பார்க்கறதுக்கு யாருமே முன் வரதில்லைங்க. எல்லாரும் சுலபமான வேலையை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே சமயத்தில் அதிகமான பலனை தான் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஊதியத்தை தான் பெரிதாக கருதுறாங்களே தவிர உழைப்பை வந்து யாருமே அவ்வளோ ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்றாங்க. தமிழர்களின் அடையாளமே வந்து விவசாயம் தான். ஆனால் இந்த காலத்தில் வந்து விவசாயம் வந்து யாரும் விரும்பி பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு கடினமான வேலை, அது செய்யறதுக்கு வந்து ஒரு ரொம்ப நிறைய பொறுமை வேணும் நம்மளுக்கு. அதனால இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப் தாங்க விரும்புகிறாங்க. உழைப்பு இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. எது ஒரு சின்ன பொருள் என்னன்னா கூட அதுக்காக நம்ம உழைக்கணுங்க. அந்த காலத்தில் வந்து உடலுக்கு தாங்க வேலை தந்தாங்க, ஆனால் இப்போ வந்து மூளைக்கு தான் அதிக வேலை தர்றாங்க. அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி யூஸ் பண்ணாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த காலத்தில் வந்து டிராக்டர் அந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. குடும்பம் எதுக்கு ஞாபகம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பத்தினுடைய உழைப்பு ஒரு பெரிய பலனை நோக்கி இருந்தது. இப்பெல்லாம் அந்த கூட்டு குடும்பங்களை பார்க்கறதே ரொம்ப அரிதா இருக்குங்க. இப்ப எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலின்ற தனி குடும்பத்தை தான் வசிக்கிறாங்க. ஆனா கூட்டு குடும்பம்ன்றது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. அங்க எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா, இது மாதிரி. எப்படி இருக்கும்னா எப்பவுமே வந்து அது ஒரு சந்தோஷம் நிறைஞ்சதாவே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சோகமோ இல்ல யாருக்காவது ஒரு சின்ன கஷ்டமோ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு உறுதுணையா பல பேர் நிப்பாங்க. அதனால அவங்களுடைய கஷ்டங்களை வந்து சீக்கிரமாவே போக்கிக்க முடியும். இப்போ உதாரணமா சொல்ல போனோம்னா, இந்த காலத்துல இருக்க சின்ன பசங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப நெருங்கின சொந்தத்தை சொல்ல முடியும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி நெருங்கின சொந்தங்களே ஒரே குடும்பமா இருந்து ஒன்றா வாழ்ந்தாங்க. அந்த காலத்துலலாம் சின்ன பசங்க தன்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்டு தூங்குறதும், அம்மா, சித்தி, மாமி இவங்கெல்லாம் சேர்ந்து சமைச்சு எல்லாருக்கும் பரிமாற, அப்பா சித்தப்பாலாம் வேலை முடிஞ்சிட்ட பிறகு பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரதுமா ரொம்ப இன்பமாவும் அன்பாவும் குடும்ப வாழ்க்கையை கழிச்சாங்க. ஆனா இப்ப அது சுத்தமாவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். எல்லாருமே தனிப்பட்டு வாழ்ந்து எல்லாருமே ஒரு சுயநலமாவே யோசிக்கிறாங்க. யாருமே வந்து குடும்பம், கூட்டு குடும்பம் எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும், எல்லாருமே வந்து ஒரு உயரத்தை நோக்கி போகணும் அப்படின்றது யோசிக்கிறதே இல்லை. கூட்டு குடும்பமா இருந்தா வந்து பெண்கள்னால எந்த ஒரு இதுவும் சாதிக்க முடியாது. எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நிலைமை தான் இருக்கும். ஆனா வந்து இப்ப வந்து பெண்கள்னால எல்லாமே சாதிக்க முடியுது. பெண்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்க எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. பெண்கள் வந்து விண்வெளியில இருந்து அரசியல், சமுதாயம் எல்லாத்துலயும் எல்லா துறையிலுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து ஆண் இறந்துட்டா வந்து பெண்ணும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சு. ஊர் தலைவர் என்ன சொல்றாரு, இப்போ டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு முறை இருக்கு. மக்களே வந்து தன்னோட தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை தான் இப்ப நிலவுது. இது வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மாற்றமா தான். இப்போ நீங்கள் சமுதாய மாற்றத்தில் பெண்களோட ஒரு முகம் தான் சொன்னீங்களே தவிர அதோட இன்னொரு முகம் வந்து நீங்கள் சொல்லலை. அது வந்து என்னன்னா, பெண்களுக்கு வந்து இப்போல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் கொலை அப்படின்னு தான் நடக்குது. அந்த சம்பவங்கள் தான் நிறைய நடக்குதே தவிர எந்த பாதுகாப்புமே கிடையாது. குற்றங்கள் தான் பெருகி வருது. இதனால இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களை கூட பத்திரமா பார்த்துக்க வேண்டியிருக்கு. பெரியவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ரோட்ல நடமாடுறதுக்கே பயப்படுறாங்க. அவங்க ஒரு சின்ன தங்கம் போட்டிருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து பாதிப்பு தான் ஏற்படுதே தவிர அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த காலத்துல பூட்டி வச்ச வீட்டுல கூட திருடங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் நிறைய நடக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் நிறைய இருக்கு. நம்ம டெய்லி செய்தித்தாள்லயே படிக்கிறோங்க பெண்களின் வன்கொடுமைகளை பத்தி. இந்த காலத்துல நிறைய சமுதாய மாற்றம் நடந்திருக்கு. முன்னாடி எல்லாம் ஏதாவது கை தவறி கிளாஸ் ஏதாவது கீழே வந்திருக்கும். ஆனா அது உடஞ்சி போனதுக்கு வந்து ஏதாவது ஒரு அபசகுணமா ஏதாவது சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் குங்குமம் கையில வச்சுட்டு இருந்தா கீழே கொட்டி போறது. அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு போகும்போது பூனை குறுக்கால வந்து அதுவும் ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் யாரும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நீங்க சொல்றீங்க சகுனம்னு சொல்லிட்டு, ஆனா அது வந்து பண்டைய கால தமிழர்களுக்கு வந்து சில நம்பிக்கைகள் தான் உருவாச்சு. அவங்களோட நம்பிக்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக தான் இருக்குமே தவிர அது வந்து தப்பா இருக்காது. நம்மளுக்கு பொருளாதாரம் சேமிக்கணும்னா வந்து நேரம் முக்கியத்துவமா இருக்கும். அது நேரத்தை எப்படி சேமிக்கலாம்? ஒரு லேட் நைட்டா வந்து டயர்டா இருக்கும், அவங்க வந்து சமைக்கணும்னா ரொம்ப இதுவா இருக்கும் அவங்களுக்கே. அதனால வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு ஃபோன் பண்ணா கூட அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால வந்து நேரமும் சேவ் ஆகும். யாராவது ஒருத்தர் தான் அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்காக தனியாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி இப்போ சொன்னீங்க. ஆனால் பண்டைய கால உணவு வந்து இப்போல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லைங்க. அந்த காலத்தில் வந்து காலையில் வேலைக்கு போகிறவங்களாம், அதாவது உழவர்கள், அவங்களாம் வந்து கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு போனாங்க.
ஆனா இந்த காலத்து மக்கள் கிட்ட கூழ் கஞ்சி அப்படின்னு சொன்னாலே அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பண்டைய கால தமிழர் உணவில் வந்து அவங்க உணவுல வந்து சுவை பயன் எல்லாமே வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து எந்த சத்துமே கிடையாதுங்க, எல்லாமே குறைவுதான். அதை இன்னும் சுவைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ மசாலாவெல்லாம் சேர்த்து அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி தான் தருதே தவிர எந்த நன்மையும் தரது கிடையாது. அவசரம் அழிவை தரும் என்ற பழமொழி இந்த காலத்தோட உணவு கலாச்சாரத்துக்கு வந்து பொருத்தமா இருக்கும். இந்த பழமொழி 2 நிமிஷத்துல உணவு தயார், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து மனித உடலுக்கு வந்து தேவையில்லாத புரோதங்கள் தாங்க ஏற்படுத்துது. இதனால வந்து ஒரு நன்மையும் கிடையாது நம்மளுக்கு. அந்த காலத்து உணவு பாத்தீங்கன்னா ஒரு மருந்தா இருந்துச்சு, ஒரு கட்டுக்கோப்பா அதை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி கிடையாது. உணவுகள்லாம் வந்து கெடுதி தரதுனால நம்ம வந்து புது புது மருந்துகளை தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. இப்போ இவங்க உணவை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. இப்போ மோனிகா சொன்னாங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, நிறைய டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டனாலும் நிறைய கலப்படம் இருக்கு. உணவுல அதிகமாக கலப்படம் கலக்கிறது வந்து இந்த நவீன காலத்துல தாங்க. பண்டைய காலத்துலலாம் வந்து சாப்பிடுற சாப்பாடு குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே எதுவுமே கலப்படம் இல்லாம தான் கிடைச்சது. ஆனா இப்ப ஒரு அரிசி எடுத்தாலும் அது சீக்கிரமா விளைவிக்கிறதுக்காக நிறைய மருந்து உபயோகிக்கிறாங்க. இதனால அதுல நிறைய சத்துக்கள் குறையுது. இன்னொன்னு பழங்கள் வந்து சீக்கிரமா பழுக்கிறதுக்காக சில மருந்துகள் உபயோகிக்கிறாங்க. இந்த பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. அதனோட டேஸ்ட் மாறதுக்காகவே சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை மினரல் வாட்டர் மாதிரி மாத்துறாங்க. அந்த தண்ணியை உட்கொண்டாலும் சில ஆபத்து வருது. அதனால எல்லாமே கலப்படமா தான் கிடைக்குது. இன்னொன்னு என்னன்னா குடிக்கிற பால்ல இருந்தும் கலப்படம் தான். குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து அதை மாதிரி கலப்படம் நிறைஞ்ச பாலை கொடுத்தோம்னா அவங்களோட சக்தி வந்து குறைமே தவிர வளராது. அதே மாதிரி தாங்க சாப்பாடும். உண்ற உணவுல அதிகமா கலப்படம் கலக்கிறது நவீன காலம் தாங்க. பண்டைய காலத்துல எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சத்து நிறைந்த உணவையே அவங்க சாப்பிட்டாங்க. அதே மாதிரி தாங்க விழாக்களும். அந்த பண்டைய காலத்துல இருக்கிற விழாக்களே ஒரு தனி மவுசு தான். அதுக்கெல்லாம் விழாக்கள்னு பார்த்தோம்னாலே திருவிழாக்கள், கல்யாணம், காதணி விழா இது மாதிரி நிறைய இருக்குங்க. திருவிழாக்கு போன நம்மளுடைய கண்ணுக்கும் காதுக்கும் அவ்வளவு பெரிய விருந்தா இருக்கும். ஏன்னா அங்க காலையில இருந்து இரவு வர நாடகங்களும் ஒயிலாட்டம், மயிலாட்டம் இது மாதிரி நிறைய கலைகள் வந்து அங்க பார்க்கலாம். இப்பவும் வந்து கிராமப்புறத்துல இருக்கிற விழாக்களுக்கு போனோம்னா அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கும். இங்க நகர்ப்புறத்துல நம்ம அனுபவிக்கிற அந்த பார்ட்டி இல்ல ஏதாவது கல்யாணத்துக்கு போனாலும் கூட கிராமத்துல இருக்கிற கல்யாணமோ இல்ல பண்டைய காலத்துல இருக்கிற கல்யாணம் மாதிரி எல்லாம் வராது. ஒரு கல்யாணம்னாலே ரொம்ப நாள் பார்க்காத உறவினர்கள் கூட அங்க கூடி வருவாங்க. அப்ப நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அனுபவங்களை நம்மளால பகிர்ந்துக்க முடியும், நம்மளுடைய அன்பை நம்மளால பகிர்ந்துக்க முடியும். இத்தனை நாளா நம்ம உங்ககிட்ட பார்க்கல உங்ககிட்ட பேசலன்றதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியும். அதே மாதிரி தாங்க ஒரு திருவிழாவும். கூட்டு குடும்பமா அந்த திருவிழாக்கு போயிட்டு பேர பசங்க விளையாடுறத பார்த்து தாத்தா பாட்டி சந்தோஷம் அடையறதும், பேர பிள்ளைங்களை பார்த்து தாத்தா பாட்டி சந்தோஷம் அடையறதும், குடும்பமா போய் சாமியை தரிசனம் செய்யறதும் எவ்வளவு அழகான வாழ்க்கை அதெல்லாம். இப்பவும் நம்ம இது மாதிரி பாடல்கள், திருவிழா வர பாடல்கள் கேட்டா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அவ்வளவு அழகாவும் இருக்கும். எவ்வளோ கலர்ஸ், நம்ம பார்க்க முடியாத கலர்ஸ் எல்லாம் திருவிழா தான் பார்க்கலாம். ஒரு திருவிழானாலே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும். அவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்கும் ஒரு திருவிழா வந்தாலோ இல்ல ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு விசேஷம் வந்தாலும். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு மாசத்துலயே கல்யாணம் வச்சிடுறாங்க, ஒரு வாரத்திலேயே திருவிழா வந்துடும். அதுல வந்து என்னங்க பண்ண முடியும்? அதுலயும் இப்பெல்லாம் அந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம்லாம் இல்லாத திருவிழா ஒரு திருவிழாவே இல்லைங்க. இதெல்லாம் பண்டைய கால மக்கள் தான் அனுபவிச்சாங்க, நம்மளால அனுபவிக்க முடியல. இப்போவும் இந்த நாட்டில் விழாக்கள்லாம் நடக்குதுங்க. என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரியே நடக்கும். இல்லை சின்ன பசங்களுக்கு எதுக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா அவங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி எங்கேயாவது சினிமா தேட்டர், ஷாப்பிங் மால், தீம் பார்க்ஸ் அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் போய் சந்தோஷப்படுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய அடிப்பட நேரிடும். அதனால ஹாஸ்பிட்டல்லாம் அந்நேரத்துக்கு நம்மளால போக முடியாது. இப்போ மோனிகா சொன்னாங்க இப்போவும் விழாக்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தீம் பார்க்ஸோ இல்லை சினிமாவோ மோஸ்ட்டாக சின்னவங்க அவங்க அப்பா அம்மாங்க அப்படிதான் போவாங்க. ஆனால் வயசானவங்களுக்குலாம் வந்து அது ஒரு சந்தோஷமே இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் பண்டைய கால விழாக்கள் மாதிரி கண்டிப்பா வராது. ஆசிரமத்துக்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனா திருவிழாவை என்ஜாய் பண்றதோ இல்ல ரொம்ப நெருங்கினங்களோட கல்யாணத்துக்கோ இல்ல காதணி விழாக்கோ போடுறது சந்தோஷமே வேறதான். இப்போ இந்த நாட்டிலும் நடக்குதுங்க திருவிழா மாதிரி. அழகர் ஆத்துல இறங்குறது, மயான கொள்ளை, புஷ்ப பள்ளிக்கை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு தெரியாதா? இப்ப நடக்கிறது இல்லைன்றது இல்ல. இப்ப புஷ்ப பல்லக்கு நடக்குது, மயான கொள்ளையெல்லாம் இருக்குது. ஆனா பண்டைய காலத்துல இருந்த மாதிரி ஒரு எல்லாருக்கிட்டுமே ஒரு ஈடுபாடு இருக்கும். ஊர்ல இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இல்ல 15 பேர் போவாங்க மயான கொள்ளைக்கு ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு. ஆனா அப்பெல்லாம் வந்து ஊரே திரண்டு போகும் அவ்வளோ ஆர்வமா எல்லாத்தையும் பாக்கிறதுக்காக. நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது அங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து எல்லா துறையிலுமே சிறந்து விளங்குனாங்க. அதே மாதிரி மருத்துவ துறையில இருக்கிறவங்க, அதாவது
பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. இது மாதிரி வீட்லயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாத டைம்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல் மூடி இருக்கும் சில டைம்லலாம். இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் மூடி இருக்கும், இல்ல வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமை இருக்கும். ஆனா அப்பெல்லாம் வந்து வீட்லயே மருந்து தயாரிச்சு யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து அது மாதிரி கொடுக்க முடியாது, ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஏதாவது மெடிசன் வந்து டாக்டர் கொடுத்தா தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே வந்து பண்டைய காலத்துல பாட்டிங்க இருப்பாங்க. இப்போ வந்து தனிச்சு இருக்கிறதுனால மோஸ்டா இந்த வீட்லயும் பாட்டிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த பாட்டி வைத்தியம் வந்து பண்டைய காலத்துல அவ்வளோ சிறப்பா இருந்தது. பாட்டி வைத்தியம் வந்து பண்டைய காலத்துல ரொம்ப சிறப்பாவே இருந்ததுங்க. அந்த காலத்துல வந்து தாய்க்கும் சரி சேய்க்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தின்றதே இல்லாம போச்சு. ஆனா வந்து இப்ப அப்படி கிடையாது. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தடுப்பூசிங்க நிறைய போடுறாங்க. போலியோ போன்ற நோய்கள்லாம் வந்து பிறக்கும் போதுலேருந்தே தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் நிறைய டெக்னாலஜி வந்து இருக்கு. பார்வை இல்லாதவங்களுக்கு கூட பார்வை வர வைக்க முடியும். அந்த மாதிரியான புது புது தொழில்நுட்பங்கள் தான் இந்த காலத்துல இருக்கு. இப்போ நீங்க சொன்னது சரிதான், புது புது தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு. ஆனா இப்போ உதாரணத்துக்கு எடுத்து போனா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வயிறு வலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது தேவையில்லாதது சாப்பிட்டு இருப்ப அதனாலதான் வயிறு வலின்னு. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காசு பல மடங்கு அவங்க கிட்ட வாங்கிட்ட பிறகுதான் கடைசியாக ரிப்போர்ட் என்ன, எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து அஜீர்ண ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் இதை பாட்டி அப்போ சொல்லும் போதே கேட்டுருக்கூடாதா? எல்லாருமே வந்து இப்போ பாட்டி வைத்தியத்தை அலட்சியப்படுத்துறதுனால தான் நிறைய காசு செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து இதனால கேடே தவிர பாட்டி வைத்தியத்தினால பலன் அடையதான் செய்கிறாங்க. அதனால எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுறதில்ல. அதே மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டாலே முடி கொட்டும், கண்டிப்பா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் மாத்திரை சாப்பிட்றதுனால. ஆனா வந்து பாட்டி வைத்தியத்தினால வர கஷாயம் இல்ல ஏதாவது மணத்தக்காளி வச்சு கஷாயம் பண்ணுவாங்க, வேற ஏதாவது கீரை வச்சு கஷாயம் பண்ணாலும் அது குடிச்சா வந்து எதுவுமே ஆகாது. உடல் சரியில்லைன்னா அது வந்து சரியாகும் தவிர முடி கொட்டுறதோ இல்ல வேற எந்த பாதிப்போ அது விளைவிக்காது. வீட்டிலே கஷாயம் மருந்துங்கள்லாம் குடிச்சு இருந்துட்டோம்னா நம்ம அந்த நோய் அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு போன அப்புறம் டாக்டர் கிட்ட போனால் அதுக்கான பயனே எதுவும் இருக்காது. அவங்களால குணப்படுத்தவும் முடியாது. நீங்கள் வந்து ஆரம்ப நிலையிலே இருக்கும் போது போனால் தான் குணப்படுத்த முடியும். நிறைய பேர் அதனால இருந்திருக்கும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க டேப்லெட்ஸ் பதிலாக கஷாயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கஷாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குணமாகறதுக்கு ஒரு நாளாவது ஆகும். ஆனால் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ½ அன் ஹவரில் அவங்களோட தலைவலியோ ஜுரமோ சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கு கீமோதெரப்பி, லேசர் ட்ரீட்மெண்ட் போன்ற பல டெக்னாலஜி இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம், மக்களின் அக்கால வாழ்க்கை முறையும் மாறுபட்ட இக்கால வாழ்க்கை முறையும். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, you are listening to VIT Community Radio 90.8 FM. I'm your host Shubham and you are with me in this amazing journey called the Silver Lining Show. Guys, have you ever wondered, why am I facing this trouble? Why am I struggling so much? Why is the situation too harsh on me? I think everyone among us had these experiences once or more in our life. What do we seek during those harsh times? Probably a small ray of hope, isn't it? We seek for a small word of advice to divert our mind from the negativity or to inspire us during those hard days. For example, when you see yourself in a disturbed surface of water, you could barely see you anything. But when the water becomes clear and still, you can see your face in it. Similarly, this is the case with our life. We have to wait for the right opportunity at the right time and look for the hopeful side of every situation, even if it's too harsh. So friends, this is the meaning of the silver lining, that is, to reveal the positive side of the worst situations. In this show, every episode will take you to the roller coaster ride of some of the great personalities of our times to discover what made them reach the peak and what kept them motivated along the complete journey. It's very well said that all our dreams come true if we have the courage to pursue them. And when our dreams come true, our career story becomes the success story. Let me tell you the story of Microsoft. Yes, the technical giant company Microsoft, which maintained its legacy over many years and was now
on a hunt for the replacement for its longtime CEO, Steve Ballmer. A crucial time for the company as the sales were on the slump. The 5-month-long hunt ended with all the board members agreeing on a name, who was very calm, focused, and the right choice when the company was facing severe competition from Apple, Samsung, and such other enterprises. It was a Herculean task to keep the sales of Microsoft from going down. The man who was chosen for this job was none other than Mr. Satya Nadella, the most powerful Indian-born tech executive in the whole world. Satya Nadella was the wise choice for CEO at such time. He is the right person to keep the company going the way it was going. However, whether or not he is capable of reviving the consumer of Microsoft as it truly was is something that only the time will tell. So here I am with the success story of Microsoft Mr. India, who made us proud globally and enlightened the path of the young Indian students to dream for their future. Satya's full name is Satya Narayana Nadella, who was born on 19th August 1967 in Hyderabad in a Telugu-speaking family to an IAS officer, Mr. B.N. Yugandhar, hailing from Krishna district of Andhra Pradesh. He attended the Hyderabad Public School situated in Begumpet, which already had many famous alumni. His teachers claimed that he was a very hard-working student and was decent enough, while his batchmates were very happy and equally surprised to hear that one of their batchmates is the new boss of the tech giant Microsoft, and that too succeeding Bill Gates and Steve Ballmer. Satya was very passionate for cricket, even from his school days. He claims to have learned the team spirit and the leadership qualities from this sport, which helped him in a very long run. Mr. Nadella quoted that, "I think playing cricket taught me more about working in teams and leadership that had stayed with me throughout my career." Friends, isn't it interesting? Some of our passion could result in a very influential part of our life. Mr. Nadella loved to play cricket just for fun, but who knew that he would learn so much from a single sport? This teaches us that we should never ever consider anything for granted, and whatever we do, whenever we learn, ultimately result in a change in us. It may be good or bad, which depends upon an individual person. After the school, it was time for his college and other higher education. Nadella was very enthusiastic for pursuing CSE in his college, but he could not do so. But that didn't make him lose his hope, and he was successful in maintaining the same enthusiasm for electrical engineering. He graduated from the Manipal University after attaining his BTech degree in 1988. His professor claimed that Satya was a man with very innovative ideas and was always focused. His college friends stressed that Nadella always did the right thing at the right time. This teaches us that in our life, time plays a very crucial role. If we utilize it properly and efficiently, none of us would be spared from our opportunities. Mr. Nadella had always maintained his passion along with his studies, which is a very rare case. Some says that passion could not last forever, but for some people, passion becomes their destiny. Mr. Nadella said he always wanted to build things. He knew that computer science was what he wanted to pursue, but that passion was at a very precocious stage while studying at Manipal University. His desire to complete a degree in CSE did not just held up in undergraduation, but he continued to try for it and finally decided to attain a postgraduate degree in CSE from University of Wisconsin. The year 1992 proved to be very lucky for Microsoft's Mr. India. In this year, he not only got married to Anupama, the daughter of his father's IAS batchmate, who was also his high school friend, but he was also recruited by Microsoft. Nadella could not have thought of being its CEO, but today what we see as Mr. Satya Nadella was once just a simple, regular employee of this tech giant company. Satya proved that there is no limitation for one's desire, and that's what he says to everyone. He says that be passionate and bold. Always keep learning. You should stop doing useful things if you don't learn. He got married and was recruited by Microsoft, but he didn't stop learning. He meant what he said, and this resulted in another big miracle in his life. Now he not only works for Microsoft,
but was also studying for MBA. Every weekend, when he gets time, he jets away to Chicago just to complete his MBA. When he joined Microsoft in 1992, he was one of the 30 Indian immigrants employed by the company to work on Microsoft's ill-fated interactive TV project. Nadella worked in Sun Microsoft also before joining the Microsoft company. In 1997, after 2.5 years of this back and forth, he actually got his MBA from the University of Chicago Booth School of Business. Now he was not just a postgraduate student, but was also an MBA graduate, which definitely made his qualification to suit what he is today. Consequently, Nadella was recruited to various positions in Microsoft, which includes the Executive Vice President of Cloud and Enterprise Group, Corporate Vice President of Business Solution and Search and Advertising Platform Group, Vice President of the Business Division, Senior Vice President of the Research and Development for the Online Service Division, President of the Server and Tools Division. Bill Gates claimed that the wide range in which Nadella had worked over half of his life in Microsoft made him a very perfect choice for the CEO, as he has the required knowledge in all the firms. Hence, on 4th February 2014, Nadella was announced as the new CEO of Microsoft, the third chief executive in the company's history, and that succeeding Steve Ballmer. Appointed as only the third CEO of this tech giant company in less than 2 years ago, he is adamant that his company's product will change the world by empowering individuals and companies to achieve more. From his own perspective, Nadella says that he learned integrity from Gates, who was succeeded as chairman by John Thompson at the same time when Nadella moved to CEO. Gates remained on the board of the company he founded while in college and now acts as a technology advisor. He always states that he truly believes that each of us must find meaning in our work. The best work happens when you know that it's not just a work but something that will improve other people's life. This defines his ideology on changing other people's life, and maintain such a great ideology would definitely enhance the future of Microsoft company. Have you ever wondered what Mr. Nadella has to say about himself? Like anyone else, Nadella says that a lot of what I do and how I think has been shaped by my family and my overall life experience. Many who know me says that I am also defined by my curiosity and the thirst for learning. I buy more books than I can finish. I sign up for more courses than I could even complete. I fundamentally believe that if you are not learning new things, you should stop doing great and useful things. So family and curiosity and hunger for knowledge is all what defines me. This was said by Mr. Satya Nadella on defining himself. So friends, we must always keep ourselves updated with our flaws and try to change them with every passing days. Mr. Nadella says that the way he measures his life is always by thinking that is it better than the last year he had? At Microsoft, Mr. Nadella had led major projects including the company's move to cloud computing and the development of one of the world's largest cloud infrastructure. Nadella worked as the Senior Vice President of Research and Development for the Online Service Division. He has been credited for helping bring Microsoft database, Windows Server and developer tools to its Azure cloud. Nadella, who has been with Microsoft for 23 years, that is more than half of both his and the company's life, has a very strong technical background and just what was needed as the firm strengthened its focus on product innovation. But he is equally revered for his personal character and the ability to inspire staff to work together. There are some of very crucial facts about Mr. Nadella, which includes that he believes that computing extends far beyond the PC. In fact, in his first email to Microsoft employees, he said that this is a software-powered world. And during his 23-year career in film, he said that he had heard several executive level roles. Nadella is credited with the transforming Windows Live Search into Bing, which now provides the information backbone to the wide range of Microsoft services. He is currently doing an online course in neuroscience and he is a Seahawk fan. Nadella is also a huge poetry fan and compares the literary art to coding.
So he says that you are trying to take something that can be described in many sentences and pages of prose, but can you convert it into couple of lines of poetry and you still get the essence? So it's that compression. The best code is called the poetry. He says that. He is a passionate runner, and unlike many influential CEO, Narela is very private man. Today, he is one of the most powerful Indian businessmen in the world. Narela appointment as CEO makes him the most powerful Indian-born tech executive in the world, according to the Reuters. He joins PepsiCo CEO Miss Indra Nui among Indians reaching the very top level position, and he has led Microsoft to one of the largest cloud services providers in the world. Currently, he is also working with Indian government in Digital India project. So friends, this was all for this episode. I hope that this success story has a lot to contribute to each of our life and make us understand ourselves and our situation even better. In the next episode, I will be back with another story of someone very inspirable. Till then, keep inspiring others and be inspired. And don't forget to keep tuning into VIT Community Radio 90.8 FM. This is Shubham signing off from the Silver Lining Show. See you in the next episode. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma.
Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, "Merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it?" Mohan: Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav: Oh, that old man. It's all gone with him. Aji: Gone? No, it still exists in you. Raghav: Me? Aji: Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav: But that's not all. Mohan: I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji: The appearance, that's your ancestral gift. Raghav: Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan: Raghav na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back,
Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma.
Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band.
சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாமன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் கொன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். அது தமிழா. கணனி யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா. உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். இடகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில். தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா. தமிழா தமிழா தமிழா. தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுன நீயும் தொட்டு பாரு புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுன நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு, எத்தி முல நீயும் தொட்டு பாரு.
ஏ காங்கேயம் கால அது கதற விடும் வாழ வளஞ்சவம் பூக்கால அது வரி புளிய போல ஏ காரிகால கருத்த கால தெரிய விடும் 100 வாழ இறங்கி எட்டி பூடி இளவட்ட கால இறங்கி எட்டி பூடி இளவட்ட கால எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு நத்தி கால அது சுருள விடும் வாழ செவந்த நத்தி கால அது செதற விடும் வாழ ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா சிங்கம் வந்தா கூட நீ சீறிக்கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சாத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லி கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எத்து போனச்சு வந்தா நான் ஜவளக்கார மண்ண கீறி வந்தா நான் மயிலக்கார எத்து போனச்சு வந்தா நான் ஜவளக்கார மண்ண கீறி வந்தா நான் மயிலக்கார காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி This song is presented by SparkX Music Band. வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே
The song is presented by SparkX Music Band. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, your host Monica, presenting you the show Travel Bonanza. You're listening to VIT Community Radio 90.8. Are you ready for today's episode with new place to explore? How often do we see Mumbaikas and Delhiites fight over petty issues? It's too many times to even count. These fights are not just limited to IPL teams' weather or fashion quotient. These fights have laid a strong foundation for the existing argument which one is the best Indian city. On one hand, there is Delhi, the capital of India. On the other hand, there is Mumbai, the business capital of India. The argument is never ending and futile to some extent. But there is one city that has always strived to be among the top and yet somehow sidelined in the above mentioned argument is Bangalore. While Mumbai and Delhi have always maintained their respective statuses, Bangalore has flourished and achieved new heights. As friends, in today's episode, we are going to travel around fun, young Bangalore. There are lots and lots of things exist to be loved with Bangalore. And first of all, stating the obvious weather. The first thing that comes to the mind when any Bangalorean thinks about the city is its conducive climate. The moderate temperature and the luscious and vast greenery make anyone to love this place. You don't need to sweat a river or freeze to death in the city. The reason for the city having such an extraordinary climate is its elevation. At the altitude of 3000 feet, that is 914.4 meters above the sea level, Bangalore is situated even above Dehradun having 630 meters. The weather in the city almost all along the year is bright and sunny in the day, pleasant with light showers of rain in the evenings and a hill station climate in the nights. Nobody ever felt the need of air condition in their home till date. When the rest of the country is trying to figure out ways to escape from the brutal heat, Bangaloreans are busy enjoying a walk in the drizzle and the cool weather in the night. And yes, it is same throughout the year. Jealous enough? Then of course, the Ethiopian climate of the city makes it one of the best cities to live in. And that's all about the weather. Located on the Deccan Plateau is the city of Bangalore, the capital of Indian state of Karnataka. It is the third largest city and fifth largest metropolitan in India.
When we come to the population of Bangalore, it is well spread between various communities, with Kannadigas taking the largest chunk of 42%. The rest are 20% Tamilians, 13% Telugites, 10% Keralites, 8% European origin, and 7% from other parts of India. This makes the city truly cosmopolitan. Cosmopolitan crowd which makes the city cooler than the weather. With many reputed colleges and universities, all big and famous IT companies, and a diaspora of students from all over the country and the world, Bangalore has the best crowd in India. Apart from IT, Bangalore is also the fashion capital of East. It has many fashion companies as Paris, if not more. With 212 software companies, 21 engineering colleges, among which is the Bangalore University that has whopping 57 engineering colleges affiliated to it, and the largest number of software professionals in the world. You can see why the city is called the Silicon Valley of India. Along with these highlights, Bangalore has many tourist attractions starting from Kengal Hanumantiya built within a Sauda to Tipu Palace, Lal Bagh, Kaban Park, and so on. 40% of the Bangalore's landscape is gardens, parks, and 50% lakes, ponds. Still now, it is greener than any other city of India. You will find trees on both sides of the road almost everywhere, which makes Bangalore pleasant to walk on road. And I am sure places like Indranagar, Richmond Circle, and MG Road will make your day. At the heart of the city is Lal Bagh, which covers an area of 240 acres. Apart from more than 1,000 species of flora and fauna, Lal Bagh is home to the Lal Bagh Rock, one of the oldest rock formations on Earth, dating back to 3,000 million years. If we are talking about the garden city, then it is impossible to skip the huge lung spaces like Kaban Park, spread across 100 acres of area with various species of plants and trees. Bangalore, as an 8-tier city, is developing as the most important commercial hubs in the country. So the city demands well-connected transport facility. Being the 4th busiest airports in India, Bangalore International Airport has multiple access facilities to travel to the city center. You can get private car rentals or hire cabs. You can also avail the bus services by the Bangalore Metropolitan Transport Corporation, that is BMTC, and travel to your desired destination in the city. Local transport in Bangalore is very easy and well organized. BMTC, which is the city's public bus service, the network is very strong and scattered throughout the city. BMTC runs more than 3,000 buses on major routes on all days. The government also expanded the metro rail service by connecting it to major areas in Bangalore. NH4, NH7, and NH48 are the major national highways connecting Bangalore to some of the India's major cities. While BMTC takes care of the bus services within the city, the Karnataka State Road Transport Corporation, that is KSRTC, takes care of the buses both inside and outside the city. When we come to the Volvo buses have nowadays become the most preferred mode of transport for public, as they are comfortable to travel and having network in all major routes across the city. Apart from this, taxis and auto rickshaws are also available. Next, when we come to the railway facilities, railway routes are well connected to almost all major cities of India from Bangalore, both by meter gauge and broad gauge rail services. The 3 main stations in Bangalore city are Majestic, and the next second one is Bangalore Cantonment, that is 8 km to Majestic, and Yeshwantpur, that is 10 km away from Majestic. Bangalore Majestic is well connected to all major cities in India, though journey to northern states are a little time consuming. And that's all about the transportation in Bangalore. And when we move on to the culture, Bangalore is a southern city of India. Its culture is a mix of several Indian cultures. Indians from various parts of country have settled in this metropolitan city. They have carried their best part of their culture to Bangalore. Apart from other cultures of India contributing to the Bangalore culture, the city has a culture of its own. It has a mix of urban and rural forms of lifestyle. Most of the traditional Kannadigas prefer to live as per their tradition and culture. They have their strong influence in their lifestyle. On the other hand, you will also find a more urbanized style of living. Most of the people of urban Bangalore are working professionals and enjoy the nightlife of the city. Despite being a modern city, Bangalore has not lost touch with its traditions. This is reflected in the various fairs and festivals that are celebrated in the city.
Many of these are religious in nature. They owe their origin to the scriptures and mythological stories. The city comprises of a multicultural population. It habits people of all religions. The main religious groups living in the city include Hindus, Muslims, Christians, Sikhs, Jains. The most famous festival in Bangalore is Dasara. It falls in the month of October to November and marks the victory of good over the evil. The day culminates a 9-day fasting period of Navaratri in Hindu culture. The other festivals and fairs such as Mahashivaratri, Diwali, Karaga festival, Kadaleke Parisha, also known as Peanut Festival, Ugadi, Pongal, Travel and Tourism Fair, Groundnut Fair, and so on. With so much and many more, Bangalore culture is uniquely attractive. If you are visiting these excellent events, you are sure to notice and love to be a part of this diverse culture of Bangalore. The another important specification about Bangalore is that it has an active night culture and has over 800 clubs and bars. With a variety of sport bars, beer pubs, breweries, cafes, the city is nowadays referred as a pub capital of India. The most striking thing that welcomes a visitor to Bangalore is the graffiti-filled walls across the city. The beautiful wall paintings showcase the rich heritage of the city, and it is really my favorite. How many of you knew that the oldest temple of Bangalore is located right in the center of the city? Chokanatha Swami Temple at Domblur is considered to be the oldest temple in Bangalore. In addition to this, there is Tipu Sultan's summer palace, the old fort at Devanahalli, a couple of prehistoric sites at Chikkajala, Hejala, and Savanadurga, the Bangalore Palace, and so on. Every 2 years, Bangaloreans are treated to a visual spectacle as a host of combat and civilian aircrafts from around the world showcase their prowess in the skies, held at the Yelahanka Air Force Base. So don't miss that in the upcoming year. And next, the taste of food in Bangalore. And how do I miss that? Food is the most important part of every cosmopolitan city that most of the people look for. And I believe in this popular phrase, when you're in Rome, do as Romans do. I always try to grasp the local taste so that I can know more about it. That's what I did when I came to Bangalore for the first time. I straight away went to the MTR and Vidyarthi Bhavan to get the local essence of the food. It was out of the world and I want even you to enjoy the same. Just take a walk during the night through the streets of the Bangalore, and pleasant aroma of the food that is prepared is no less tasty than the local and international cuisines at 5-star restaurants. The shops here do not have good seating arrangements, agreed, but eating here in the crescent moonlight with a cool breeze for company is an experience like no other. Street foods are the best thing in Bangalore that you cannot resist. For the sandwich lovers, you need to go to the Jayanagar. Even though they serve sandwiches in different varieties, it's the chocolate sandwich that has put this place on the map for sandwich lovers. Aside from the taste element, the reasonable price also adds to the endearment factor. Another place that you can depend on for South Indian fare, whether it be the crispy vadas or the rice idlis or kesari bath, never fear the word disappointment while you're here. And the place is Brahmin's Coffee Bar in Baswannagudi. Another place with different varieties of vada pav. Does it excite you? Yes, of course. Then the food in Indranagar saves you the best spectrum of the snack on offer includes Szechuan, paneer, aloo and more. Even though the names gives you the idea of vada pav alone, the burgers and french fries they serve are pretty good as well. The next shop, some of the best pani puris in Bangalore. And in a city where there are more than enough options for the famous street food, that's no simple feat to pull off. The other snacks you can enjoy here include aloo chaat, dahi puri and papadi chaat. Even this shop is located in Jayanagar. Dosa lovers swear by the name of Central Tiffin Room in Malleshwaram, with varieties of mouth-watering dosas and also idli, vada and puri that makes South India enduring to many, and this is one place where your sense of taste has nowhere to go. To savor some delectable street food without burning a hole in your pocket, you can't go wrong with Vivipuram Food Street. Rolls are quaint objects in Yeshwantpur. They come rolled up and make your taste buds feel stretched out in a mat that is laden with all the taste it can take.
online food orders and home deliveries are also as much feasible as opting for street food in Bangalore. And I promise these items will leave you a everlasting memory in your mind, making you to remember Bangalore forever. When we go deep into the routine lifestyle of Bangalore, first thing anybody would agree is the Bangalore traffic. But Bangalore is one of the least polluter cities in India. In 1906, Bangalore became one of the first cities in India to have electricity from hydropower, powered by the hydroelectric plant situated at Shivanasamudra. Thus, Bangaloreans experience least electricity cut-offs among all the major cities, giving them the true feeling of living in a metropolitan city. Bangalore is in the center of South India. From here, there are a hell of options for weekend getaway. Trekking, mountaineering, hill stations, jungles, beaches, everything is within 500 kilometers and easily accessible. All the best concerts in India takes place here. This is the perfect place for music lovers. And people here are hardcore music fans. The rock culture being amazing in the city, and they are really rocking. And other sites like Banargata National Park, Nrityagram Dance Village, Rangashankara, which promotes theatre in all languages, Corner House, the Ice Cream Paradise has been delighting customers since 25 years. Last but not the least, Shopping Paradise from Commercial Street to Phoenix City, from Forum Mall to Bridge Road. Till now, I haven't covered even 50% of the Bangalore. There are lots and lots of exciting things exist to explore in the city. I just want you to get into the roads of the city and have your day. I guess by now we are planning to start a trip to Bangalore. And that's all about today's show. Catch you up in the next episode. Till that, this is your host Monica signing off you from Travel Bonanza. And you're listening to VIT Community Radio 90.8. Thank you. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity iduve VIT festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் VIT நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே VIT festivity வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity festivity oh festivity
பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி தண்டனக்கா மரத்துல அடி தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி கல்யாண ஆசை வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனான் சிரிக்க இந்த பாவி மகனான் சிரிக்க குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனான் சிரிக்க இந்த பாவி மகனான் சிரிக்க சந்தனப்பு மேனியில சாஞ்சுமடி படுக்கணும் சந்தோஷமானான் ரசிக்க அடடா சந்தோஷமானான் ரசிக்க பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட அடி முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா.
ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல உடும்பு வடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு காலத்துலதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும் கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும் உடம்பு தனலா எரியும். கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில
கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும், கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். 2 மாத கை குழந்த மனதா, 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு, 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு, கண் விழித்து பார்க்க முன்னே வேலைக்கு போனோம், கரும்பு சோலைக்குள் போனோம், பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம், பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். தன்னே நன்னே நான நன்னே யமனதா, தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனனா நானே தானே தனனா நானே. பழுத்த கிளவி முதல் யமனதா, பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை, பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை, கண் விழித்து பார்க்கும் முன்னே வேலைக்கு போனோம், கரும்பு சோலைக்குள் போனோம், பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில, கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும், கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். பட்டினியால் நான் இருந்தேன் மனதா, பட்டினியால் நான் இருந்தேன் பட்ட கடன் தீரவில்லை, பட்டினியால் நான் இருந்தேன் கடன் கொடுக்க யாரும் இல்ல, பாடுபட்டு பொழப்பு நடத்த காட்டுக்கு போனோம், கரும்பு சோலைக்குள் போனோம், பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். நன்னே நன்னே நான நன்னே மனதா, தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனனா நானே தானே தனனா நானே தானே தனனா நானே. நித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு, காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. மயில் தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, வான்முகிலின் வர்ணத்தில்
நிழலில் கவி பாடி காண்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. உன் உடல் உருவம் சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே. சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே. உன் நினைவின்னும் மாறலையே. முத்து முத்து சிரிப்பும் உன்முக அழகும் மறக்கவும் மனசில்லையே. மறக்கவும் மனசில்லையே. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா. அது உந்தன் கருணையம்மா. அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா. அது உந்தன் கருணையம்மா. கருவினில் வளரும் மழலையை சுமந்து காப்பதும் நீதானம்மா. இந்த உலகமே சாட்சியம்மா. இந்த உலகமே சாட்சியம்மா. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா. நீ மறுபிறவியம்மா. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா. நீ மறுபிறவியம்மா. பிறந்ததும் குழந்தையை மார்பிலே சுமந்து மாங்கல்யம்
தந்தாயம்மா ஒளி விளக்கே நீதானம்மா ஒளி விளக்கே நீதானம்மா நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை நீயே என் தாய் நீயே தெய்வம் உன்னை விட யாரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடி பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம் தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம் தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும் வித முளைச்சு நாத்தாகும் நாத்து வந்தா கருது வரும் கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும் கருவா கைய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேட கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம் தை மகளை கும்பிட்டு வரவேற்போம். பச்சை அரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. This song is presented by SparkX Music Band.
Hello VIT, this is VIT Community Radio 90.8 FM and it's time for Second Look with me, Hemant and Vibisha. It's happy to be back on air, don't you think it? Yes. And what's up listeners? Today was a really sunny day and as a glorious festival of Diwali is approaching, most of the students had left to their homes and campus seems so deserted. I had thought that why shouldn't I go home? Yeah, Hemant, even I feel the same. Even if the hostel is our second home, home's still home. And I already packed my bags. Yoo-hoo! These days are really boring. Yeah. So to all those who didn't know what to do on such a gloomy day, which movie to watch and what to eat? Food? Vibisha, Yeah. Yeah, really? Okay, come on. Don't give me that look. Food, really? Yeah. I was talking about grab a ball of popcorn kind of phrase, yaar. Oh yes, popcorn with extra butter sounds so yummy. Well, we're gonna reveal it to you now. Weekends always call for a movie and it requires careful selection too. Yeah, if you choose a bad movie, it will leave you gloomy all the more. So you gotta choose a nice one. Hey, I think we're forgetting something. What?
Guys, we're on air and we're messing with the time. I think we should get the show started. Yeah, go on. Fine. Okay, that's So- what you're going to give me, So right? I'm having a question for you. What is it? It's something related to the movie. Yeah, go on. What's the question? So tell me what's Golem? Golem. I guess it's a troop in Clash of Clans. Nah, you're wrong. I think you're playing too much of Clash of Clans these days. Well, let me guess this. I think this is a synonym for the robo. Yeah. And you got it. But you should be So funny. You just called me a Miss Google, right? You just made signs like that, right? Well, I didn't Google. You can check my phone. So, is a movie for today about robots? I guess is it the IP Man or Talaiva's robot? Wait, I'll tell you. Basically, the movies related to robots and tech, aka the sci-fi movies, have a humongous budget. This 1999 movie has such a scale budget with $100 million paralleling with the current generation movies. But unfortunately, the movie turned into a disaster with a loss of $12.6 million. And that is the Bicentennial Man. I was close. I'd also seen this movie, so I'd narrate the rest. Getting started, this movie is based on a novel, The Positronic Man, co-written by a famous Russian-American author, Isaac Asimov, known for his works of science fiction and popular science and robot Silverberg, which is itself based on Asimov's original novella titled The Bicentennial Man. The plot explores issues of humanity, slavery, prejudice, maturity, intellectual freedom, conformity, sex, love, and morality. Asimov was a prolific writer and wrote or edited more than 500 books and an estimated 90,000 letters and postcards, and regardlessly, he is considered as best-in-class author. Bicentennial Man is a 1999 American science fiction comedy drama film starring Robin Williams, Sam Neill, Embeth Davidtz in a dual role, Wendy Crewson, and Oliver Platt. The film, a co-production between Touchstone Pictures and Columbia Pictures, was directed by Chris Columbus. The title comes from the main character existing to the age of 200 years, and Asimov's novella was published in the year that the US had its bicentennial. The film underperformed at the box office and received mostly negative reviews, but was nominated for Best Makeup at the 72nd Academy Awards and earned a cult following. This film follows the life and times of the lead character, a state-of-the-art robot named Andrew, an android who is purchased as a household robot, programmed to perform menial tasks. Within a few days, the Martin family realizes that they don't have an ordinary droid, as Andrew begins to experience emotions and creative thought. They encourage its weak. He then takes a multiple-year journey and finds others like him. Soon, his mission turns into a 200-year adventure filled with hardships and journey to find others like him. In a story that spans 2 centuries, Andrew learns the intricacies of humanity while trying to stop those who created him from destroying him. But wait a minute, guess what? Critics don't seem to like Bicentennial Man, and I'm really not sure why. Many people are saying it's a rip-off of Lieutenant's Commando data from Star Trek, The Next Generation, or the film Short Circuit. I'm not sure whether to laugh or cry at such ignorance. That's like picking up a copy of William Shakespeare's Romeo and Juliet and saying it's a rip-off of the latest romance film you happen to have seen. Bicentennial Man is a science fiction classic. When first published, it was unique, and the theme of what it means to be a human being was unusual and imaginative. It sparked the imagination of many, and through the years, science fiction writers and movie makers have borrowed its ideas over and over again. The basic plot is that in the near future, a wealthy family purchases a robot servant, a household appliance built for doing household chores and such. The serial number of the device begins with the letters N, D, and R, and thus the name Andrew is given it to by the youngest member of the household. The NDR series robot Andrew is introduced in the family in 2005 into the Martin family home
to perform housekeeping and maintenance duties. The family's reaction ranged from acceptance to curiosity to outright rejection and deliberate vandalism by their surly older daughter, Grace, which leads to the discovery that Andrew can both identify emotions and reciprocate in kind. When Andrew accidentally breaks a figurine belonging to little Miss Amanda, he carves a replacement out of wood. The family is astonished by this creativity, and Sir Richard Martin takes Andrew to his manufacturer to inquire if all the robots are like him. The CEO of the company sees this development as a problem and wishes to scrap Andrew. Angered, Martin takes Andrew home and allows him to pursue his own development, encouraging Andrew to educate himself in the humanities. Hey. I do remember a comic scene from the movie. Let me run it that. Hey, I think it's the same scene I have in mind, is it? Is that so? Okay, let's start then. I'd be narrating as the Andrew Martin. Could you continue that? Cool. I'll do the sir part. May 1, sir. Is now a good time? What? A good time for what? Last night, sir taught. No. Don't blame me, Andrew. Just go ahead. Thank you, sir. 2 cannibals were eating a clown. One turns to the other and says, "Does this taste funny to you? How do you make a hanky dance? Put a little boogie in it." What is it? Brunette between 2 blunts? A translator? Do you know why blind people don't like to skydive? It scares their dogs. A man with dementia is driving on a freeway. His wife calls him on mobile and says, "Sweetheart, hundreds there." I heard there's someone driving the wrong way on the freeway. He says, "One? There's hundreds. What's silent and smells like worms? Bird farts." It must have been an engineer who designed the human body. Who else would put a waste processing plant next to a recreation area? A woman goes into a doctor's office and the doctor says, "Do you mind if I numb your breast?" Not at all. Motor boating noise. Num. One did it, sir. Andrew, it was fine, but we might want to talk about appropriateness and timing. It's 15, sir. 10:15, sir. That was really good. But it took time for me to understand that. Joke's over. Let's get back in the track, guys. Years later, following an accident in which his thumb is accidentally cut off, Martin again takes Andrew to Northam Robotics for repairs, ensuring first that Andrew's personality will remain untampered with. Andrew requests that while he is being repaired, his face be altered to convey the emotions he feels but cannot fully express. Andrew eventually asks for his freedom, much to Martin's dismay. He grants the request but banishes Andrew so he can be completely free. Andrew builds himself a home and lives alone. In 2048, Andrew sees Martin one last time on his deathbed. Martin apologizes for banishing him. Andrew goes on a quest to locate more NDR series robots to discover if others have also developed sentience. After years of failure, he finds Galacha, an NDR robot that has been given feminine attributes and personality. These, however, are simply aspects of her programming and not something which she spontaneously developed. Galata is owned by Rupert Burns, son of the original NDR robot designer. Burns works to create more human-looking robots but is unable to attract funding. Andrew agrees to finance the research and the two join forces to revolutionize robots. Over the course of the next century, Andrew uses his prosthetics in an attempt to turn himself into a human, complete with artificial skin, hair, and a nervous system. He petitions the World Congress to recognize him as human, which would allow him and Portia to be legally married, but is rejected. The Speaker of the Congress explains that society can tolerate an everlasting machine, but argues that an immortal human would create too much jealousy and anger. So, I have a question for all of you out there, for all the fabulous listeners out there. Is it possible to create artificial life?
Is it really possible? Is it really possible for a robot to feel like a human being? Let me tell you. Maybe at the end. Shall I? Andrew, now let me continue with the movie. Andrew works with Burns to introduce blood into his system, thereby allowing him to age, and thus he begins to grow old alongside Portia. Andrew again attends the World Congress, now appearing old and frail, and again petitions to be declared a human being. Andrew is kind to everyone he meets. He sees it as his duty to encourage and help those around him. He is programmed to be honest at all costs. He is programmed to prevent harm from befalling those in his charge. He carries these and many other excellent qualities with him after he is granted his freedom and transformed into a man. On his deathbed, with Portia beside him, Andrew watches as the Speaker of the World Congress announces on television the court's decision that Andrew Martin is officially recognized as human, and that, aside from and other biblical characters, is the oldest human being in history at the age of 200 years old. The speaker also validates the marriage between Portia and Andrew. Andrew dies while listening to the broadcast, and Portia orders the nurse Galatia, a now recognizably human android, to unplug her life support machine. The movie ends with Portia about to die, hand in hand with Andrew, as she whispers to him, "See you soon." How romantic is that? However, the question of whether Andrew did actually become a living being or not is left to the viewer to decide. But it is quite apparent that the viewer is intended to believe he did. As a professional software engineer, I find it impossible to believe that something like Andrew could ever be created by men. But the point of the story, in my opinion, is not so much to tell a story of what might actually happen as to arouse thinking about what makes a person and what is important and wonderful about being one. I found this an enjoyable movie. Not a great one, but an enjoyable one. Walked out as I was reading the reviews. I was so happy to see I was not the only one to take offense to this movie. My cousins had to distract me away from the foul language and adult content and feelings associated with them what we are watching the movie. I was very young. I can't believe people rated this PG. We too stopped out, angry and disturbed over what people think is a good family movie. What a joke. Should be rated PG-13. Okay, these are some of the reviews given by the movie watchers. People say it should be rated PG-13 and that they were extremely disappointed, found the language very offensive. The movie should, without a doubt, be rated PG-13. My cousins apologized to me after the movie for showing me a movie that was inappropriate for me, and I understand it now. Disappointing and depressing. I found this film to be very disappointing, depressing, and lacking of a good rating. Hey people, don't think that I am giving all these reviews, okay? I love the movie. These are the reviews of, famous critics. The previews made it look like a fun family comedy. Wrong. Though the sets are amazing, that doesn't save the film. The film should have been rated PG-13 for the fact there are quite a few fresh jokes dealing with adult content and other topics that have no place in a PG film. There are also scenes where swearing is made to look like a joke and also comedic bedroom scene. I would not recommend this film to anyone. I thought that the movie had a lot of funny quirks to it. I thought the main problem with this movie was the fact that they used a couple of other profane words as well. As for the sexual content, it was pretty much clean, except for the fact that the robot receives a... He also, in the end, was married to a robot. The performances were good by all the actors, but before taking a child to see the film, one might consider viewing it first. But I think it was fine. As for me, it was completely fine. Another critic reviews it as charming. I thought it was a beautiful movie and very life-affirming. Just like the reviewer said, the whole purpose of the movie was to make you appreciate all the things and make us wonderfully human, and even some of the things that are not so wonderful, such as death, but it is all a part of the human experience just the same. There is even a hint of an afterlife at the end when Portia says to a lifeless Andrew just before she dies, "See you soon."
I thought it was a very charming movie. I didn't find anything offensive about it all. Go see it, people. It had me in tears. One more critic says, what a wonderful movie. I don't think it's a movie for children under 11 or so. I enjoyed it very much. The Lord's name was taken in vain too many times, but there were also a lot of moving moments. It had me in tears a number of times, and we laughed till we were in tears too. I would recommend it to all my friends. Now, the discussion of free will. The movie makes a very strong theological comment near the end. Andrew states that he doesn't want to be a machine, clearly implying he wants free will. It was the underlying point of the movie, that is, that men have free will as opposed to machines, who are made to be and do for others. We have, Bill Gothard states, the freedom to do what we ought to do, and are no longer slaves to anyone except the one who loves us enough to die for us. This movie was very powerful, but makes a strong statement against sin as the nature of all men and their creations, such as Andrew. He was willing to die for his love. I know of him who died for me before I could do anything for myself. I think this movie is a thoughtful statement of man's hope and is worth seeing. Just remember who really loves you. This movie is offensive? No, not for kids. Warning, stop. Please do not take your children to this movie. And as for me, I think people, you can watch this movie, but then it's for children, above the age of 13. Now let's go for a short break. Please stay tuned. We'll be right back. You're listening to VIT Community Radio 90.8. This is Second Look with Hemant and Vibisha. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். ஆவை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவிவரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ.
உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன், சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன், வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். Hey everybody, we are back with a bang. This is VIT Community Radio 90.8 and you listening to Second Look with Mohit, Himant and Vibisha. So did we keep you waiting for long? If you actually notice, a lot of people are leaving for Diwali with all their bags, you know. I'm really waiting to go home. I'm leaving tomorrow. So, back to the movie, people. This is it, guys, for this session. Hope you had enjoyed this episode. Write your suggestions and comments. Diwali is approaching, so reduce firing crackers and go green, at least for this Diwali. And mainly, if you want to play with crackers, do remember that crackers are toys and under parental guidance. Fire the crackers safely, but don't harm any animals around you. And as it turns, it's just 20 days away. Don't hurt yourself otherwise. You know right about the consequences and end grade. And I know that you don't want to have that in your report. This is Second Look, the movie review show with Himant and Vibisha on VIT Community Radio 90.8. Stay tuned for the next episode. Until then, signing off. Happy Diwali, people! வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகம்ங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாராதான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க.
அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்த சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதான். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும் முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கையவே கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க.
நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்கவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேயர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. And this is Anjali. Yes, and this time we are coming together, so hopefully there's double more fun for you guys. The place that we are going to talk about today, or rather visit today, is a place that I've stayed for 3 years. And Anjali with me has recently visited probably last week, right? Yeah, we just went for an industrial visit to this place. So this place is the City of Pearls. We'll delve into why it's called the City of Pearls later in the episode. I'm sure that we would have got it now that it is Hyderabad that we are going to go to today. So the first thing you think about Hyderabad is biryani, of course, which we will also talk about later in the episode. We don't want to get into where Hyderabad is, whether Telangana or Andhra. Let's not get into the politics. But let's begin with how do you get there? So when we went for our industrial visit, what we did was took a bus from Vellore to Chittor, and from there we took a train to Hyderabad. And I think it's a 10-hour journey to Hyderabad, right Ashika? Yes, you could take the train or you can take the bus directly from Vellore, which is an overnight journey and it's pretty tiring. But you also could take the flight because Hyderabad is pretty well connected whether you take it from Chennai or Bangalore. And by the way, Hyderabad it's rated the best airport in India. So I think you should take the flight. Probably you'll reach within 3 hours or less than 3 hours from here. So let's get to the main segment. What do you do in Hyderabad? Of course, this is a historical tourist destination. So we have a lot to talk about in this segment. So it's going to be quite a long ride. So let's begin with the monument that defines Hyderabad, Charminar. As the name says it, 4 minaret. It's built, of course, by the Qutub Shahi kings of Hyderabad. There are 2 reasons that they state why Charminar was built. First, to commemorate the end of the plague. Supposedly Hyderabad had a plague, which I did not know about.
And so Charminar was built right in the center of the old city Hyderabad to commemorate the end of the plague. And the second is what the locals say. It was for Qutub Shahi King's love affair Bhagmati. So I don't know which one's true. But basically Charminar is a place that you have to visit. And I'm not sure if Anjali had visited it. No, I didn't actually. Even though this industrial visit, we actually thought we would visit a lot of places, we actually funnily didn't. So this show is basically to tell you not to visit Hyderabad like Anjali did. So we're going to show you how you actually visit Hyderabad. So anyway, back to Charminar. You can go all the way up to the tower and you get a beautiful panoramic view of the entire old city Hyderabad. And the beautiful thing is it's right at the center. So you have the famous bazaar which is there, where you get the pearls, which we will talk about. And of course the Nawabi biryani, which is amazing. And I don't know what biryani you had in Hyderabad, but the Nawabi biryani is something that you all have to try. Because most people when they go to Hyderabad, they end up having paradise biryani or biryani from Hyderabad house. But Nawabi biryani is something that everybody has to taste. And not many people know about it. Only if you walk through the streets of Charminar would you hear about Nawabi biryani. Yeah, that's what we did. We actually, the only place we went to have biryani was Paradise Biryani, and honestly speaking, it did not reach up to my expectations, especially because everyone kept talking over and over about Hyderabadi dum biryani, and this was just not that great. Yes, so guys, do try the Nawabi biryani in the old city area as soon as you get down from Charminar. And of course, you have the pearls and the famous Hyderabadi bangles, which are these thick, studded, beautiful, gorgeous bangles which you could get at the cheapest prices. And you could get that all over Hyderabad, but particularly it's the best to shop in the Charminar Bazaar. And apart from that, the pearls, you get the cheapest pearls in India in Hyderabad. So you guys should at least manage to buy pearls. Did you guys manage to buy pearls? No, we didn't even go anywhere close to that place. Okay, so again, don't visit Hyderabad like Anjali did. And of course, I forgot to mention the famous Mecca Masjid. It's huge and it's a perfect destination for tourists who want to see what exactly a mosque looks like. And the best part is everybody is allowed inside the mosque, and it's one of the biggest mosques in India. So it's something that everybody has to visit when they visit the old city area. So do visit Charminar and the bazaar and of course the Mecca Masjid, and do shop pearls, bangles and eat biryani. Basically the best way to visit Charminar is walk through the streets because it's way too crowded to take any vehicle. I don't think even autos are allowed within the old city area. That's how crowded it is. But it is a destination that everybody has to visit. Now the next destination is another trademark of Hyderabad. So now we're going to talk about Golconda Fort. So Golconda Fort was one of the few places we actually did visit, so I can actually say something about it right now. That's good to know. So basically Golconda is derived from the Telugu word Golakonda, which means shepherd's hill, and it actually belonged to the Kalkatiyas of Warangal, and then it was taken over by the Behmanis, which then went over to the Qutub Shahi kings who actually ruled the place for a very, very long time. And then it was annexed by Aurangzeb, and then in the end it went over to the Nizams of Hyderabad. So basically Golconda Fort was built on a 400 feet high hill, and it had very heavy fortification. Yeah, so there are 3 walls surrounding the Golconda Fort, and each the walls had 87 bastions and a number of cannons on it. So it basically made the fort very, very strong and impregnable, which is why it was really difficult for other kings to attack. So Aurangzeb was the only king who could actually break their measures, their fortification measures, and actually annex the entire Golconda Fort. The fascinating thing that I heard about the wall was that, I'm not sure whether it's true or not because I heard it from a local guide. And the thing is, when you visit such historical monuments, there will be guides behind you asking to join you along the journey. But I would suggest rather take the audio guide, because if you take the local guide, they kind of make up rumors about the entire destination. One thing I heard about the wall was that it was made of complete natural products including honey. I don't know how far it's true, but I hope it's true because it sounded pretty fancy. And apart from that, I also heard that the king who ruled the Golconda at that time had 365 wives. So you could do the math after that.
Another important thing that I'm pretty sure everyone has heard about is the Kohinoor diamond that was allegedly obtained from the mines in the Golconda province. And the interesting history behind it was the number of families that actually had the Kohinoor diamond, the number of families that was actually passed on through. So basically, it was originally in the hands of Kalkatiyas from Warangal, from whom it went to the Delhi Sultanate, and then it kept on moving from families to families. In the end, it went to Babur, who passed on the Kohinoor diamond to his sons. And during the reign of Aurangzeb, Nadir Shah conquered their area and took the Kohinoor diamond, who in turn gave it to Ranjit Singh. And from Ranjit Singh, the diamond was taken over by the British East India Company. And now it lies in the British Museum as one of the Queen's crown jewels. That's a long journey. And talking about diamonds, diamonds are specially associated with the Golconda Fort because during those times there were no lights or they didn't even use lamps. They used the diamonds as reflectors to supply light to the entire fort. So there was a diamond on top of each minaret which they constructed, or the top of the fort. So that's really interesting. That means there were diamonds in every room basically, right? Exactly. So it was a pretty rich fort and a rich area that they lived in. Okay, and the Golconda Fort was basically divided into two areas. The higher area had armories, granaries, reservoirs, stuff like that. And the lower areas were the dwellings of the queens, the princesses, their servants. And talking about queens, I forgot to mention about the queen's chambers. These chambers are very interesting. It's actually to spy on the queens. So basically these are called talking corridors or whispering walls. I'm not sure what exactly it's called. One person stands at the corner of the room, and if you stand diagonally to the person and you keep your ear to the wall, you could listen to whatever the person is whispering or talking on the other end. So it's pretty fascinating, and I think this was used as a tactic to spy on the queens. So that's what the local guide again told me. But with a pretty fascinating chamber that you must have come across, right, when you visited? Yeah, when we visited, the guide actually told us to stand at the two corners and we whispered, and it was so clear, it was mind-blowing, the technology that they used, I guess. At those times, Yeah. exactly, including the light reflectors with the diamonds and these queen chambers. It was pretty incredible. And another interesting thing that I found was the signaling from the bottom to the top. If it was actually used as a defense mechanism, where one person at the entrance of the fort can clap, and that would be heard all the way above of the Golconda Fort, which is quite a steep elevation, right? So it could be heard all the way up. It was used as a defense mechanism when any enemies approach to the king directly. So that was a very interesting feature that we saw in Golconda. Another thing that I saw was the water system that they used over there. It was ingeniously evolved. What they had was there were 4 levels of water system, and the water was passed on through Persian wheels, and they were stored at each of these 4 levels, and they were transferred to the chambers of the kings and the queens through earthen pipes. Also, another thing that I forgot to mention, at the entrance, there's only one gateway, there's only one entrance to the entire Golconda Fort. The east way entrance is the only way anyone can actually enter the Golconda Fort. And one more thing that I noticed that the guide actually pointed out to us was that there were 2 walls in front of the entrance, and he told us that this was because when enemies came to attack them, they wouldn't be able to directly attack them because of the 2 walls protecting them and the heavy gateway as their entrance. It was a huge fort, so it required quite a efficient defense system, right? Yeah. And yeah, they had this, there was a huge garden in front of the fort, which right now is called the Nagina Bagh. But the history behind it is that during the wars that took place, there were a lot of casualties, a lot of death in that area. That was actually the area where trades used to occur, mainly the diamond trades and everything like that used to occur in that area. But during the wars, there were a number of deaths, a number of casualties, and because of that, it became known as Nagina Bagh, the uncountable garden. But now for aesthetic purposes, it's called Nagina Bagh right now.
That's an interesting, fascinating fact which I really didn't know even when I visited like Golconda Fort like thrice or like 4 times in my entire Hyderabad stay. And another famous thing that you must have heard of is the Ramdas jail. So the history behind the Ramdas jail is that Ramdas was apparently a minister to the king, a favored minister to the king. But because of this, all the other ministers were really jealous of their relationship. So once Ramdas took money from the king's treasury and he told the ministers that he was going to use it as a charity to build another Hindu temple. But the ministers refused. They did not tell the king this. And when the king found out in the end, he felt that Ramdas had actually betrayed his trust and just used the money by himself. So he put Ramdas in a jail. It was a completely closed jail with there were openings only on the ceiling from which food and water would be passed on. And he was there for a very long time. Yeah, I heard about the story. And another interesting thing I heard about the Ramdas jail was that he was released after the king had got a dream that had intrigued him to release Ramdas from the jail. So he got a dream that told him to release Ramdas, and that is why he had released Ramdas after years of imprisonment. Okay, that's something the guy did not tell us. Yes, he went on about it, so I am guessing that is true. Anyway, the next thing is the sound and light show. That is something that you definitely cannot miss. Did you guys? We went there in the morning, so we couldn't. Basically, Golconda is huge. So you go there in the morning, you probably finish visiting it by the end of the day, and by late evening you have something which is called the Sound and Light Show. This is a very interesting show because this is done by Amitabh Bachchan. Of course, Amitabh Bachchan is not physically present there, but his audio is used as a guide. This is truly an amazing experience because it brings alive the entire fort. It is a truly vivid experience, so you should witness the Sound and Light Show. It's a mixture of an audio guide of Amitabh Bachchan, and the lights will be used to follow the story of how the fort was going through the dynasties that had passed on. Now that was Golconda Fort for you guys that you have to go, and it should be visited, and of course, and don't forget the Sound and Light Show. Now just 1 kilometer away is the Qutub Shahi tombs, where there are 7 tombs of the lineage of the Qutub Shahi kings. Another interesting fact about the Qutub Shahi tombs is that they were planning on building a tomb for Bhagmati, who was the wife of Muhammad Quli, one of the kings. But history says that the prime minister at that time did not like the close relationship between Bhagmati and the king. So what he did, once the king and Bhagmati died, in order to remove her presence from the contemporary history, he refused to build a tomb for her. So basically, because of that, there are only 7 tombs and there's no tomb for Bhagmati. That I did not know. But yeah, I heard about the 7 tombs of the Qutub Shahi kings. And each one, some of them are large and some of them are small. That's what I heard. But basically, they're the bulbous structures, the typical bulbous structures which you would see in Islamic and Arabic architecture. Another historically rich place is the Salar Jung Museum. It is a museum that one has to definitely visit. It's one of the largest museums in India. And the collections are by Nawab Salar Jung from generation to generation. So that's how the name comes into place. The collections represent diverse cultures from Greek, Roman, Middle Eastern, Far Eastern and so on and so forth, and has more than 1 million objects and 38 galleries and of course a library. The library itself is huge. It has more than 60,000 books, and there's also a library exclusive for children. The library contains reference books, journals, manuscripts and old manuscripts of religious scriptures also present within the library. So that is a library for you guys. When you get to the museum is what is fascinating. The museum's collections range from all the way back 2nd century BC to 20th century AD. So basically it covers almost the entire history of the world within that museum. If you haven't visited Salar Jung Museum, it's definitely a loss. Now let's mention about the interesting artifacts of Salar Jung Museum. And there's so many things to see that I probably cannot cover all of that even in one show. So let's talk about the veiled Rebecca, the famous veiled Rebecca, which is a statue from Italy.
it was given to Salarjung I. The veiled Rebecca is special because it's made out of marble, and the interesting fact is that they made a veil out of an opaque material. So that itself is fascinating. That is why the veiled Rebecca is super famous. And apart from that, they have the ivory chairs from Louis XVI of France. He had given it to Tipu Sultan of Mysore. So those chairs are also present in the Salarjung Museum. And of course, you have the Mughal showpieces, from the jade daggers of Jahangir to Shah Jahan. Of course, you have other artifacts of Shah Jahan. And you have Aurangzeb's sword present in Salarjung Museum. So it's very rich in history and culture. And apart from that, you have various sculptures, paintings, and how can I forget the clock? The clocks range from all the way back in history to the clocks right now. And they have the famous cuckoo clock, which is very well known all around the world. They have it only in the Salarjung Museum. So that is something that you definitely do not want to miss. And for all those people who love history, this is your ultimate destination. You know what? Even those who don't love history, this is your destination because the collection is one of the largest in Asia. It's too rich to even miss. So the next destination we are going to talk about is Lumbini Park, which Anjali is going to talk about because it's probably one of the destinations she visited. She probably visited only few destinations, so it's one of them, so I'm going to give it to her. Yeah, this is a larger museum. We did not go there at all, and I feel so bad for that. So now Lumbini Park, yeah, like Ashika said, one of the very few places we did actually go to. Lumbini Park is a major attraction. It's present on the Tank Bund Road. It was basically built in the year 1994 and it covers up to 7.5 acres. So you can actually imagine how big the park is. The history behind it is that it was actually named after the garden, which was the birthplace of Prince Siddharth, who later on came to be known as Lord Buddha. And right now, it's been renamed to T. Anjaya Lumbini Park in honor of the late Chief Minister of Andhra Pradesh. Now, the Lumbini Park has a lot of interesting things that you can actually see. There's the laser show, there's boating, and of course, there's the Hussain Sagar Lake. And right in the middle of the lake is an island which has a huge structure of Lord Buddha in it. And so, but when we did go there, the laser show was apparently really good, but I didn't get to see it, but Ashika did. Though. Yes, I went to the laser show quite a few times. I went there as a tourist actually when I was in 5th grade or something. And then that time I had got to visit the laser show. And soon after that, there was a bomb blast the next year and all. That's a whole new story. Then I shifted and I lived in Hyderabad. So I visited the laser show a couple of times after that. So it's spectacular actually. It highlights the entire history of Hyderabad, whether it's the Golconda or the Charminar or the Qutub Shahi Kings. It highlights the entire history and the modern history of Hyderabad. And apart from that, it has a mix of like a musical fountain, and it's something like a sound and light show that happens in Golconda with a mix of fountains. So it's truly spectacular and it's a delight to the eye. So if you visit Lumbini Park, you do not miss the Lumbini laser show, and it's something that Anjali missed, but as I said again, do not visit Hyderabad like she did. Now back to Hussain Sagar Lake. It's one of the biggest lakes in Hyderabad. Of course, you have the Osman Sagar Lake also, but Hussain Sagar Lake is one of the biggest artificial lakes and it's dedicated to Lord Buddha. So the Hussain Sagar Lake was built by Hazrat Hussain Shah Wali in around the 1560s, and it's spread across an area of 5.7 square kilometer. It's huge. And right in the middle is the huge Buddha statue, which was made out of white granite. The interesting fact being that more than 200 sculptors were needed to actually build that huge statue. And also, it was supposed to be erected in the year 1988, but due to a small mishap that happened in that year, it was later on erected in the year 1992. Also, there are a lot of things surrounding Hussain Sagar Lake, one of the few being Birla Mandir, which is situated towards the south of Hussain Sagar Lake. Yeah, so if you visit Hussain Sagar Lake, you get to go to the Lumbini Park, Birla Mandir and Hussain Sagar at the same time.
And to reach the Buddha statue, of course, there's boating facilities that are present. So you could visit the Hussain Sagar, then visit Lumbini Park. And from there, south of Hussain Sagar is Birla Mandir, like Anjali said. And the interesting thing about Birla Mandir is that it's built on a hillock right in the middle of Hyderabad. And of course, it's built by the Birla Foundation. The interesting thing about the mandir is the architecture. It's a blend of Dravidian Rajasthani architecture all in one, and it's made of pure white marble. And the fascinating thing about this temple is that there are no bells. Unlike other temples, there are no bells in this temple because it's more for meditation. The purpose of Birla Mandir, as stated, is more for meditation. Another interesting fact about the Birla Mandir, it has more than one shrine for various Hindu gods all at one place. So Birla Mandir is not only a place of worship or for meditation, but it's a beauty in itself. And it's right in the middle of Hyderabad, so you cannot miss it when you visit Hyderabad. Now for a very, very super interesting place is the Ramoji Film City. This is more like a new city in itself. It is far away from Hyderabad. There are various bus facilities available, so you can reach the place easily. And this is one of India's largest film city. It's not one of India's largest film city, it is the largest film city in India. It is known as the largest integrated film city in the world, and it has won the Guinness World Record for the largest film studio complex. So imagine, it is a place that you have to go if you are in Hyderabad. This film city was built in 1996 and it's more than 2,000 acres. So that is huge. It is a city in itself. And the thing about Ramoji Film City is people might say it's expensive. It's based on packages, whether it's a regular package, silver, bronze, gold. They range in thousands. But I am telling you, this is worth every penny. This is a huge place, so one day is definitely not enough to visit Ramoji Film City. But don't worry guys, there are two hotels. One is super luxurious and expensive. The other one is reasonable for everyone to stay. So you could definitely stay in the Sitara Hotel or the Tara Hotel. And another interesting fact that I heard about Ramoji Film City is that one of the hotels is haunted. Supposedly, it rates top 10 most haunted places in the world. And thank God I didn't know about it when I visited Ramoji Film City. I came to know about this fact only after I came back from it. So I was happy. So that is about Ramoji Film City and how to stay there. Now the facts about Ramoji Film City. Basically, it has artificial and natural attractions. They have created the Hawa Mahal. They have created Vrindavan Gardens of Mysore. They have created the Mughal Gardens of Delhi. And they have other artificial film sets. Yeah, whether it's for burning down or making a song. Now, there are various shootings that took place in Ramoji Film City. Of course, Shah Rukh Khan has been there in Ramoji Film City and shot quite a few films. There's Main Hoon Na, which was shot there, few scenes. There was Rajnikant Shivaji, which was shot there, and various other movies. These were two movies that I had to mention. So you can imagine what a humongous and magnificent place it is. And apart from that, it has the amusement park, which is huge. And you have various leisure activities and entertainment centers. You have the demo of the fight scene, which they do in films. You have a demo of the dupe scenes, which they do, where they do double action. And then, of course, when I visited there, they had replicated the Sholay scene. So anybody could volunteer from the audience, and then you would sit in the chariot, and they would run the background score as if you were riding the horse. So it was very interesting. I was Hema Malini for like 10 minutes. But it was super, super, super fun. And apart from that, you have the Candy World, and then you have the Haunted House, and then you have the Japanese Garden. So basically, there's a replica of every destination in the world in Ramoji Film City. At least most of the destinations in the world. And there's something called a Desi World, where you get a ride. It's more like a roller coaster, where they take you all around there's a replica of almost all the famous destinations of the world, and the roller coaster takes you slowly around all of that. So it's something that you have to visit. So Ramoji is a place that you have to visit, and it's like a whole new city. And one day is definitely not enough. So please do stay, and it's an experience worth every penny. So don't think about how expensive it is. It is definitely worth every penny. And it's well connected. So from Hyderabad, you can reach there.
and it's not very far off, so you would reach there and you would definitely have a good time. Now there are other places in Hyderabad like Shilpa Ram. Did you go to Shilpa Ram? Yeah, we did actually go there for like an hour, I think. And it was amazing. We basically went there because one of my friends suggested that you get a lot of good stuff, traditional stuff, bangles, earrings, clothes, pottery, all kinds of stuff. So we went there. It was huge. We didn't have time to even cover, I think, a quarter of the place. We went, we shopped for a couple of earrings and kurtis, and by then we already had to rush back to the bus because that was the day we were leaving Hyderabad. But I really wish we had a lot more time because the first few shops basically had earrings and jewelry of all kinds. And then as you moved further, there were clothes, and then there were shops that sold pottery, all kinds of household items. So I would have loved to stay for a longer time and explore the entire area as much as possible. Shilpa Ram is a destination for tourists because you get a lot of souvenirs that you can take back from Hyderabad. So Shilpa Ram is one place where you get all of that. So I think it's the best place to end your visit of Hyderabad. So with that, we finished the segment of what to do in Hyderabad. But the next one is the most important, of course, the food. So what and where to eat in Hyderabad. Of course, you have the Hyderabadi biryani. How can we forget? Biryani centers. You have the Nawabi biryani, which I mentioned in the Charminar area. And you have the Hyderabad house all around Hyderabad. And every corner of Hyderabad, you will find biryani. So the best thing is you just keep trying different types of biryani and you decide which is the best. And probably suggest it to the next person. But personally, I think the Nawabi biryani is something that you have to try in the Charminar area. Now the second thing is Halim. Halim is a minced meat dish. It's like a khichdi. And it is so huge that it's exported every year from Hyderabad. Mainly there's mutton Halim. But for the taste of India and vegetarians, etc., there's vegetarian Halim and there's chicken Halim too. And this product is available during the Ramadan times. So if you're in Hyderabad during the Ramadan month, do not miss Halim. Actually, it's not possible to miss Halim during Ramadan times because every corner of Hyderabad has a Halim shop. Now, to end it all, we have the Khubani Ka Meeta, which is... Did you guys try that? No, we did not. This is a dish, a sweet, a mithai, which is made out of apricot, and it's super tasty and it's super famous in Hyderabad. So wherever you go, you will find the Khubani Ka Meeta, and if you don't, you have Hyderabad House, the restaurant, which is present all over Hyderabad. So you go there and you can order it. Sweet that you have to try. Probably the most of the sweet dishes that they make is made out of milk and apricot. So it's more like, it's very sweet. So people who love sweets will definitely enjoy this dish. So with that, we come to the end of the show. By the way, Hyderabad was rated the top tourist destination in India. So you could imagine, it is a must to go there. And it's pretty well connected and the food is amazing and there's so many places to visit that we can't cover it even in one episode. So you know it's a must visit. So hopefully after our show, you would be more intrigued to visit this city of pearls and to go buy pearls and souvenirs from Shilpa Ram. So this coming from a person who did go to Hyderabad and didn't get to visit a lot of places, but if I ever do get the chance to go again, I will definitely visit every other place Ashika just mentioned. So go Hyderabad. So please visit Hyderabad the travel bonanza way, not Anjali's way. So this is Ashika signing out. And this is Anjali signing out from Travel Bonanza. We'll see you next week, same time, but a different destination. Stay tuned to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM.
interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on humor, delivered by Paul Vedamuthu, Head Counselor of VIT University. Today I'm going to talk about humor. We live in a world which is full of woes, problems, difficulties, stress, and tensions. All these emotions can be of strain to our mind, and eventually that can also upset our bodies. There was a time when people used to play practical jokes on others, but now that's not very funny, and sometimes, and in some places, they are liable for legal actions or legal suits as well. So, with the rat race that we are forced into, whether we like it or not, a sense of humor is lacking quite a bit. People enjoy a joke and they do laugh. Laughter is better than frowning, and it is a scientific truth. Our facial muscles relax, and our whole body even gives its tensions, and we tend to relax. Not only this, humor can help us make friends and get to know more people. Even if the people forget your name or face, they will remember the joke that you may cracked long time ago. Talking of long time, I remember hearing a joke when I was hardly 18. It was said by an old teacher. He was talking about students who are beginning to act smart and they like to irritate you as well. This happened during the days when corporal punishment was quite common, that is, beating the students with a cane. So, in an elementary school, the teacher stretched his cane and said, "The guy who is at the end of this cane is a rascal." Immediately, the fellow said, "Sir, this end or the other end." We need to think quite quick to give an answer like this, even though we do admit that the fellow was arrogant. There are two ways to get to know people. One is to work alongside with someone in a project, or to go through a very difficult time. Well, I guess that there are three ways to get to know someone. The third one is to tell a joke. In some circles, you don't need to show a resume or submit testimonials. If you can tell a joke, you are accepted. You can go your whole life and not need math or physics for a minute, but the ability to tell a joke is always handy. Nobody knows where they come from. When we hear a joke, there are ways to improve or improvise them and make it a little different to suit different audiences. For example, a story is told of a budding politician who had arranged his first political meeting in the town hall. That evening became stormy and nobody showed up for the meeting except one young man who came in kind of hesitatingly. The young politician asked this guy whether he should conduct the meeting. The young man answered and said, "Sir, I am an ordinary cowhand. I do not know much about anything. But when I take the feed to the cattle, even if there is only one cow, I do feed him." The smart young politician got the message, and so without cancelling, he went on stage to give his speech. He talked and talked for over 2 hours, and then with a proud smile came to his only audience and asked him how the speech was. Now the simple young man answered and said in the same kind of a voice, "Sir,
I am an ordinary simple cowhand. And when I go to feed my cattle, if there is only one animal, I do not give him all the feed that I take. Now, this can be changed and modified into the situation that we want and as per the audience. The same can be changed for a church pastor and his congregation. Well, when we are on the topic of long speeches, a guy was known for his long-winded speeches. People started feeling somewhat bored and anxious about his speeches. After some months, his speeches started to be shorter. So one of his friends asked him as to why his speeches aren't long as it used to be. The speaker answered, "It's not good for my throat." So the friend asked him, "Did the doctor tell you not to talk too much as it's bad for your throat?" The speaker answered, "No. Someone who used to come to hear my speeches gave me a warning that they will slit my throat if the speech was long." So, when we are asked to speak, it's good to keep it interesting and, if possible, short. As I had mentioned earlier, humor is a great tool for speakers, teachers, preachers, and public speakers. I have always found it come in handy to start any talk with either a short story of preferably a humorous one or a joke. I have said this on some occasions. There is this story about the great inventor Einstein. When he had come up with this theory and was giving speeches in several cities, once he had to go out of state to a new city where people had not seen him or known him by sight. When he was being driven to the city, he was telling his chauffeur, that is his driver, that he was somewhat tired of giving the same speech again and again. The driver, who used to sit at the last row at every meeting, very humbly said that he would give the speech if his boss didn't mind it. Einstein was very surprised and said it was all right. The driver can give the speech and he would sit in the last row and listen. The chauffeur gave a flawless speech and even his boss was surprised and impressed. Then the organizers announced that it was question and answer time. Now Einstein became jittery as to what's going to happen. When the question was shot at the speaker, that's the driver, he just smiled and said, "Oh, that's such a simple question that even my chauffeur sitting there can answer it." Well, this happened or not, we are not too sure. But somehow this surfaced, and so it's up to us to decide whether we are going to believe it or not. But anyway, it is interesting to listen to such a story. But then when we listen to a joke, we do not see to the validity of the things mentioned. We see only if it makes us laugh. We do not dissect or dissect the information. Maybe when we hear these kinds of jokes, we believe, I guess, especially married people. A wife wakes up in the middle of the night and finds her husband sitting on the bed crying. She asks, "What is wrong?" He says, "Remember when your daddy caught us in your room when we were 16 and told me I would have to marry you or he was going to send me to jail for 30 years? She says, "Yeah, but why are you thinking about that now?" He says, "I would be a free man today." Very few things upset my wife and it makes me feel special to be one of them. A young lady came home from a date looking sad. She told her mother, "Jeff proposed to me an hour ago." "Then why are you so sad?" her mother asked. "Because he also told me he was an atheist. Mom doesn't
Mom, he doesn't even believe there is a hell. Her mother replied, marry him anyway. Between the two of us, we will show him how wrong he is. If these jokes are still hard to take, how about this? The patient is asking how much to have this tooth pulled. The dentist says $90. The patient says $90 for just a few minutes work. The dentist says, I can do it slower if you like. What's wrong, doctor? You look puzzled, says the patient. The doctor says, I can't figure out exactly what's wrong with you. I think it's the result of heavy drinking. Then the patient says, well then, I'll just come back when you are sober. And what the doctor is asking the patient again, what happened to you, Mr. Pebbles? You look awful. Well, doctor, you told me to take this medicine for 3 days and skip a day. And all that skipping wore me out. The doctor calls up a patient and says, I have some bad news and some worse news. The bad news is that you have only 24 hours to live. And the patient says, that's very bad news. What could be worse than that? And the doctor says, I have been trying to reach you since yesterday. But I guess that we will be able to believe the jokes that happen in a bar. Yes, since the people are drunk there, anything can happen. So here are a couple of them. A drunk guy walks into a bar and looks up to see a lady with a French poodle. The drunk slurs, where did you get that pig? The lady, with a look of surprise, snaps back, I will have you know that it is a French poodle. The drunk looks at her and says, I was talking to the French poodle. So it goes on like that. We can be talking about so many different areas and so many different jokes. So if we want to tell stories of drunks, we can go on. Also, there are professional jokes from every profession as well. We all need to have a sense of humor so that life will not be so stressful and we will have the tendency to relax and enjoy life. For a healthier and fun-filled life, let us all enjoy at least a joke a day. I wonder if this would keep the doctor away. We have had maybe many doctor jokes. Don't think that we have only doctor jokes. We do have jokes on different kinds of professionals. Now here is a joke on a simpleton. A simple person is not a professional though. When he was walking leisurely on the beach in Los Angeles area, kicking the sand near the shores, he kicked an old lamp and out came a genie. The genie very obediently said, now that you have released me from the lamp, I would like to do you a favor. Ask anything that you wish and it shall be given to you. So the man thought for a little while and said that he would like to go to Hawaii. The genie was wondering why he was saying that. He said that he was afraid of flying as well as he was afraid of water. So going by plane or boat were out of question. So both the means of getting to Hawaii wouldn't work. He said, how about a bridge across the Pacific, which is actually a 2,500 mile across the ocean? Now the genie replied that it's really not possible and apologized and said that he can ask for anything else and it would be done for him. Now it was the man's time to think a little while and said, I've always wanted to understand the mind of a woman. And quickly came the reply from the genie, would you like a 2-lane or 4-lane bridge? Sometimes jokes are narrated and sometimes we see them on notice boards and bulletin boards as well. Here are a few notices that can bring a chuckle, if not a big laugh. This is a sick leave policy in a company, and they are defining
when a person can take leave. For sickness, they said, no excuse. We no longer accept your doctor's statement. If you are able to go to the doctor, you are able to come to work. Another one about leave of absence, say for an operation or a surgery, we no longer will allow this practice. We wish to discourage any thoughts that you may need an operation. As long as you are employed here, you will need all of whatever you have and should not consider having anything removed. We need you as you are, and to have anything removed certainly would make you less than what we bargained for. Additionally, too much time is being spent in the restroom. In the future, we will go to the restroom in alphabetical order. For example, those whose names begin with A will go from 8 a.m. to 8:05 a.m. and B will go from 8:05 to 8:10 a.m. and so on. If you are not able to go at your time, you will need to wait until the day when your turn comes again. I don't know whether this brings a smile or a laugh or a chuckle, but these things are real. In some notice boards, some companies do have them. If you think that some of the notices that you find on notice boards are not funny, listen to the little-known laws. Of course, this is not in our country. In US, in several different states, several strange laws were found. Nearly every state in the US has some old laws in the books that made perfect sense when they were written, but changing times have made them obsolete, that is, useless or maybe even funny. They have laws that contain bloopers. Here are some of the more interesting and little-known laws. To take a bath in Boston, you must have a doctor's written prescription. In South Decker, an 80-year-old woman cannot stop on the street to talk to a young married man. A Louisiana law upholds your right to grow as tall as you like. Singing out of tune in North Carolina is against the law. In a place called Natoma in Kansas, it is illegal to practice knife throwing at someone wearing a striped suit. It is illegal to set a trap for a mouse in California without a hunting license. Idaho law makes it illegal to give your sweetheart a box of candy weighing less than 50 pounds. You are not permitted to swim on dry land in Santa Ana, California. It is unlawful to whistle on Sunday in Louisiana. In a place called Belvedere in California, the ordinance or the law was written this way: no dog shall be in public without its master on a leash. On Market Street in San Francisco, the law requires that elephants must be kept on a leash. We may be wondering how elephant came to the Market Street, and for your information, in San Francisco, all the roads are very narrow and they're all up and down. In White Cloud, Kansas, it is illegal to break out of jail. In Colorado Springs, Colorado, the law upholds a dog's right to one bite. That is, the dog can bite someone one time and that person cannot take the dog to the court or the owner to the court. In San Francisco, you are forbidden by law to spit on your laundry. That is, you cannot spit on your own self. Indiana has a law against taking a bath in winter. We are talking about 3 or 4 months. In the beginning, I said how important it is to have humor and enjoy a joke which will lighten our hearts and take away the tensions we have. An ancient biblical proverb says, "A joyful heart is good medicine, but a broken spirit dries up bones." One doctor noted that if you can't take humor, not only is fun,
it also benefits our minds and bodies. All the more reason for us to share humor with others. For anyone interested in communicating effectively, whether with individuals or larger audiences, humor has several advantages. It is one of the most effective forms of communication. It can dissolve tension in people to whom you are relating and can help them relax. It can help you gain and keep your listeners' attention. It can increase our credibility and help us come across as a real person. It can help overcome resistance to points you are trying to make. It can provide needed breaks in a conversation or speech. It can help drive home a point. I have experienced all this, and these are all very true. And the one I like the best is that it can increase our credibility and help us come across as a real person. And also it can always help the listener to remember the points that we are trying to emphasize when we are giving a talk. Right from the joke or the story, they can remember the points that we were trying to make. And humor is one of the most effective forms of emotional communication. One young bridegroom tells of a minor crisis that took place in his honeymoon. His wife was trying to press his trousers with an iron they had received as a wedding gift. The iron burned a hole and part of his new trousers went up in smoke. The bride was in tears as she explained to her husband what had happened. "That's okay, sweetheart," he responded. "Let's be thankful that my leg wasn't in those trousers." If he had just said, "It's okay, sweetheart, don't worry about it," that certainly would have helped. But his humorous interjection about the leg in the trousers lightened the mood even more and probably lifted the spirits of his disconsolate bride. Here is a joke to prove that humor can dissolve tension and help relax people. One husband remarked, "People ask us the secret of our long marriage, that is many, many years of married life." And he said, "It's really quite simple. 2 evenings a week, we take time to go to a restaurant. A quiet dinner, soft music, some candlelight, a slow walk home." Then he paused for a few seconds and said, "She goes on Tuesdays and I go on Fridays." There are doctor jokes, teacher jokes, and so many other professional jokes. I wonder if you knew that there are engineer jokes too. Let's hear a few. Are you a lawyer? This is about a lawyer. So, are you a lawyer? Yes. How much do you charge? $100 for 4 questions. Isn't that awfully expensive? Yes. What's your 4th question? A lawyer comes to visit his client on death row. That is, those who are condemned to die by electric chair or by hanging. And the lawyer says, "I have some good news for you." And the client says, "What good news are you talking about? You lost my case. I was convicted of murder I did not commit, and I've been sentenced to die in the electric chair." The lawyer says, "Yes, but I got the voltage lowered." 3 people were going to the electric chair. That was the death sentence, right? The first was a lawyer who was put in the electric chair. The executioner turned on the switch and nothing happened. To avoid a messy lawsuit, the authorities allowed the lawyer to go free. The next man to the electric chair was a priest. They made him sit in the chair and turned on the switch, and nothing happened. They thought it must have been divine intervention, so they let the priest go free. The last one to sit in the electric chair was an electrical engineer. He too sat on the chair and nothing happened. Then they thought that maybe he too was not guilty and said he can go free.
But before going, the electrical engineer said, "You are not going to make anyone die on the chair until you fix the wiring that's not right there." The difference between mechanical engineers and civil engineers is that mechanical engineers build weapons and civil engineers build targets. You think about it. It is said that we all know that computers have made our lives so much easier, and we wonder what we were doing before the advent of the computers and how we managed our businesses. But I'm sure you would have heard some of these. Computers can never completely replace humans. They may become capable of artificial intelligence, but they will never master real stupidity. And then there is this about a psychiatrist. The psychiatrist asked the boy who brought his brother for treatment. So he asked him, "What's wrong with your brother?" The boy says he thinks he is a chicken. The psychiatrist says, "Really? How long has he thought this?" And the boy answered, 3 years. The psychiatrist says, 3 years? Why didn't you bring him sooner? And the boy answered, "We would have brought him sooner, but we needed the eggs." Now you think about it, who needs treatment? And to end, here is another teacher joke. We started with a teacher joke, if you remember. Now we shall finish it with another teacher joke. A teacher was telling her third grade class that they needed to bring in a couple of dollars to get a copy of the class picture. "This is going to mean so much to you in 30 years, she said. "You will look at it and you will say, 'There is my friend Julie, she is a lawyer now. And there is my friend Jim, he is a doctor now. And here is John.'" A voice from the back of the room interrupted, "And there is my teacher, she is dead." All the jokes are said in a lighter vein, and it's not to hurt anyone or any profession or any individual. We all need to have a sense of humor so that life will not be so stressful, and we will have the tendency to relax and enjoy life. For a healthier and a fun-filled life, let us all enjoy at least a joke a day. I wonder if this would keep the doctor away. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. தமிழ்ச்சுடர் வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொல்லலோ வன்சொல் வழங்குவது. இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் இயந்திரத்தனமா மாறிடுச்சு. அதனால வாழ்க்கையில படபடப்பு, கோவம் எல்லாமே ஒரு அங்கமாயிடுச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு மழை பெய்யும். ஒதுங்கி நிக்கிறதுக்கு மரமோ இல்ல கட்டிடமோ அங்க இருக்காது. வீட்டுக்கு சீக்கிரமா போயாகணும். சரி, மழையில நனைஞ்சிட்டே போயிடலாம்னு பார்த்தா வண்டியில பெட்ரோலும் இருக்காது. இப்படி ஒரு சூழ்நிலையில நாம இருக்கும்போது இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில கோபம் வர்றது இயல்புதானுங்க. அந்த பகுதியில சுத்தி பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்காது. அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க் கண்ணுல பட்டு அங்க போய் நின்னா அங்க பெட்ரோல் இருக்காது. கெட்ட நேரம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நல்லது நடக்குமான்னு யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவோம். மழை பெய்யறதால அலைபேசியில தொடர்பு கொள்ள முடியாம போகும். இந்த நேரத்துல நம்ம உறவினர் அல்லது நண்பர் யாரையாவது தொடர்பு கொண்டு உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்தா அவங்களோட நகைச்சுவை உணர்வு அப்பதான் கரை புரண்டு ஓடும். அப்பதான் நம்மளோட கோபமும் அந்த கரையை உடைச்சு ஊருக்குள்ள வரும். யாரோட தொடர்பும் வேணாம் அப்படின்னு அலைபேசியை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த வழியில ஒரு நல்ல நண்பன் செய்யற உதவியால அந்த சூழ்நிலைய சமாளிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் சூழ்நிலை மாறினாலும் நம்ம மனசு மாறாதுங்க. அது கூட இயல்புதான். ஆனால்
அந்த இயல்பு எவ்வளவு சரியானது. நம்மளோட மனசு வீட்டில் இருக்கிறவங்க அக்கறையா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க நம்ம மேலேயே கடும் கோபமா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டுல இருந்து வந்து இன்னாமா இப்பதான் வந்தியானோ மழை பெய்யுதுன்னு யாருக்கும் தெரியாத பெரிய ரகசியத்தை போட்டு உடைப்பாங்க. இவ்வளவும் அனுபவிச்ச நாம தனியா உட்காந்து யோசிச்சா ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? எல்லோரும் நம்ம கிட்ட அன்பா ஆறுதலா பேசணும். ஆனா எத்தனை பேருக்கிட்ட நம்ம அப்படி நடந்துக்கிறோம்? இந்த கேள்வி எல்லாரும் மனசுலயும் ஒரு ஆணி அடிச்சு வச்சு அதை தினமும் நினைச்சு பார்க்கணும். அப்படி நாம பேசி நடந்து வந்தா நம்மளோட பேசுறதுக்கு எல்லோருக்கும் ஒரு அலாதியான பிரியம் ஏற்படும். இதைத்தான் வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொழலோ வன்சொல் வழங்குவது. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தும் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது எந்த பயனை கருதி என்ற கேள்வி வள்ளுவரின் கேள்வியாக மட்டுமல்லாது நமக்கு நாமே நம் மனதுக்குள் தினமும் கேட்கும் ஒரு கேள்வியாக இருக்கட்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Exchange of ideas. God is considered the creator and the sustainer of the universe. Atheism, that there is no God. So the latest science theory says that the Big Bang created the universe. Let us define what is God. Let's just say that the God exists for every planet. Why not every planet has atmosphere? God couldn't create a universe with constant energy because that is just not possible. Hello VIT, this is Milan Manjunath Chennai with Anshuman Mishra and you are listening to your own VIT Community Radio 90.8. We are back with another episode of an exchange of ideas. Today our topic is existence of God. Let's start our discussion with introducing ourselves. Hi guys, I'm Anshuman, BTech Computer Science 2nd year. Hi guys, this is Akash, BTech Civil 3rd year. Hello friends, I'm Spur Jori from BTech IT 2nd year. Hi, I'm Milan Manjunath Chennai from Chemical 2nd year. Let's start off our discussion with our first segment, the origins of God. How the concept of God came about, how the early men perceived the existence of God, and what all things they started to worship. Okay, let's start off this discussion with first of all addressing the concepts involved. The first concept involved is religion. The second concept involved is the conception of God in our minds. And the third concept is that of the entity called God, whether it exists or not. So first of all, let's talk about religion. Let's make a distinction between religion and God in the sense that whether you adhere to a religion or not, it doesn't matter. We're going to talk about God. So basically, what is religion? Religion is basically an institutionalized effort by man to make attempts at reaching enlightenment. Through various means, the paths may be different and therefore we have a large number of religions. So that's religion. And what is the concept of God? Human beings started conceptualizing about God since the great evolution of our minds. I mean, ever since we had been able to think beyond our ancestors. Okay, so what is God? First of all, let's start off with the conception of God in our minds. That is, human beings have started conceptualizing about God ever since we observed phenomena in nature that we could not explain. So in order to explain these natural phenomena, it could be anything as simple as, say, waves in the ocean, or winds, the sun rising in the east and setting in the west. We started explaining these phenomena via conceptions which we called God. There are two different things, the acts of God and the mysterious dispensation of providence. Early man, when they can't apprehend a normal natural force, such as an earthquake, they thought it was an act of God, that God's wrath especially, and something that you can't apprehend, something you can't define, that the early men termed as acts of God. That is the basic difference between a God and religion. Religion and God need not to be connected. Religion is a particular set of institutions and rules that early men and that men today still follow, and God is an entity, is omnipresence, omniscience, an entity that is something, a human being which is much more capable of neglecting human emotions and who is somewhere beyond, who has infinite knowledge. That is the difference between God and religion. And these are the acts of God which were apprehended by the early men and that they thought
are the acts of God, such as an earthquake or storms. God in many religions is conceived as the supreme being and principal object of faith. God is the creator and the sustainer of the universe. God is attributed to have omniscience, omnipotence, and omnipresence. Also, religion can be distinguished from God as a set of rules, a set of regulations by which you need to abide so as to gain higher intellectual spirit. Yeah, I agree with Anshuman. At the beginning of the human civilization, when we made the transition from hunting to agriculture, then the human had a time to think about the various mysteries of life. And just like a child asks why and why to each and every phenomena while he's growing up, similarly, humans asked themselves why the sun revolves, why we see stars, why the river flows, why the storm comes. So then we tried to think about the concept of God, entity that is supernatural and controls all the phenomena that goes around us. And as the time progressed, religions came into existence, and these religions tried to use the concept of God to civilize us. Exactly. Spursh has summed up everything that we were talking about. That is basically what is religion. So now that we've explained what religion is, we should basically divide religion on the basis of the concept of God, how religion deals with God. So there are three types of religions. One is theism, the second is deism, and the third is pantheism. Basically, in the first, theism, God is considered the creator and the sustainer of the universe. In deism, God is the creator, but there is no sustainer in this universe. In pantheism, God is the universe itself. That is to say, God is the cosmos. The concept of God, as is described by the theologians, commonly includes the attributes such as omnipresence, having infinite knowledge. The concept of God came when early man couldn't describe the difference between the animate and the inanimate. When a storm comes, basically, the first question that was asked is the phenomena, how it comes, how it happens. When there was an outcast, there was an earthquake, people would generally say that this was God's wrath on them, that they couldn't adhere to the rules of the religion that they made. This is the concept of God. The first God to be worshipped is perhaps the Mother Earth, a stone itself. They worshipped the God because they thought that when you follow God, you are in the good looks of God, and God gives you powers. That was the conception of the early man. As Akash said, at one time or another, mortal man has worshipped everything on the face of earth, including himself. He has worshipped about everything imaginable in the sky and beneath the surface of the earth. Even the shooting star, which was awesome to early man, and he easily believed that such a blazing streaks marked the passage of spirit on its way to the earth. Even today, the inexplicable things that happen to us in the daily lives are still termed as acts of God. Even in the insurance policies, the things that occur due to earthquake or lightning strikes are termed as acts of God. Yeah, I completely agree with Akash. And if you look at the literature produced by Shakespeare in the Elizabethan period, the people used to consider the climate or the weather conditions as a manifestation of the mood of God. So if there is a storm, the God is angry. Or if there is a drought, people have committed some sins. And if there is plenty of harvest, yes, the God is favoring the people. Okay, so now that we've summed up people's beliefs, now let's go into a detailed discussion on the difference between God and the concept of God. So as I explained in the first round, that there's a difference between what we conceptualize as God and what is God. Let us define what is God. Many people would believe God to be a human-like figure, that is with arms, legs and all, and worship such a deity. Others consider God to be a form of energy, or maybe something that is totally immaterial. Others consider God to be the universe itself, and God manifesting himself in each of us, or every object that can be worshipped. So what are our conceptions on God? Anshuman, I agree with the point here, and I'm gonna quote a very famous quote given by Macbeth. I dare do all that may become a man, who dares more is none. Then there's God. God as a concept defines motivation. Why do we need God comes from the basic need of human being to validate himself. Why do we need God comes from the basic selfishness of human mind. We need God because it channelizes a faith within us that things suddenly seem to go in a right way. The concept of fate and destiny comes from God itself. When people say, for like example, like a kid who's like in a 12th class, and he gives us exam of let's say science, he doesn't get good marks. The first thing that would come to a guy who's a religious fella will be like, God is angry at me. And I didn't follow his rules, and that's why I got bad marks. This is the mentality of human beings these days. They associate everything, every bad thing that happens with fate and destiny, and ultimately with God. Yeah, following Anshuman's point, there are many belief systems, like he said, monotheism. People believe that there is one God.
polytheism. People believe that there are many deities that control all the happenings around us. Then there is pantheism, that the God is universe itself, and then there is panentheism, that the universe is part of the God. And one more concept of monism, all things originate from God. And then comes the atheism, that there is no God. What I personally believe is that cannot exist an entity whose sole aim is to judge humankind on the basis of act they perform and grant them hell or heaven. I think the concept of God was developed over time to make us more civilized so that we don't cut each other's throat. Exactly. Our concept of God, I mean, the general concept of God is quite primitive. What we should think about is, what is God? Now that we've discussed the classical or the general concepts people have in their mind regarding God, let's go into a more of an objective discussion on God. That is, let us logically think, why would there be a person, like supernatural person, who would send people to hell and heaven? I mean, there's no proof against this, but it simply doesn't make sense according to the universe that we've observed till now. According to what observations, God is basically the universe, as quoted by pantheism. My conception of God is basically the creator of the universe, and let us not go into sustaining the universe, but basically the universe had to have a point of creation. Now that we have discussed about the concept of origins of God, Exchange of ideas. let us move on to our next segment, existence of God. The existence of God. Why does God exist? How it exists. I'll stretch on that point. Now, universe is everything which is explainable by scientific theories. The very existence of Earth was defined by the Big Bang theory. And there are theories coming, the black hole theory, such as the theory of several stars, they're coming, the theories of multiverse, which explain how the universe came into being. Now, I personally, being an atheist, find it extremely disturbing when somebody comes up and says, dude, the universe was created by God. This very point that God created the universe is something which I would call a blasphemy. This is a complete and it totally goes beyond my compliance, beyond my apprehension, that there is a being who can create an entire universe. Now, I don't know how this concept and how this thought came into the early man and the man forward, but this concept, I personally speak, this annoys me. The existence of Earth can be defined by every scientific theory there is. Every phenomenon, everything can be defined by a law. Like, for example, I'll give you the gravitational law given by Newton. Earlier, people used to believe that God keeps us down. God pulls us beneath. This was the concept that the people used to believe. Then Newton came. Then Newton gave his laws of gravitational theorem, that the force is equal to a certain product of mass and inverse of the radius. Now this concept, when this concept was born, he received a lot of negative influence from the Catholic Church. Refused to put forth this concept, the laws of Newton. This example proves how human being is completely and totally influenced by the concept of God, and there's no utter space for anything termed as science. I totally agree with Akash. I mean, during the primitive period, as they had no science to describe the difference between humans and other creatures, they called themselves the people and thought that the strangers were another sort, less human than they are. They had no science to describe the difference between animate and inanimate. They believed that if they eat the flesh of a strong beast, they might acquire its spirit. A face of a dead person they knew and recognized in peculiar shapes on the face of a rock they associated with the living spirit and thus the god. In our entire history, even the people who have opposed the basic notion of God, like in the 13th and the 14th century, people used to believe that Earth was the center of the universe, and Nicholas Copernicus came and proved them wrong, and he was met with strong resistance by the church. And also Galileo Galilei, who discovered the telescope, was jailed because of his discoveries of different planets, and that he said that Earth revolved around the sun and not the other way around. So Milan and Akash, I can firmly place you guys as atheists, am I right? I tend to differ from you guys in opinion because I'm agnostic with a tendency towards believing in God. Could you guys first of all explain to me what is your concept of God? You're denying the existence of God so strongly. So explain to me what is your concept of God, and just give me a short description. Anshuman, God for me is a source of motivation. Why I disagree with God is that everything in this universe can be explained. There's no need of a concept of a human being who's supernatural enough to create the entire universe. I disagree with this.
So Akash, to summarize your point, you're trying to say that you can explain every phenomena in this universe using science, and therefore there is no need for a supernatural phenomena such as God to explain anything further, right? Yeah. Absolutely. Since there is no need for this God, you simply deny his existence. Absolutely. Okay. Sparsh? I'm a firm believer of God, and I will try to bring in science. Akash raised the points like force is equal to mass into acceleration. I agree. Humans have made a great deal of progress with the help of science, using laws of thermodynamics, laws of gravitation. But these laws were not invented by humankind. They exist. You have to think about this issue. Their existence predates humankind. These laws were invented by an entity, and that entity is God. God is responsible for the working of the whole of universe. You cannot say that if an apple falls, God has no role in it. God has role in it. And furthermore, again, I'm coming back to the science. We know the acceleration due to gravity is 9.8 meter per second square. You know, if we increase g by 10, our heights will be stunted, 1/10 of what we are today. And if we decrease g, the value of acceleration due to gravity will be floating in the air. Actually, if we decrease the value of g to a certain threshold, there would be no atmosphere on Earth, and we would not have evolved. Yeah, that's what I'm saying. So there is some intelligent entity that is able to maintain these precise measurements. So Sparsh, you have a beautiful point here. You're trying to say that God is the entity that you can say powers the principles of science we're so fond of. I mean, science has no existence in itself. It has to have an entity that powers it. And now we discover these laws and we start to say that God does not exist. But that does not mean that God does not exist. But Sparsh, one thing is there. You cannot objectively prove the existence of such a God. You're just postulating, and no one can disprove your postulate as of now. But I would like for you to prove your postulate. Similar argument can be put to you, Akash's argument also. Exactly, that's what I said. You cannot deny the existence of God, neither at the same time you cannot prove the existence of God. It's a matter of faith. So basically, according to me, I'm an agnostic, remember that, guys. What I would like to actually summarize here is that the existence of God is not a matter that you can touch with science. God is not an entity, nor is it a mathematical quantity. So therefore, the laws of science cannot be applied to God. Simple as that. So the scientific method cannot be used to prove or deny the possibility of God. For me, God, as I conceive it, is a supreme being. He's the principal object of the cosmos who created each and everything which we can see, which we can feel. According to me, each and everything has a simple and a logical explanation, and which can be written down in a book and not just be simply called that because of God this happened, because of God that happened. I don't believe it. So that's your firm definition of God. And you deny it because? Yeah, each and everything can be explained by a scientific explanation, a law, a theory, a postulate, which has a very firm mathematical backing. I guess Akash is pretty happy now. Yeah, okay. Earlier, Anshuman gave a point that we can't use science to define God. And Sparsh gave beautiful points on how he believes that God exists. And I firmly disagree with both of you that science can be used to explain, can be used to deny the existence of God. Now, here's how it works. The value of G pointed out by Sparsh, well, the universe came into existence by several theories. The best one till date is the Big Bang theory. Now, according to this theory, there was an explosion, a supernova blast per se, which started the very universe we live in. Now, if there was a God, and let's just say that the God exists for every planet, why not every planet has atmosphere? Why not every planet is placed in a position just like Earth and has a life? If there's a God, then there will be life everywhere, not just Earth itself. This is a very unscientific argument because just because there's life on Earth, we don't even know where life is, where life isn't. Let's not delve into that. Who are you to decide what God should and should not do? This cannot be used to deny or prove the existence of God, according to me. Now, let's dwell into this concept right now. There's a beautiful quote which comes from Macbeth, and I already pointed that out. I dare do all that may become a man. Who dares more is God. Now, this very quote, I'll be very frank with everyone around here. This very quote annoys me. The limits of human being is defined not by God, but by themselves. A human being creates his limits. Now, when you put God here, when you put God in this particular concept, how human beings perceive God is just a channelization of motivation, faith, that's it. Now, let's dwell into the science concept here. Everything is explained by God. Like the very existence of atmosphere is due to the fact that Earth is in a position favorable distance. With everything, Earth has a favorable position in the solar system, which gives Earth water, and that creates life. And that's my explanation. That's why I deny God, because there's no such thing as God. There's just science.
Okay, considering Akash's point, he raised a good point that if a god exists, life must exist in all the planets that are present in the solar system. But what I believe is that God created laws and all the things are governed by those laws. So if there are no suitable conditions on the other planet, so according to the particular law, life will not exist there. And life exists on Earth because it is at an optimum distance from the sun and it has a particular radius revolving around the sun, and all the conditions are in favor of life. Sparsh has beautifully countered your point, Akash. What Sparsh is saying is that God has created laws, not life. And these laws have in turn created us and all the beings or all the stuff that is there in the universe. And I would like both of you atheists to, counter this point. Well, Sparsh gave a brilliant point. I should agree that God created laws and not life. Well, my point right now here is, let's just say, for example, let's just assume that there is a God. Now, I would ask this question, where is he? How is he? This being very frank and with total compliance, I ask this question that there is no existence, no law which can prove that this happened. The very veneer visage of the concept of God is a mere vexation, is a mere complete and total vexation. Whereas when you tune in to science can at least explain 8 out of 10 things. I would say it can't explain 2 things, but it can very much show you that it can explain 8 things out of 10. When you pull in the concept of God, you're denying everything that we have achieved till now. You're completely ignoring the fact that everything is governed by a law, and the laws came into existence because of the theory which we have evolved, and that theory is the Big Bang theory. That is my answer to Spur's point that God creates law and not life. Akash, I would like to counter your point. What you just said is that science explains so much, and since we cannot perceive God, we cannot prove that God exists. But as of now, you have not proven that there is no creator of the laws. You've left that to uncertainty. That is 2 of the 10 things that science cannot explain. So my initial point was define God. I would like to define God myself. I kept a definition to myself because I wanted to hear everyone else's. My definition of God is not something that can be perceived via our senses. God is just the thing that propels the universe. Now, does this propellant exist in a separate form or not is the main point of our debate. So, what propels the universe? The energy. We all know that energy is conserved, right, after every transaction. Or energy can be converted into mass by Einstein's equation, E is equal to mc squared, right? So, therefore, this universe was created with a specific amount of energy, right? And this universe was also created with a specific amount of momentum, because momentum is also conserved after every transaction. So, therefore, what I would like to define God as is that energy. Because the universe deals in terms of energy. Any quantity turns into another with respect to time via an energy transaction. That's all the universe is. And that's what I believe is God. Now, whether this God exists or not, I mean, this energy, something propelling these changes exists or not, is the form of debate. And I'm agnostic because I've never found a proof against or for this postulate. Sparsh? I think we are confusing God with the God of the religion and the real God. The God of the religion is basically anthropophobic, whose sole aim is to judge human beings on the basis of their acts. But the real God is something else that our mind cannot perceive, because we live in a 3-dimensional space. There are many more dimensions there. So if we live in a box, we can't see out of it. It doesn't mean the world is not out there, that we cannot perceive. So Sparsh, what you're trying to say is that we should not deny the existence of God because our senses lack. We do not have the senses to be able to prove or deny God. I think we should not consider science as separate from God. Science follows laws of God. But there's no proof for this. No, I said again that there are laws like Newton's law of gravitation, and they are created by God. What do you understand by God, Sparsh? Give me your definition of God. Give me a very short, objective. Don't make it subjective. Give me a totally objective definition of God. God is everything. So you are quoting pantheism. Yeah. So according to you, God is the cosmos. Yeah. There's a God in everyone. Me, you, Akash. Yeah. When you say there is God in me and you also, you are separating God from yourself. You are saying that, okay, God is some other thing, something foreign. No, we are part of God. Okay, so you're not talking about pantheism then, right? You're talking about the concept that comes ahead of pantheism, the one you mentioned at the start. Panentheism. Panentheism. That's what you're talking about. Am I right? Yeah. So you're trying to say is that we're all manifestations of this God? Yeah. Exactly. Okay, so therefore you're not talking about pantheism, you're talking about us being manifestations. But no one as of now has proven or disproven God. We are still at the same place. I would like to formally disagree with Anshuman's earlier point that energy being conserved. According to Anshuman, as he said, is God created the universe with a certain specific amount of energy, and that energy remains constant. According to Hubble's law,
the law that he gave in 2010, that the universe is expanding with the force which is directly proportional to the square velocity at which the universe is expanding. According to this law, the creation of dark matter has been proved. Now, energy is not constant. Why? Because the mass, due to the existence of black holes, energy is infinite. We can't calculate the net amount of energy, and we can't say that the energy is conserved, because every now and then there's a supernova explosion and that creates energy, and that energy is not equal directly to the mass from which it's created. And that is how I explain that energy is not conserved, and God couldn't create a universe with constant energy because that is just not possible. Akash, I would like to counter your point totally. First of all, you used the word God. Perception of God is faith, right? So why did you use the word God? I countered the point which you said that God created a universe. Yeah, I have a counter for that. See, you've used Hubble's principles and all these, the latest findings, right? Yeah. So what I would like to invoke is the first law of thermodynamics. The laws of thermodynamics have never been disproven. Right. They've never been proven either, but they've been assumed to be true because all of our experiences and most of engineering is based on these thermodynamics laws. As of now, they've always held true. Okay. So what does the first law of thermodynamics say? In a closed system, energy is neither created or destroyed. Now let us all take a step out of the universe. We're looking at the universe from outside. The whole universe can be considered a system. So by the first law of thermodynamics, the energy will remain constant. No, the very definition of a closed system is, if you consider a room, that is a closed system, and universe minus the room is the open system. So you cannot consider universe as a closed system. No. Exactly. The universe as a whole from outside. Cannot. Basic definition of a closed system is that if we consider this room as a closed system, then universe minus this room, whatever exists there, is an open system. Exactly. Because you're defining this room with respect to the universe, right? You're talking about this room within the universe. If I take a step out of the universe, all of the universe cannot be considered an open system, right? Because I'm enclosing everything within the universe that exists. What is the definition of a closed system? Again, I say closed system is like, suppose you have a box, fine? You consider it as a closed system, and everything that exists except the box comes under the open system. Okay, exactly. Yeah. So now what I'm saying is that I'm taking everything that exists, letting it stay in the universe, and taking a step out and looking at everything. So that makes the universe a closed system in that sense. In the same sense as you're calling the box a closed system. And again, we move back to the universe. We don't have a confirmed theory regarding the universe. There are universe, many universe, exactly. parallel universe. The latest theory is that you have multiple universes. Again, a theory. Big Bang is a theory. Multiverse is a theory. So judging by what I'm saying is that let's take up the latest findings of science, apply their principles, and see what happens. We take a step out of our universe. We go into that embedded multi-universe theory, and we see that all of these universes are closed systems within themselves because they cannot exchange matter between them. Okay, let's just talk in terms of the multiverse. You have multiple universes. Yeah. None of these universes exchange matter or energy, right? Yes. So therefore they're closed systems in themselves. And therefore I can apply the first law of thermodynamics on a universe. In that case, the universe has fixed amount of energy. We can consider the point. Exactly. So there's fixed amount of energy, and God created the universe with fixed amount of energy, but we're still at the same stage where we started. No one has been able to prove or disprove the existence of God. I would like to actually sum this whole thing up with another definition of God. This definition is also unproven, but this is what I feel. I've spent many long hours thinking about what is God, what are we, and whether we have any role in our own future, or God governs our future, or that we are beings that decide our fate, and there's no such thing as a prior fate. And it all comes down to this in my thought process. That is, our universe is a causal universe. Everyone agrees? Entire of science is based on cause and effect theory. Everyone agrees with me? So if I remove this principle and start to say that effects precede causes, all of science will go to a dustbin. None of science will be applicable anymore, because science is based on the cause and effect theory in a causal universe. So with that done, I would like to talk about causes. What are we? We have been basically caused by a gradual set of changes called evolution. This evolution has occurred in an environment which is a result of several chemical reactions, a set of amazing things that resulted in stardust being converted into the earth revolving around a sun in a solar system. So basically, everything has a cause. Okay? So the latest science theory says that the Big Bang created the universe. So we've given a cause for the universe, right? So what is this cause? What caused the creation of everything here?
That is what I call God. That change in the cause and effect theory, in which the effect and cause no longer are related to each other, that is God, according to me. And you cannot prove or disprove him because actually no one knows what happened at that point of time. Yeah, I agree. The Big Bang Theory states that we and all the things have evolved from one source and have expanded. The universe is still expanding. I completely agree. And I firmly believe that everything is God. We all are manifestations of God. We all are forms of energy, and energy is God. On that point, I could agree with Anshuman and Sparsh that everything is energy, and if you call energy as God, then we are all forms of God, manifestations of God. Exactly. So everything comes into one. The basic issue is that our conceptions of God are different. But if we come down to an objective definition of God, I'm pretty sure most of us, if not all, can agree that there has to be a supernatural entity that made this universe. I mean, otherwise it just isn't possible, even according to the great laws of science Akash abides by. Well, I'll stick to my faiths. And the thing being said that who created the Big Bang explosion. Now, that being said, I think I'll still be an atheist, and I'll just say that there were a series of events, and we are the effects emanating from the theory that is known as Big Bang. We are the effects of evolution. Everything has a chain of events. That chain reaction causes a certain things which affects our life. Now, what happened before Big Bang or what happened after Big Bang could have been a chain of events which could have extended from a point to infinity, and we can't really discover that concept. That's one thing that science can't explain. I would firmly agree with this point that there's this one thing that science can't explain, is that what started this thing and from where it started. That's the question that is left. Isn't that what we should call God? That's the point that I would completely disagree. You just don't want to agree with God, yeah. right? I'd like to add a finishing note. The greatest of scientists, Albert Einstein and Sir Isaac Newton, were both believers in God. And modern day scientists such as Stephen Hawking, Richard Dawkins, these people do not believe in God. But even some of the great scientists have believed in God, and now it's up to the listeners to decide what they want to, and we've done our job, I think. Right, Milan? Yeah. So on this note, I would like to conclude this discussion. Hope this discussion was as informative and exciting for you guys as it was for us to make it. Signing off, Milan Manjunath Chennai and Anshuman Mishra from an exchange of ideas, Vit Community Radio 90.8. Exchange of ideas. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரத்தில் இன்னைக்கு பல விதமான தகவலோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்காங்க சுரேஷ், நித்யராஜ், ரஞ்சித் குமார். ரஞ்சித், என்ன பேரை சொல்ல சொன்னா எதையோ பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்னுட்டீங்க போல. ஆமாம், நான் கடலை பற்றி சிலதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அப்படி நான் மெய் மறந்துட்டேன். ஆமாம், எல்லாருக்குமே கடலை பார்த்தா அதை பற்றி நினச்சா அப்படியே புல்லரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா கடல்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த லீடு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கடலை பற்றி தான் பேச போகிறோம். கடல்னு சொன்னோடனே நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசில் நம்ம போயிட்டு அந்த மணலில் விளையாண்டது, அது இல்லாமல் அந்த தண்ணியில் கால் நனைச்சது, இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த கடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஒளிஞ்சிருக்கக்கூடிய பல்விதமான ரகசியங்களை வந்து இன்னைக்கு இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தொகுத்து வாங்க போகிறோம். இன்னைக்கு கடல் சம்மந்தப்பட்ட பல தகவல்கள் இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கேன். சுரேஷ், அதாவது இப்போ கடலை பற்றி பல தகவல்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஏதாவது தகவல்கள் நீங்கள் முதல்ல அப்படி கொஞ்சம் தூவி விடுங்க, நாங்கள் அப்படியே பின்னாடி பிடிச்சிட்டு வந்துடுறோம். அதான் இப்போ நம்ம கடலை பற்றி பார்த்தீங்கன்னா, கடலில் வந்து பார்த்தோன்னே தெரியுது கடலை பற்றி ஒரு விஷயங்கள், கடல் தண்ணி அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் கடலில் இருக்கிற பல ரகசியங்கள்
இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பார்க்காத ரகசியங்கள் பல இருக்குது. அதாவது நம்ம பூமி பந்தில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற உயிரினங்களில் வந்து வெறும் 6% உயிரினங்கள் மட்டும்தான் நிலத்தில் இருக்கான். மீதி 94% உயிரினங்கள் வந்து கடலுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நம்ம இப்போ நிலத்தில் பார்த்தா எறும்புலேருந்து மனுஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல உயிரினங்கள் இருக்கும். அது எண்ணிக்கை பற்றி சொல்லல, வகைகள் பற்றி சொல்கிறேன். ஆனால் 94% வந்து கடலில் வகைகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா வந்து வெறும் 5% கூட தெரியாது. நீங்கள் சுரேஷ் வந்து சொன்னார் உயிரினங்களை பற்றி. நம்ம தமிழ் இதில் இருக்காது. அது பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிலங்களை 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் நெய்தல் பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், அதை பற்றி அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இவர் சொன்னார் வந்து உயிரினங்களில் வந்து கடலில் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, உலகத்திலே வந்து 1/3 பங்கு தான் நிலம் இருக்குது. மீதி 3 பங்குமே வந்து கடல்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. கடலில் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு தெரிஞ்ச வந்து பல கடல்கள். கடலில் வந்து சீன் நம்ம சொல்கிறது விஷயம் என்னென்னு பார்த்தா நிலம் சார்ந்த கடலை வந்து நம்ம வந்து சீன் சொல்கிறோம். இந்த ஓஷன் சொல்கிறது இந்த பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்த பெருங்கடலை பற்றி சொல்கிறது தான் ஓஷன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே உலகத்தில் மொத்தம் எத்தனை பெருங்கடல்கள் இருக்குன்னு தெரியுமா? 7. 7 என்னென்னு அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, அது வரிசைப்படி சொல்கிறதுக்கு நம்ம ரஞ்சித் சார் ரெடியாக இருக்கார். நானும் சொல்லிடுவேன், ஆனால் கேபி சார் சொல்கிற போது தான் கேட்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கேபி சாரே சொல்லிடுவார். நித்யராஜ், நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா? 5 பெருங்கடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான பதில். எல்லாரும் அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. மொத்தம் 5 பெருங்கடல்கள் இருக்குது. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சவுத் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு மொத்தம் 5 இருக்குது. இந்த 5 ஓஷன்ஸு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய 97% இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கடல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மரியாதையோடு அவங்கள வந்து அழைக்கணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல வளங்களை இந்த கடல் வந்து நம்மளுக்கு இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நிலப்பகுதின்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு சதவீதத்தில் இருந்தாலும் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வளங்களை வச்சே நம்ம வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கடல் வளங்களை நம்ம எடுத்துக்கிட்டு வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறப்பாக அமையுது அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து வேற ஒரு வார்த்தையே கிடையாது. அதனால கடலை வந்து நம்ம மரியாதையோடு பார்க்கணும். இன்னொன்று, கடலை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கடலில் எந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டிங்கனாலும் அது வந்து உள்ளே வச்சுக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில் கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டது அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு டம்ப் அப்படின்னுட்டு அது கொண்டு வந்து வச்சுக்காது. எல்லா விஷயங்களும் உள்ளே போய் பட் ஆனால் ஒரு நாள் வெளியில் அது வந்தே ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து கடலுக்கு இருக்குது. இந்த ஒரு குணாதிசயம் வந்து கடலுக்கே உரித்தானது. மனுஷங்களும் அதே மாதிரியான ஒரு குணாதிசயத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு பல அறிஞர்கள், சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, நாம் இப்போ வந்து கடல் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். கடல் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா ரஞ்சித்? கடல்னா எனக்கு கடல் படம் ஞாபகம் வரும். படம் ஞாபகம் வரும். உங்களுக்கு சுரேஷ்? கடல்லாம் கடலில் இருக்க மீன்கள். எனக்கு கிளிஞ்சல்கள் பொறுக்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதான் உண்மைதான். எல்லாமே இதை சார்ந்த விஷயமா தான் இருக்குது. கடல் சொன்னோன்னே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வருது பார்த்திங்கன்னா வந்து மீன்கள் தான் வந்து முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய உயிரினங்கள் வாழுது, இதனால் மீன்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா அதை பிடிக்கிற மீனவர்கள். கடல்னு சொல்லும்போது மீனவர்கள், படகு, மீன்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அதை சார்ந்து தான் வந்து அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு எப்படி வந்து நிலத்தில் வந்து விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி வந்து கடலில் மீன் பிடிக்கிறது மீனவர்களோட ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம். அது கடலில் வந்து மீனவர்களை பிரித்து தனியாக பார்க்கவே முடியாது, மீன்களும் தான். இல்லை, என்ன நினைக்கிறீங்க சுரேஷ்? கண்டிப்பாங்க. கடலில் மீன்கள் மட்டும் இல்லை, அதாவது மீன்கள் தாண்டி பல உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்கள் இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கல. அந்த உயிரினங்கள் பற்றி இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம கடலில் கண்டுபிடிச்ச உயிரினங்கள் பார்த்திங்கன்னா வெறும் 5% தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு தெரிஞ்ச வகைகள்லாம் வந்து அதை கண்டுபிடிக்கணுமாவே ஒரு நாளைக்கு நம்ம 100 வகைகளை போய் தேடி கண்டுபிடிச்சோம்னா அது நம்ம மொத்த வகையில் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும்னு சொல்லி அது யூகிச்சு தான் வச்சுருக்காங்க, தவிர அது கன்ஃபார்ம் கிடையாது. அதுதான் அது நம்ம முழுசான மொத்த உயிரினங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ கடலில் வந்து இப்போ சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமி வந்து நம்ம பல விஷயங்கள் நடந்துச்சு, நம்மளுக்கு தெரியும். ஆனால் சுனாமி அப்போது அந்த ஆழ்கடலில் இந்த அலை வந்து அப்படியே வெளியே வந்து போடும்போது அதில் இருக்க உயிரினங்கள்லாம் வெளியே வந்து விழுந்துச்சான். விழுந்த உடனே தான் பல உயிரினங்கள் செத்து அங்கே கரையில் ஒதுங்குச்சு.
அப்போ தான் வந்து இவ்வளோ உயிரினங்கள் கடலில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி, அதாவது அது வந்து மீன் வகையில் சேர்க்குறதா இல்லை நத்தை அந்த மாதிரி இனங்களை சேர்க்குறதுனாவே தெரியலையா. ஏன்னா ஒரு இனத்தை நம்ம வந்து வகைப்படுத்துறது வந்து அது சாப்பிட்ற உணவு, அது அதோட உருவம் இதை வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் அதையும் தாண்டி கற்பனை எட்டாத வகையில் அது உருவங்கள் இருந்துருச்சுக்கான். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கடலில் இப்போ நம்ம ஞாபகம் வருது குரோக்கடைல். இப்போ குரோக்கடைலும் டாட்டாய்ஸும் அதை பற்றி ஒரு தகவல் வந்துருக்கு தெரியுங்களா? சொல்லுங்களேன். அதோட பரிணாம வளர்ச்சி. இப்போது உலகத்தில் இருக்க, அதாவது நம்ம பூமி பந்தில் இருக்கிற ஆக்சிஜன் அதில் 50% உருவாக்குறது வந்து கடல் தான். அந்த கடலில் அந்த ஒரு சில நேரத்தில் வந்து கடல் வந்து அது ஒரு இப்போ சுனாமி மாதிரி அது சில டிசாஸ்டர் வரும்போது அந்த 50% ஆக்சிஜன் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிடும். அது அந்த நேரத்தில் கடலில் இருக்க உயிரினங்கள்லாம் வந்து செத்து போயிடும். அப்போ அந்த மாதிரி இப்போது பரிணாம வளர்ச்சின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அழிவிலேருந்து அது எப்படி தற்காத்து கொள்வது தான் பரிணாம வளர்ச்சி. மனுஷனும் அப்படி பரிணாம வளர்ச்சிக்கு வந்தான். அது போல் நீங்கள் 50% ஆக்சிஜன் வந்து அதை தீர்ந்து போகும்போது கடலில் இருக்க அந்த ஆக்சிஜன்லாம் தீர்ந்த உடனே அந்த குரோக்கடைலும் அந்த டாட்டாய்ஸும் என்ன பண்ணுச்சுன்னா வெளியே வந்து, அதாவது அங்கே ஆக்சிஜனை வந்து இல்லாத போது தன்னை பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்தி அது வந்து கரையிலே உயிர் வாழலான்றது அதை மாற்றி அப்படி பரிணாம வளர்ச்சி வாழ்ந்தது தான். அதோட எடுத்துக்காட்டு தான் குரோக்கடைல் அண்ட் டாட்டாய்ஸ். நீங்கள் சொல்லும்போது எனக்கு இப்போ வந்து ஆமை பற்றிய ஒரு தகவல் தெரியுது. அதாவது ஆமைகள் வந்து நிலத்துலேயும் வாழும், அதே மாதிரி கடல்லையும் வாழும். ஆமாம். கடலில் வாழும்போது என்ன பண்ணுன்னா, அது வந்து பெண் ஆமைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பர்டிகுலராக இப்போ ஒரு இடத்த சூஸ் பண்ணி எடுத்துனா, அதாவது அது வந்து இங்கே ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்க கடலில் கூட இருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு வந்து தான் முட்டையிடுனா கரெக்டாக அந்த டைமில் வந்து முட்டையிட்டுட்டு அது போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் இருக்கிற ஆமைகள், குட்டி ஆமைகள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துடும். வந்த உடனே அது நோக்கி போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா கடல் தான். அதுக்கு நீந்த தெரியாது. பிறந்த உடனே வந்து ஆமைகள் வந்து எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர் பல விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து நம்ம பிறக்கும்போது அது பார்க்கும்போது அது பேச தெரியாது, நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அது அவங்க அம்மாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த உயிரினங்கள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே போகும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நேராக தான் போயிட்டுருக்கும். கடலில் போய் நீச்சல் அடித்து உள்ளே போயிடும். ஸோ இது ஒரு அந்த ஜீவன்களுக்கும் நிறைய அறிவு இருக்குது. கடல் சார்ந்து தான் தன்னோட வீடு அங்கே தான் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரிய ஆரம்பிச்சது இல்லையா? ஆமாம். இப்போது நம்ம ஆமை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆமைக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருந்திருக்கு. என்னென்னா, சோழர்கள் வந்து அந்த கப்பல் படையில் வந்து சிறந்து விளங்கினாங்க. அந்த கொலம்பஸ் வந்து நம்ம தமிழரோட அந்த கடல் வழி பயணத்தை தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கடல் வழி பயணம் நம்ம ஆமைகிட்ட இருந்தால் கற்றுருக்கோம். அது எப்படின்னா, இப்போ ஆமைகள் வந்து கடலில் ஒரு நீரோட்டத்தை வச்சு தான் வந்து கரை ஒதுங்கி அங்கே வந்து பிரசவ காலத்தில் இருந்துட்டு போயிருக்கோம் நீங்கள் சொன்னீங்க. அதுபோல் தான் இப்போ பர்மாவில் வந்து ஒரு தேக்கு மரத்தை வெட்டி போட்டோம்னா அது நேராக வந்து தனுஷ்கோடிக்கு வருமா, அதோட நீரோட்டம். இதை பொறுத்து தான் வந்து ஆமைகள் தான் வந்து நமக்கு வழிகாட்டின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அது சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடல் உயிரினங்களில் வந்து இன்னும் வந்து பல வகை இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். அதான் நம்ம உயிரினம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து நிறைய மீன்கள் இருக்கும், அதாவது கலர் ஃபிஷ் இருக்கும், அதாவது ஆமைகள், நமக்கு தெரிஞ்சது வந்து ஆமைகள் இருக்கும், டால்ஃபின் இருக்கும், சுறா மீன் இருக்கும், திமிங்கலம் இருக்கும், பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே இருக்கும், மீன்கள் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பன்றிகள் இருக்கும், கடல் புலி, அந்த மாதிரியான விஷயங்கள் பல இருக்குது. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள், அதாவது முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடலுக்கடியில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அது உருவாகிற இடமும் அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவழப்பாறைகள்னு சொல்லிட்டு நிறைய இன்னும் கடலுக்கடியில் அது ரொம்ப இருக்குது. அங்கேருந்து தான் அந்த பவழங்கள், முத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதன் மூலயமா அந்த காலத்தில் வந்து எல்லோரும் வியாபாரம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம இவ்வளோ சீயை பற்றி பேசின்னு வந்தோம். நீங்கள் இந்த டெட் சீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெட் சீனா இறந்த சீயா? அப்படி தான். அதாவது எம்மா மாவட்டே, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தான் கேள்விப்படுறோம். அதாவது அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்கள் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லாங்குவேஜில் வித்தியாசமாக சொல்கிறீங்க. இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சொல்லுங்கள். அதாவது இது வந்து என்னென்னா அரபிக்கில் சி ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டெட் சி. இதை ஏன் டெட் சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதோட உப்புத்தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சாதாரண கடல்னாலே உப்பாக தான் இருக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த டெட் சீல மட்டும்தான் 34.2% உப்புத்தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் கண்டிப்பாக 1000 அடி இல்லை அதுக்கு மேலேயே கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டீப்பஸ்ட் ஹைட்ரோசெலின் லேக் இன் த வேர்ல்டு அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து ஜோர்டானில் ஆரம்பித்து இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனம் வழியாக வந்து இருக்கிற ஒரு கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ டெட் சி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து திடீர்னு ஒரு
யோசனை, அந்த ஒரு விஷயம் படித்த ஞாபகம், அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இது நாள் வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு டீப் டைவ் பண்ணுறாங்க கடலில் அப்படின்னா எத்தனை அடிகள் வந்து அவங்க டீப் டைவ் பண்ண முடியும்? ஒரு 500 முடியுமா? இல்லை, ஒரு 130 அடி ஒரு ரெக்ரியேஷ்னல் டைவர்ஸால் போக முடியும். ஸோ இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம வந்து இப்போ நீங்கள் யாராவது விருப்பப்படுறீங்க கடலுக்குள்ளாக்க டைவ் பண்ணி போகணும் அப்படின்னும் போது 130 அடி வரைக்கும் போகலாம். அப்போ இந்த ஸ்கியூபா டைவிங் சொல்லுவாங்களே அதுவா? ஸ்கூபா டைவிங்கும் இதில் ஒரு கேட்டகரி தான். ரெக்ரியேஷ்னல் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூபா டைவிங்ஸ் அதுலேயே ப்ரொஃபஷனல் லெவல்ஸும் இருக்காங்க, அவங்க இன்னமும் கூட ஆழமாக போவாங்க. ஆனால் இதை தாண்டி இப்போ அதுக்கு மேலே கீழே போனோம்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும், நம்மளால் அந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியாது. ஏன்னா நம்மளோட உடம்புல வந்து எவ்வளோ ப்ரெஷர் தாங்க முடியும் நம்மளோட பிளட் அதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு லெவலில் ப்ரெஷர் அவுட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். அப்போ வந்து நமக்கு ஒரு உபகரணம் தேவைப்படுது. அந்த ஒரு உபகரணத்து மூலமாக தான் நம்ம அந்த கடலுக்குள்ளே அந்த ஆழத்துக்கு போக முடியும். அது என்ன உபகரணம் யாருக்காவது தெரியுமா? ஆக்சிஜனா? ஆக்சிஜன்றது வந்து அது ஒரு பிராணவாயு, நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவைப்படுற ஒன்று, அதுவும் இருக்கணும். பட் ஆனால் இது வந்து ஒரு உபகரணம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் கார் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். இப்போ கடலுக்குள்ளே போகணுன்னா என்ன வேணும்? அதனால் வெயிட்டான ஒரு கல்லை தூக்கி அப்படியே இறங்கிடுவோமா? இல்லை, அதாவது ஒரு கப்பல் கடலுக்கு மேலே போகிறதுக்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சப்மரைன், அதாவது நீர்மூழ்கி கப்பல் தேவைப்படும். ஸோ இப்போ நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இருந்ததுன்னா அதன் மூலம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 1000 அடி வரைக்கும் அந்த கடலில் கீழே இறங்கி பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வரலாற்றுலேருந்து ஒரு தகவல். 1912 இப்படி சொன்னோன்னே உங்களுக்குலாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? கடல் சார்ந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம், 1912ன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஞாபகத்துக்கு வருது? கப்பல் பற்றி தான் சொல்ல போகிறீங்களா? கப்பல் பற்றியே தான் சொல்ல போகிறேன், டைட்டானிக் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நார்த் அட்லாண்டிக் அந்த ஓஷனில் தான் டைட்டானிக் வந்து முழுகுனுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனை ஆழத்தில் முழுகுனுச்சு அப்படின்னு தெரியுமா? இப்போ வந்து அது 2.4 மைல் ஆழத்தில் ஒரு அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க, தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஆழம் வரைக்கும் இன்னும் போயிருக்காங்க, இதுக்கு மேலேயும் ஆழம் போயிருக்கிறாங்க. அது மாதிரியான ஆழமாக போய் ரிசர்ச் பண்ணதுக்கான தகவல்களை ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வந்து இந்த அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இது VIT பண்பலை 90.8, ஒரு சிறிய இடைவெளி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8, VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலன்னா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இதை ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க.
பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. எல்லாரும் ஒரு 10 செகண்ட் கடல் பக்கமே போயிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது அறிவமயிரம் நிகழ்ச்சி விஐடி பண்பலை 90.8ல் இன்னைக்கு கடல் சார்ந்த பல தகவல்களை இந்த அறிவமயிரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன், என்னோட இணைஞ்சிருக்கிறாங்க ரஞ்சித் குமார், சுரேஷ், நித்திராஜ். அந்த அலைகள் வந்து உங்களோட காலில் ஒரு சின்ன நினைப்பு கொடுக்கறது வந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களோட காதுகளும் இன்றைக்கி வந்து கடல் அலைகளை சுவைச்சிட்டு இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரியான கவித்துவமான விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கூடுதல் தகவல்களும் நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த தகவலையும் சேர்த்து சொல்கிறோம், கேளுங்க. அதாவது கடல் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு இந்த சத்தம், கவிதை, இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி வேறு என்ன நினைக்க தோணுது அப்படின்னா அதோடைய ஆழம். ஏன்னா ஒரு கடல் அதோடைய ஆழத்தை வச்சு நம்மளை ரொம்பவும் பயமுறுத்துது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அதோட ஆழம்ன்றது வந்து நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு ஆழம் தான். முன்னாடி சொன்னேன், ஒரு டைவர் வந்து ரெக்ரேஷ்னலாக போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 150 அடிக்கு போவாங்க. 1000 அடிகளுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சப்மரைன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதையும் தாண்டி கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து 6B டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 2.3 மைல்ஸ் ஆழமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட ஆழமாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பர்டிகோ ரிகோ ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னும் ஆழமான ஒரு இடம், அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னா 7 மைலுக்கு கீழே, அதாவது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த சமதரைக்கு 7 மைல் கீழே ஆழத்தில் இருக்கிற இடத்தோட பேர் தான் மெரினா ட்ரென்ச். ஸோ இந்த மெரினா ட்ரென்ச் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது. அதாவது உலகத்திலே ரொம்ப பெரிய பரந்த ஒரு இடமா இருக்கக்கூடிய ஒரு ஓஷனாக இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷனில் தான் இந்த ஒரு ட்ரென்ச் இருக்குது. சரி, இவ்வளோ உயிரினங்கள் கடலில் இருக்குன்னு சொன்னீங்க. நான் அந்த டெட் சீயை பற்றி சொன்னேன்ல, அந்த சீல பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எந்த உயிரினமே வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த உப்புத்தன்மையினால். அந்த டெட் சீயோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் அது மூலியமாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், புரோமைடு, குளோரின், இந்த மாதிரி பல மினரல்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து கிடைக்கலாம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியமோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் அது பார்த்துக்கும். புரோமைட் வந்து ஒரு உப்போட 50 மடங்கு வந்து உப்புத்தன்மை வாய்ந்த ஒரு உப்பாக கருதப்படுது. அயோடின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் செக்ரேஷன்ஸ்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி பல மினரல்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மினரல்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதாவது இப்போ அந்த சோடியம் வந்து இந்த ஸ்கின்னுக்கு வந்து நான் தேவைப்பட்டுன்னு சொன்னீங்க. இப்போது அதே ஒரு மீன் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லது செய்யும் தெரியுங்களா? அந்த மீன் பேர் வந்து டாக்டர் ஃபிஷ். அதை பற்றி கேள்விப்பட்டிருங்களா ரஞ்சித்? இல்லையே. இல்லை, ஆனால் இந்த டாக்டர் ஃபிஷ்ன்றது அது நம்ம ஜப்பானில் வந்து அதிகமாக அந்த மீன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மீனில் இந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்காக அந்த மீனை யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்கின் டிசீஸ்க்கு அந்த மீன் வந்து சாப்பிட்டா அது சரியாக போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இன்னொரு உயிரினம் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, எலக்ட்ரோஜெனிக் ஃபிஷ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நிறைய படத்துலலாம் மீனில் கரண்ட் வருமே, அதுவா? ஆமாம், அது வந்து 500க்கும் மேற்பட்ட மீன்கள் இருக்குது. அதாவது கரண்ட் தயாரிக்கிற மீன். அது ஹீல் ஃபிஷ்ஷுன்னு தான் முக்கியமான ஃபேமஸான ஃபிஷ். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வோல்ட், அதாவது 2 ஆர்கன்ஸ் இருக்குது அதுக்கிட்ட. அந்த 2 ஆர்கன்ஸில் ஒரு ஆர்கன் வந்து 5 வோல்ட் அது தயாரிக்குது. இன்னொரு ஆர்கனில் வந்து 500 வோல்ட்ஸ், அதாவது ஒரு குதிரையை வந்து கொல்கிற அளவுக்கு அது கரண்ட் தயாரிக்குதான். அதில் பாதி வந்து அந்த மனுஷன் வந்து இறந்துடுவார். ஓ சரி, இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசணும் இல்லையா? வந்து மீன்கள் ஆழம் பற்றி நிறைய விஷயம் பேசணும். நம்ம கடல்கிட்டேருந்து நிறைய விஷயம் எடுத்துக்கிறோம். மீன்கள் எடுத்துக்கிறோம், அதனுடைய மினரல்ஸ் எடுத்துக்கிறோம்.
நாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு திருப்பி எதுவுமே தர்றதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து குப்பைகளை வந்து அதில் கொட்டிகிட்ருக்கோம். பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதில் கொட்ட ஆரம்பிச்சிடும். இதனால் பார்த்திங்கன்னா மீன்கள் மற்ற உயிரினங்கள்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டு வந்து உயிரிழந்து கரையை ஒதுங்கிடுதுங்க. பெரிய பெரிய திமிங்கலமாக இருக்கட்டும், சுறாக்களாக இருக்கட்டும், சில மீன்கள்லாம் வந்து கரையை ஒதுங்கிடுங்க. முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய கழிவுகள் வந்து நாம் வந்து கடலை வந்து சரியாக பராமரிக்காத காரணம் வேறு. ஸோ இதனால் இயற்கை சுற்றுச்சூழலும் பயங்கரமாக பாதிக்கப்படுது. நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், ஒரு மீன் உற்பத்தி வந்து மீன்கள் நிறைய எடுத்துக்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனுடைய மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து சீயை வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வந்து குப்பைகளை வந்து நம்ம கொட்டுறதோ இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்தோம்னா ஃப்யூச்சரில் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த மீன்கள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போது நீங்கள் சொன்னது வந்து மனுஷ உயிருக்கு வந்து மிக மிக கடல் வந்து ரொம்ப இன்றியமையாதது. அதுதான் மனுஷனோட பரிணாம வளர்ச்சி ஆரம்பமான இடமே வந்து கடல் தான். அந்த கடலுக்கு வந்து நாம் வந்து இப்போ அந்த குப்பையில் கொட்டுறதா இருந்தால் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கொட்டுற குப்பையை கடலில் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 9000 மீன்கள் செத்து போதும். இது வந்து ஒரு சென்செக்ஸ் சொல்லுது. 9000 மீன்கள் செத்து போனால் வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். அது எண்ணிக்கையில் அடங்காத மீன்கள் இறந்து போகிறதா ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு அப்படின்னா, ஒரு தனி மனிதன் தன்னுடைய தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து கழிவு அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் ஆரம்பிக்குது. ஒரு கழிவு வந்து எங்கே அவன் வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னா, அது வந்து அவனுக்கு உபாதை தராத ஒரு இடத்துல தான் டிஸ்போஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறான். ஆனால் அவனுக்கு உபாதை தராத இடம் இன்னொருத்தவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த மீன்களும் சொல்லலாம், அதே நேரத்தில் அந்த கடலில் வாழக்கூடிய எண்ணற்ற உயிர்களை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உயிர்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு தனி மனித அக்கறையோட இந்த மாதிரியான பிரச்சனைகளை கடலில் கொண்டு போய் கொட்டாமல் அதுக்கு தேவையான ஒரு சில இடங்களில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே குப்பைகளை கொட்டாமல் அந்த மணல்லையாவது அட்லீஸ்ட் கொட்டாமல் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் போட்டோம்னாலே நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு பங்கை செஞ்சதாக ஆகும். சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு தகவல். அதாவது ஒரு லைட்டு எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல? தெரியும். சரி, தெரியும்னே வச்சுக்கோ. ஸோ இப்போ ஒரு லைட்டு ட்ராவல் பண்ணும்போது அது வந்து எந்த அளவுக்கு வேகமாக ட்ராவல் பண்ணுதோ அதே மாதிரி அதோடைய எண்டு அப்படின்றதும் ஒன்று இருக்குது. கடலுக்குள்ளாக்க ஒளி எவ்வளவு ஆழத்துக்கு ட்ராவல் பண்ணும் அப்படின்றது தெரியுமா? சொல்லுங்க கேட்போம், தெரிஞ்சுக்குவோமே. அதாவது 3280 அடிகள் வரைக்கும் தான் கடலுக்குள்ள ஒரு ஒளியால் ஊடுருவ முடியும். அதற்கு தாண்டி எந்த ஒரு ஒளியும் கடலுக்குள்ள ஊடுருவாது அப்படின்ற ஒரு தகவல். இது ரொம்ப விசித்திரமான ஒரு தகவல் தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கோம் ஒளின்றது சூரியன்லேருந்து வருது, அது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கடலுக்குள்ளாக்க 3280 அடிகளுக்கு கீழே போயிட்டீங்கன்னா உங்களால் சூரிய ஒளியை பார்க்க முடியாது. ஓ, அப்போ அதுக்கு மேலே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். முழுக்க இருட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த 7 மைலுக்கு மேலேயும் கீழே போகணும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னீங்களே, அது எப்படி? சப்மரைனுக்கு எடுத்து போன ஒரு சில லைட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சது. அதுவும் இல்லாமல் கடலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு பொருள் அதோடைய ஆழம் இல்லை ஏதாவது அங்கே தங்கியிருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்னன்னா சோனார் பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து இந்த சப்மரைன்ஸ் டிடெக்ட் பண்ணுறதை வச்சு பார்த்துருக்கேன். சரி, நான் சொன்னதை வச்சு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சோனார்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வேவ். ஸோ சவுண்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஆழமாக இருக்கக்கூடிய தரையிலையோ பட்டு திரும்ப பிரதிபலிக்குதுல்ல, அந்த பிரதிபலிப்பின் மூலமாக இதோடைய ஆழம் எவ்வளவு, அந்த பொருளோட அடர்த்தி எவ்வளவு, அது வந்து தரையா இல்லை ஏதாவது ஒரு ஷிப்பு உடஞ்சி கிடக்குதா இல்லை ஏதாவது ஒரு விலங்கு கிடக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக பயன்படுத்துகிற ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு டெக்னிக் பேர் தான் சோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி கடலில் ஆராய்ச்சி அப்படின்றது ரொம்ப வெகுவாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் நம்மள்கிட்ட எண்ணற்ற தகவல்கள் கிடைச்சிட்ருக்கு. உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல். இப்போது நீங்கள் சொன்னீங்க அதாவது 1000 மீட்டர், அதாவது 3000 அடிக்கு கீழே போயிட்டீங்கன்னா கும்பிருட்டுன்னு சொன்னீங்க. அப்போ மீன்கள்லாம் எப்படி இறை தேடும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மீன் ஒன்று இருக்குது. அது பேர் ஆங்கிலர் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு இருக்கான். அந்த பல்பு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா லூமினேஷன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால அந்த பல்பு இருக்குது. அந்த பல்பு வச்சு அது என்ன பண்ணுன்னா இறை தேடுறதுக்காகவும் பிறகு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் இந்த விஷயத்துக்காக பயன்படுத்துது. ஓ, நீங்கள் இந்த வித்தியாசமான மீன்கள் பற்றிலாம் சொன்னோடனே எனக்கு இந்த ஃபைண்டிங் நீமோ படம் தான் ஞாபகம் வருது. அதில் வந்து இந்த க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பெரிய நீரோடை மாதிரி ஒன்று வரும்.
அதில் வந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணி போவாங்க. அதை பற்றி உங்களுக்கு சில தகவல்கள் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீரோடைன்றது நீங்கள் சொல்கிறது மேலே போகிற நீரோடை பற்றி சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடலுக்கு அடியில் இருக்கிற ரிவர் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்டர் ஓஷன் ரிவர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஓஷன் கரண்ட் கிடையாது. அதாவது கடலுக்கு மேலாப்பில் இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலால நீரோட்டம் இல்லை, நீரோடை கிடையாது. இது வந்து தரையில் ஓடக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடை. ஆமாம், அது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலே ஒரு தண்ணி தான், அதுக்கு அடியில் எப்படி இன்னொரு தண்ணி போகும் அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி அது எப்படின்னா அந்த ஹைட்ரோஜன் சல்ஃபேட் அப்படின்ற அந்த டென்சிட்டி அந்த கெமிக்கல் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த நீரோடு போயிட்டே இருக்குது. ஆக அது வந்து குடிக்கிற மாதிரியான தண்ணி கிடையாது, இல்லை நம்ம கடலில் இருக்கக்கூடிய இந்த உப்பு கலந்த அந்த தண்ணி கிடையாது. இல்லை, அதில் ஒரு இன்னொரு கெமிக்கல் இருக்குது, ஆமாம் கெமிக்கல் இருக்குது. கெமிக்கல். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த இப்போ இருக்கிற நிலை வந்து ஒரு நாள் கடலில் போகும்போது கடல் வந்து ஒரு நிலமாக மாறப்போகுதுன்ற அந்த தியரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான அந்த நீரோட தான் வந்து இப்போ அதோட டச் தான் இதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னொரு காலத்தில் வந்து அங்கே ஒரு ஆறு ஓடி இருந்திருக்கணும், அந்த ஆறில் இப்போ வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் கலந்த அடர்த்தியான ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சொல்கிறீங்க. சரி, ஏன் நிறைய நிலங்களும் நிறைய ஊர்களும் கூட கடலுக்குள்ளே தொலைந்து போனதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பல வரலாறுகள் இருக்குது, வரலாற்றுகளை கிடைக்காத ஆதாரங்கள் கிடைக்காத பல விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல தகவல்கள் கடலை பற்றி நம்மளுக்கு இன்னமும் கிடச்சிட்ருக்கு. புது புது தகவல்கள் தினம் தினம் கிடச்சிட்டு இருக்குது. இவ்வளவு தகவல் கிடைச்சாலும் நம்மளால் இன்னமும் கடலை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க முடியல. இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை நம்ம சீரழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்றைய அறிவம் ஆயிரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்னும் பல தகவல்களோட வேற ஒரு துறை சார்ந்த தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த், சுரேஷ், ரஞ்சித், நிதிராஜ். சரி, மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.